Good evening பசங்களா. Good evening, good evening. ஸோ என்னோட ஆடியோ வரும், வீடியோ மட்டும் வராது. ஒரு 2 seconds, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. ஸோ there is a small changes. Good evening, yes, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? Good evening my dear warriors. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சா, 2-3 நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு 2 seconds டைம் கொடுங்க. I will be switching on my video. Good evening பசங்களா, good evening. Just tell me whether the audio and video is clear. பசங்களா good evening. Audio and video clear-ஆ? Audio and video clear-ஆ? அது மட்டும் சொல்லுங்க. கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் செஷனை. எஸ், ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக நேமிங் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம், சரியா? AV இஸ் கிளியர், ஓகே, ரைட். ரைட். ஓகேவா?
Good evening and welcome back to the session. This is your Captain Prakash. Very good evening pasangla. So konja delay na class start ஆகி ஒரு 5 minutes technical setup கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு right. இன்னைக்கு என்ன அப்படினா we are going to see the naming reaction in different terms. அதாவது conversion மாதிரி. இப்போ போர்ட்ல பாத்தியா how will you convert chloroethane into ethane? இந்த மாதிரி என்ன அப்படினா different we are going to approach it. இன்னைக்கு நம்மளோட approach என்ன அப்படினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது அண்ட் பிஃபோர் தேட் அதுக்கு முன்னாடி எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நான் என்ன அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சாட் பாக்ஸ்லையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிடு டவுன்லோட் பண்ணிக்கோ சரியா. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் படிக்கிறதுக்கு. ஓகே சூப்பரா ஓகே ரைட் ரைட் ரைட். வீடியோ லேக் ஆகுதா? why video is lagging? அதெல்லாம் ஆகக்கூடாது. இவ்வளோ நேரம் கரெக்டாக இருந்துச்சு. வரேன் ஒரே ஒரு செகண்ட். கொஞ்ச நேரம் நான் எப்படி சொன்ன மாதிரி நம்மால் பிக்கப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருப்பான். பிக்கப் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் சரியாக வந்துடுவான் ரைட். இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் லாங்கர். இன்றைக்கி கிளாஸ் நீங்கள் பார்க்குறதும் ஆர்கானிக்கில் 13-14 சாப்டர் படிக்கிறதும் ஒன்று தான் ரைட்டா. இன்றைக்கி சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதும் 13-14 வீடியோ ரைட்டா 13-14 சாப்டர் பார்க்குறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சரியா. ஸோ பார்த்துடலாமா? ரெடியா? போர்ட் கிளியராக இருக்கா? yes first thing tell me that board clear இருக்கா? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சு எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 75க்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு கொஷின் கூட விடாமல் இம்பார்ட்டன்ட் எல்லாம் படித்தா ரைட். ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு give it to me ரைட்டா. நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. யூ கைஸ் ஆர் கோயிங் டு ராக் இட் டுடே. நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, மாஸ் பண்ண போகிறீங்க ரைட்டா. ஸோ சூப்பராக நம்ம அதை பார்க்க போகிறோம் பசங்களா. நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 4.5 hours அப்ராக்சிமேட்டாக 5 hours வரைக்கும் நம்ம கிளாஸ் இருக்க போது. ஸோ உன்னோட கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோ, நிறைய பிரைட்டாக லைட் இருக்க இடத்துல உட்காந்துக்கோ, வெறும் ஃபோனை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்காத, கையில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எழுதக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் அல்லது எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே நீ நோட் டவுன் பண்ணி வச்சுட்டே வா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் போர்டில் காட்டுற எதுவுமே உனக்கு புக்கில் இருக்காது. போர்டில் காட்டுற எல்லாமே ஒரு கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேமிங் ரியாக்ஷன், ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை பெய்ட் பேட்ச்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் நடத்தி முடிச்சிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் திங். ஆனால் அந்த நேமிங் ரியாக்ஷனை எப்படி எக்ஸாமில் கேட்குறாங்க, இப்போ ஊட்ஸ் ரியாக்ஷன்லாம் நீங்கள் எழுதிடலாம். பட் இன்கேஸ் அதையே கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, how will you prepare ethane? இதுலேருந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறப்ப நம்மள நிறைய பேர் என்ன ஆகிடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். கரெக்டாக இல்லையா? யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு? ஈவன் செகண்ட் மிட்டமில் மோஸ்ட் ஆஃப் யூ மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் தட். செகண்ட் மிட்டமில் உங்களை நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? எஸ், நான் சொன்னதுக்கப்புறம் தான் பிளேஸை மாற்ற போகிறீங்களா? ஓகே சரி ரைட் ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த கன்வர்ஷன் பேஸ்டு ஏ கொடுத்து பி கொடுத்து சி கேட்குறது அந்த மாதிரி பேசிஸில் தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஹோல் கான்செப்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? சாட்டில் ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர்? கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர் இன் சாட்? எஸ், குட் குட் குட். எஸ், ஆரம்பிச்சிடலாம். கடன் போயிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, how will you convert chloroethane into ethane? சரியா? how will you convert chloroethane into ethane? சூப்பர், வேற லெவல் ஃபயரில் இருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பராக நம்ம படிக்க போகிறோம். ஒரு கொஷின் எழுத போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். What is the
நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். ஆர்எக்ஸ் குளோரோஈத்தேன் என்னது ஆர்எக்ஸ். ஆர்எக்ஸ் என்னவா மாறுது? இட் இஸ் கோயிங் டு பிகம் ஆர்ஆர் ரைட்டா. ஈத்தேனா மாறுது ரைட்டா. இட் இஸ் கோயிங் டு பிகம் குளோரோஈத்தேன் அல்லது ஈத்தேனா மாறுது ரைட்டா. இட் இஸ் கோயிங் டு பிகம் ஈத்தேன். குளோரோஈத்தேனா பியூட்டேனாக மாற்றிக்கலாம் ரைட்டா. பியூட்டேனாக மாற்றினா தான் ரியாக்ஷன் வரும் ரைட்டா. பியூட்டேன் ரைட் பார்க்கலாமா. இட்ஸ் அ வூட்ஸ் ரியாக்ஷன். இதோட அவுட்புட் வந்து பியூட்டேனாக இருக்க போகுது ரைட்டா. குளோரோஈத்தேன் இன்டூ பியூட்டேன் பார்க்கலாமா. பாருங்கள் குளோரோஈத்தேன் என்னது அப்போ CH2H5Cl ப்ளஸ் வூட்ஸ் ரியாக்ஷன் என்னது Na வித் என்ன இருக்கணும்ப்பா? இட் ஷுட் பி ட்ரை ஈத்தர் இருக்கணும் ரைட்டா. ட்ரை ஈத்தர் அண்ட் கண்டிஷன் என்னது? we need to have 2 moles ரைட்டா. we need to have 2 moles. 2 moles எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? 2 moles. இங்கே இதுவும் 2 moles எடுத்துக்கணும், இதுவும் 2 moles எடுத்துக்கணும். so the final answer will be C4H என்னவா இருக்கும்? C4H10 ரைட்டா. C4H10 ப்ளஸ் NaCl. எத்தனை NaCl? 2 NaCl. இதானது பியூட்டைன். இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ரைட்டா. how will you convert chloroethane into ethane சரியா. இன்கேஸ் chloroethane ஈத்தேனை கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? chloroethane ஈத்தேனை கன்வெர்ட் பண்ணணும் ரைட்டா. இது வந்து வூட்ஸ் ரியாக்ஷன். இன்கேஸ் chloroethaneலேருந்து நான் ஈத்தேன் கொண்டுட்டு வரணும். வாட் இஸ் த ப்ராசஸ்? என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக கொஷின் படியே நம்ம எழுதலாம். இப்போது நான் என்ன கொடுத்துருக்கேன் உனக்கு? பியூட்டேனுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். chloroethane ஈத்தேனை கன்வெர்ட் பண்ணணும். கவனிங்க. அப்போ குளோரோஈத்தேன்கிறது C2H5Cl ப்ளஸ் இதோட யாரை ஆட் பண்ணால் Cl வெளியே போகணும், அதே நேரத்தில் ஹைட்ரஜன் உள்ளே வரணும். வாட் இஸ் தட் ரியாக்ஷன்? 1 mole எடுத்துக்க போகிறோம். 1 mole எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்? we are going to prepare ஈத்தேன் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன வரணும் அப்போ? என்ன வரணும்? ஈத்தேன் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாட் இஸ் கோயிங் டு பி டன்? என்ன பண்ணலாம்? எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட யாரை ஆட் பண்ணணும்? யாரை ஆட் பண்ணால் ஆன்சர் வரும்? வெரி குட் வெரி குட் வெரி குட். ரித்திகா, நேத்ரா, ரக்ஷிதா, குட் குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இட் இஸ் கோயிங் டு பி H2 ரைட்டா. ஹைட்ரஜனேஷன். நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் ரைட்டா. ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் C2H6 ப்ளஸ் HCl சரியா. நான் ஆன்சர் சொன்னல, நீ தான் ஆன்சர் சொன்ன ரைட்டா. நீ தான் ஆன்சர் சொல்லியிருக்க ஓகேவா. நீ ஆன்சர் சொன்னது தான் ரைட்டா. ஹைட்ரஜன். நான் திரும்ப கோஸ்ட்டாக மாறிட்டேனா? நான் பார்க்குறேன் என்ன எவ்வளோ பெரிய கோஸ்ட்டாக இருக்கேன்னு நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் வந்தால் வரேன். சரியா ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் சரி, அதோட ஆன்சரு அடுத்து. how will you convert sodium acetate into methane? வித்தியாசமான கொஷின் ரைட்டா. how will you convert sodium acetate into ethane? sodium acetate எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பார்க்குறப்ப தான் we felt it's going to be a little bit tougher one ரைட்டா. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? we felt it is tough ரைட்டா. இதெல்லாம் டஃப்னு நம்ம நினைப்போம். பட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ரைட்டா. நான் எல்லா சாட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பெய்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ரைட்டா. ப்ராப்ளம் இல்லையே, எனக்கு கரெக்டாக தான் வீடியோ வருது. எனக்கு கோஸ்ட் மாதிரிலாம் வரல, நான் நல்லா தான் தெரியுறேன். இதில் ஐ கேன் சி தட் லிட்ரலி கிளியராக தான் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. இது வரைக்கும் நான் ஏன் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய டிவைஸ்லேருந்து அவுட்புட் போகுது ரைட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன நான் பேசுகிறதெல்லாம் இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வழியாக இன்புட் உள்ளே போகுது. அந்த இன்புட்டு 2 அவுட்புட்டாக வெளியே போகுது. எங்கே? ஒன்று யூடியூப்க்கு, இன்னொன்று பெய்ட் கிளாஸ் போகுது. அதுக்கப்புறம் அது 2ஓட அவுட்புட்டையும் வேறு நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ என் ஃபோன் இவ்வளோ கனெக்ட் பண்ணியும் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ரெசல்யூஷன்ஸ் செக் பண்ணிட்டேன். ரெசல்யூஷன் செக் பண்ணிவிட்டேன். ஒரு தடவை வெளியே போயிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம்.
ரைட். we will go with that. ரைட்டா, we have lot to study. சூப்பராக இன்றைக்கி நம்ம நிறைய படிக்க போகிறோம். ரைட்டா, ரைட், சூப்பர். டீச் பண்ணும்போது லேக் ஆகுதா? சரி, ரைட், பார்த்துக்கிறேன். என்னென்னு நான் டீச் பண்ணுறப்பையும் செக் பண்ணுறேன். ரைட், கவனிங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே. நம்ம எதுவுமே பேச வேண்டாம். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கடன்னு என்ன பண்ண, நம்ம சாட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு சாட்டெல்லாம் பார்க்காம சூப்பராக லெசன் போகலாம். வாங்க. சோடியம் அசிடேட் ஃபார்முலா என்னப்பா? டக்குன்னு சொல்லுங்கள். வாட் இஸ் சோடியம் அசிடேட்? ரைட், வாட் இஸ் மீன் பை சோடியம் அசிடேட்? சோடியம் அசிடேட்டோட ஃபார்முலா என்ன? சோடியம் அசிடேட் ஃபார்முலா என்னது? வாட் இஸ் சோடியம் அசிடேட்? சோடியம் அசிடேட் ஃபார்முலா என்ன? டக்குன்னு நீங்கள் தான் போட்டிருக்கணும் சோடியம் அசிடேட் ஃபார்முலா என்னென்னு. ஸோ அப்போ அசிட்டேட்னாலேயே, அசிட்டேட் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்னு அர்த்தம். ரைட்டா, அசிட்டேட்னா அசிட்டிக் ஆசிட். CH3COO ஹெச்னு இருக்கிறதா அசிட்டிக் ஆசிடு. அதில் ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய, ரைட்டா, அதில் ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இருக்கிறது தான் விஷயம். அதில் எண்ணெயை போடணும். ரைட்டா, CH3COO NA அப்படிங்கிறது. சரியா? அப்போ சோடியம் அசிட்டேட்டில் இருந்து நம்ம மீத்தேன் கொண்டு வரணுமா? பார்த்தாலே தெரியுது. அப்போ இவனையும் வெளியே அனுப்பணும், இவனையும் வெளியே அனுப்பணும். அப்போ திஸ் ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி கேரிட் அவுட் பை மீன்ஸ் ஆஃப், எப்படி நடக்கலாம்? வாட் இஸ் த ரியாக்ஷன்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன்? இதோட ரியாக்ஷன் நேம் என்ன? இந்த ரியாக்ஷன் நேம் என்ன? வாட் டு பி டன்? ரியாக்ஷன் நேம் என்னப்பா? வாட் குட் பி த ரியாக்ஷன் நேம்? இதோட ரியாக்ஷன் நேம் என்ன? Cole's electrolysis, right? It is a Cole's electrolysis, right? இது என்னது? Cole's electrolysis நம்ம ரியாக்ஷன், ரைட்டா? எலக்ட்ரோலிசிஸில் இங்கே என்ன போடணும்? வாட்டர் போட்டு எலக்ட்ரோலிசிஸ் போடணும், ரைட்டா? வாட்டர் மஸ்ட் பி கிவன், ரைட்டா? வாட்டர் போட்டு எலக்ட்ரோலிசிஸ். அதே மாதிரி என்னது? எல்லாமே 2 moles எடுத்துக்கணுமா? we have to take everyone as a 2 moles. எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? 2 moles எடுத்துக்கணும். அப்போ இவங்களை 2ன்னு எடுத்துக்கோங்க. இவங்களை பார்த்திங்க அப்படின்னா இவங்களை நான் HOH எழுதிக்கிறேன், அதாவது OHHன்னு எழுதிக்கிறேன், ரைட்டா? ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் 2 times எடுத்துக்கிறேன். அதுவும் ரைட்டா 2 times எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆக போகுது? இது 2 times எடுத்துருந்தேன் அப்படின்னா புதுசாக கவனிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், 2 தடவை எடுத்துக்கிறேன், ரைட்டா? COO NA. அப்போ இதே 2 தடவை எடுத்துக்கிறனால ப்ளஸ் OH H. அப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? த அவுட்புட் வில் பி அஸ் யூஷுவல் என்னவாக இருக்க போது? CH3 இவங்க ஒன்றா சேர போகிறாங்க. இதுலேருந்து மீத்தேனே வராது ஆக்சுவலாக. ஏன்னா ஈத்தேன் தானே வரும். CO2, அதுக்கப்புறம் NaOH, அதுக்கப்புறம் H2O. இவங்களாம் என்னது ஒன்றா கிடைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது. ஸோ மீத்தேன் வில் நாட் பி ப்ரொடியூஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகாமல் ஈத்தேன் ப்ரொடியூஸ். த அவுட்புட் வில் பி ஈத்தேன். 2 molecules. வெரி குட். ரெண்டுலேயுமே சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. யூ ஆர் டூயிங் இட் குட். என்ன ஆன்சர் வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு பி C2H6 ப்ளஸ் 2CO2. இது என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி இன் ஆனோட். இது ரொம்ப முக்கியம், ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும். ப்ளஸ் NaOH 2 times NaOH 2 times NaOH ப்ளஸ் H2 என்னது? எவாப்ரேட் ஆகிடும். என்ன? கேத்தோட். சரியா? என்ன? கேத்தோட். ஓகே, கிளியரா? வரேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்ததில் இது வந்து கோல்ஸ் ரியாக்ஷனில், அதாவது கோல்ஸ் ரியாக்ஷனில் ஈத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ அவங்க கொடுத்த மாதிரியே மீத்தேன் ஒரு கொஷின்லேயும் நம்ம 2 இருக்க மாதிரி சோடியம் அசிட்டேட் இன்டூ மீத்தேன். அப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு, சோடியம் அசிட்டேட்டை 1 mole எடுத்துக்க போகிறோம். இப்போ பாரு 1 mole. தானியா, யூ காட் இட், வெரி குட், ரைட்டா? CH3COO NA ப்ளஸ் என்ன பண்ணும்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் வாட் பி டன்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் we have to put சோடா லைம் போடலாமா? சோடா லைம்னா என்னது? NaOH ப்ளஸ் CaO. இது போடலாமா? டீகார்பாக்சிலேஷன் ஒன்று இருக்குல்ல, டீகார்பாக்சிலேஷன் இருக்குல்ல, ரைட்டா? டீகார்பாக்சிலேஷன் இருக்குல்ல, டீகார்பாக்சிலேஷன் என்னது? CH3COO NA ப்ளஸ் NaOH வித் CaO. டீகார்பாக்சிலேஷன், ரைட்டா? டீகார்பாக்சில் சோடா லைம், இது ரெண்டையும் சேர்க்குறப்ப சோடா லைம்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கா? கோல்ஸ்க்கு அடுத்து இருக்குது, அதாவது கோல்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ரியாக்ஷன். அப்போ
சோடா லைம் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா this compound whole compound will become இங்கே CH4 வந்துடும். எப்படி CH4 வரும்? நான் முன்னாடியே ஹைலைட் பண்ணுற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த NaOH இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இந்த CH3யோட போய் சேர்ந்துடும். ரைட்டா? இவங்க வந்து CH3யோட சேர்ந்துருவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் மீதி இருக்க எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க? they are all going to join together. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஜாயின் ஆக போகிறாங்க. these people are going to join together. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஜாயின் ஆக போகிறாங்க. மொத்தமாக CH4 + Na2 ரெண்டு Na இருக்கா? Na2CO3 சோடியம் கார்பனேட். கவனிச்சோமா? do you remember this? இப்போ ஒரு விஷயத்துலேருந்து 2-3 அவங்க கேட்டிருக்கிறது மீத்தேன். மீத்தேன்னா இது, அதே இது ஈத்தேன் கேட்டாங்கன்னா இந்த காம்பவுண்ட். ஸோ ஒரே தான், ரெண்டுமே டீகார்பாக்சிலைசேஷன் தான். இதுலேயும் டீகார்பாக்சிலேஷன் தான். இதுலேயும் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறோம், இதுலேயும் ரிமூவ் பண்ணுறோம். 2 moles எடுக்கிறப்ப என்ன, 1 moles எடுக்கிறப்ப என்ன, கவனமாக கவனிங்க. இட் இஸ் டிஃப்ரெண்ட். இது கவனமாக கவனிச்சுக்கணும். சரியா? ஒரே ரியாக்ஷனை நம்ம வேறு மாதிரி எழுதுறோம். உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரணும். இது கோல்ஸ் ரியாக்ஷன், இது வந்து டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஏன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்க போதும். உனக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதணும். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் யூ ஃபார் எவ்ரி அட்டாக். எப்படி அட்டாக் பண்ணாலும் நம்ம இறங்கி துவம்சம் பண்ணணும், அதுதான். சரியா? ஓகே. Right, next question போலாம் வாங்க. What happens when methane reacts with chlorine in presence of sunlight? சரியான ரியாக்ஷனில் this is one of the 5 mark question. யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்கெல்லாம் செகண்ட் மிட்டமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, பட் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. they might have asked the mechanism. usually இதில் மெக்கானிசம் கேட்பாங்க. ரைட்டா? இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா மெக்கானிசம். they will be asking the mechanism. write the mechanism of the reaction between chlorine and methane. methane and chlorine மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. செயின் இனிஷியேஷன், செயின் ப்ரொபகேஷன், செயின் டர்மினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ரியாக்ஷன். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நடத்துகிறப்ப நிறைய பேர் கன்ஃபியூஷனெல்லாம் இருந்தீங்க. இன்றைக்கி அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்க போதும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளாக ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், எழுதினா போதும். ஆனால் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், 5 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணணும் அதையும் சொல்லி தந்துடுறேன். சரியா? 5 மார்க்கில் கேட்டால் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், அதை நீ எழுதிடலாம். சரியா? குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன். எஸ், இப்போ என்ன அப்படின்னா மீத்தேன் இருக்குது, CH4 + Cl2 போடணும். சரியா? CH4 + Cl2. இங்கே HNU நீங்கள் போடலை அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி கம்ப்ளீட்டாக ராங். HNUவோட HV அல்லது HNU அல்லது சன்லைட்டுன்னு எழுதிக்கலாம். சன்லைட்டுன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? சன்லைட் அல்லது லைட்டு எப்படி வேணாம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஒன்லி திஸ் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காது. சரியா? இதோட அவுட்புட் என்னது? அப்போ CH3Cl + HCl இதான் இதோட அவுட்புட். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும், ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசணும். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா that I will just explain it now. First CI என்னது? செயின் இனிஷியேஷன். செயின் இனிஷியேஷன் யார் காரணம்? ரைட்டா? ரைட்டா? செயின் இனிஷியேஷன் என்னது? வாட் இஸ் செயின் இனிஷியேஷன்? செயின் இனிஷியேஷன் என்னது? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இந்த ரியாக்ஷனோட முழுக்க ஸ்டார்டிங் ப்ராசஸ் யார்? இந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் யார்? இந்த ரியாக்ஷனை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணவங்க யார்? குளோரின். ஃபர்ஸ்ட் Cl2 பிரேக் ஆகுது. பிரேக்கிங் ஆஃப் Cl2, ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன். வெரி குட். ரைட்டா? இந்த ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ரைட்டா? லைட்டோட கண்டிஷனில் இந்த Cl2 ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் Cl + Cl. இதான் செயின் இனிஷியேஷன். அடுத்த செயின் ப்ரொபகேட் ஆகுது. ரைட்டா? ப்ரொபகேஷன் என்னது? அந்த செயின் நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? செயின் ப்ரொபகேஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னா CH4ஓட போய் ஃபஸ்ட்டு ஒரு Cl ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ட் பண்ணுது. அப்போ இதனால் என்ன நடக்குது? CH3 ஃப்ரீ ரேடிக்கலாக மாறுது ப்ளஸ் HCl. அதுக்கப்புறம் இந்த CH3 ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுது? இது போய் இன்னொரு Cl, இது போய் இன்னொரு Cl2. ரைட்டா? இட் வில் அட்டாக் த Cl2. அப்போ CH3Cl
ப்ளஸ் Cl ஃப்ரீ ரேடிக்கல். அதுக்கப்புறம் டெர்மினேஷன், செயின் டெர்மினேஷனில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, CH3 என்ன பண்ண போகுது, ஃப்ரீ ரேடிக்கல். இது போய் ஒரு Clோட சேர்ந்து CH3Cl ஃபார்ம் பண்ண போகுது. Cl ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு Cl ஃப்ரீ ரேடிக்கலோட சேர்ந்து Cl2 திரும்ப மாறிடும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிரிஞ்சாங்களோ அவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ரைட்டா, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரியாக்ஷன். இது வந்து 5 மார்க் அல்லது 3 மார்க்கில் ரொம்ப ரேராக, அதாவது இந்த சாப்டர் மட்டும் இருந்தப்போ செகண்ட் மிட்டமில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருந்துச்சு. பட் கம்ப்ளீட் சிலபஸ் வரப்போ இதோட ப்ரியாரிட்டி கம்மி தான். கம்ப்ளீட் சிலபஸ் வரப்போ இதோட ப்ரியாரிட்டி கம்மி தான். எஸ், வெரி குட், சூப்பர், வெரி குட்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். கேன் யூ ஏபிள் டு see this? உனக்கு அவுட்புட் தெரியுதா? ஆக்சுவலாக பிளாக் பேக்ரவுண்டில் மாற மாட்டேங்குது இது. ஒரு 2 minutes டைம் கொடு. 2 minutes, ரைட்டா? எல்லோ கலர் தெரியுதா? சரி, ஓகே, வி வில் பி டூயிங் தட். நம்ம அதை பார்த்துட்ருப்போம், அதுக்குள்ளே அங்கே அப்லோட் ஆகிடும். ஆக்சுவலாக அதில் அப்லோட் ஆகணும்னே பார்த்துக்கலாம். ரைட்டா? வாட் ஹேப்பன்ஸ் வென் n-hexane? ரைட்டா, என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஹேப்பன்ஸ் வென் n-hexane பசங்களா, ஜஸ்ட் 1 second, 1 second, ஒரே ஒரு நிமிஷம். யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் ட்ரை. ஐ வில் பி கம்மிங், ஐ வில் பி ஜாயினிங் இன் அ செகண்ட். ஒயிட் இஸ் ஆல்சோ குட்டா? ஒயிட் ஓகேனா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ரைட், ஓகே, சரியா? வாட் ஹேப்பன்ஸ் வென் n-hexane is heated over? Right? What happens when n-hexane is heated over Cr2O7 Al2O3 at 873 Kelvin? இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன வரப்போகுது? வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. n-hexane என்னது? n-hexane CH3 CH2 CH2, இல்லை நம்ம மொத்தமாக கூட எழுதிக்கலாம்ல. n-hexane C6H12 வருமா? C6H12 வருமா? C6H14 n-hexane தானே, ANE தானே. ANEனா C6H14. நீங்கள் C6H14 எழுதினாலும் ஓகே தான், இல்லை நான் CH3 CH2 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 CH3 அப்படி எழுதினாலும் ஓகே தான். எப்படி எழுதினாலும் ஓகே தான். ரைட்டா? நீங்கள் எப்படி எழுதினாலும் இட்ஸ் கோயிங் டு பி கரெக்ட். என்ன பண்ண போகுது இது? த ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Cr2O3 ஸ்லாஷ் அல்லது Al2O3 ஏதாவது ஒரு ஆக்சைடு at 873 Kelvin. What happens? This is called aromatization reaction. ரைட்டா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் aromatization reaction. சரியா? aromatization reactionனா aromatic compound ஃபார்ம் ஆக போகுது. யார் அந்த aromatic compound? It is going to be benzene. It's going to be benzene. ரைட்டா? benzene ஃபார்ம் ஆக போகுது with what will be the output? 4H2. ரைட்டா? எல்லா ஹைட்ரஜனும் வெளியே போகணும். ரைட்டா? 8 ஹைட்ரஜன்ஸ் வெளியே போகுது. ரைட்டா? 8 ஹைட்ரஜன் வெளியே போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 6 ஹைட்ரஜன். ஏன்னா இதில் 6 ஹைட்ரஜன் தானே பாருக்கும். C6H6 தான் பென்சன். 8 ஹைட்ரஜன் வெளியே போகணும்.
A8H ன்னு போட முடியாது, nascent hydrogen வெளியே போகாது, H2 தான் வெளியே போகும். So we have to put it as H2, 4H2. clear-ஆ? ரைட், சூப்பரா? ஸோ அதாவது அரோமாட்டைசேஷன் ரியாக்ஷன் கொடுத்தாலும் உனக்கு எழுத தெரியும். நார்மலாக நேமிங் ரியாக்ஷன் படிக்கிறப்ப நான் என்ன கொடுப்பேன், அரோமாட்டைசேஷன் ரியாக்ஷன், இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பேன். பட் இன்றைக்கி நம்ம அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் போயிட்டுருக்கோம். இஸ் திஸ் யூஸ்ஃபுல்? உனக்கு இது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன், எப்படி நம்ம படிக்கணும்னு சொல்கிறேன்றது கிளியரா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் வென் டெக்கேன் அண்டர்கோ? பார்த்தீங்களா? What happens when decane undergoes cracking? Decane crack ஆகுதான், cracking அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cracking என்னது, உடையுது, ரைட்டா? decane வந்து crack, decane undergo cracking. ஸோ அப்போ decaneங்கிறது ஒரு பெரிய காம்பவுண்ட், 10 காம்பவுண்ட் இருக்கக்கூடியது. அப்போ அது கிராக் ஆகிறப்ப இட் கேன் பி எஸ் 2 காம்பவுண்ட்ஸாக பிரியலாம். இது மல்டிபிள், ரைட்டா? பைரோலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் அ பைரோலிசிஸ், நீ புக்கில் எடுத்தனா பேஜ் நம்பரில் இது எங்கே இருக்குது, திஸ் இஸ் ஆக்சுவலாக சாப்டர் 13 தானே. இது சாப்டர் 13ல் நம்ம எடுத்தோனாலே ஃபஸ்ட்டு ஆர்டர் படி போய்ட்டுருக்கோம், இல்லை ஆர்டர் படி இல்லையோ மாறி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பைரோலிசிஸ் எங்கே இருக்கு பாரு, மீத்தேனோட பைரோலிசிஸ், அதாவது மீத்தேனோட கெமிக்கல் ரியாக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன். அடுத்து அதில் கிராக்கிங் எங்கே இருக்குது, கிராக்கிங் பேஜ் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, தேங்க்யூ, குட் குட், சூப்பர். பைரோலிசிஸ் ஒன்று, ஓகே. பைரோலிசிஸில் எடுக்கு கிராக்கிங், கிராக்கிங் எவனா பேஜ் நம்பர் எடுத்தியாடா? கிராக்கிங் 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 டெக்கேன். பைரோலிசிஸில் இருக்கக்கூடியது, ரைட்டா? ஓகே, ரைட். பைரோலிசிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்டா? இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நம்ம டெக்கேன் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஒன்று டெக்கேனாக இருக்கலாம் அல்லது மீத்தேன், எப்படி ஒன்று, இட் ஹேப்பன்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம இந்த அவுட்புட் தான் வரும்னு சொல்ல முடியாது, இந்த கொஷினோட அவுட்புட் கேன் பி டிஃப்ரெண்ட். பைரோலிசிஸ் இருக்குல்ல, பைரோலிசிஸ்னாலும் கிராக்கிங்னாலும் ஒன்று தான், 189 இருக்கக்கூடியது. பைரோலிசிஸ் அண்ட் கிராக்கிங் போத் ஆர் சேம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் வந்து இப்போ டெக்கேன் என்னது, C10. ஹைட்ரஜன் எத்தனைப்பா வரணும், ஏஎன்இப்பா, ஏஎன்இனா அப்போ ஹைட்ரஜன் எத்தனை வரணும், எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? எஸ். வாட் இஸ் யர் டவுட் திருச்செல்வம், என்ன டவுட்னு சொல்லுங்கள். ஹவு மெனி ஹைட்ரஜன் ஹஸ் டு கம்? H20, H2n + 2, H22 வரணுமா? H22வா? ஹைட்ரஜன் 22 இருக்கணும். என்ன ஆன்சரே காணும் பதிலையே, மேக் இட் ஃபாஸ்ட். H22, எஸ். அப்போ இதை கிராக்கிங் பண்ணுறோம், ரைட்டா? கிராக்கிங் பண்ணுறதுக்கு சேம் இதே மாதிரி தான். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் என்ன எடுத்தோமோ அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் நம்ம போடுறப்ப இட் கேன் பிகம் C5H12, ரைட்டா? C5H12, ரைட்டா? ஒன்று C5H12 வரலாம், மீதி இருக்கிறது என்னது, அப்போ மீதி என்ன இருக்குது, C5H10. இப்படி தான் வர முடியும், இந்த மாதிரி தான் பிரிய முடியும். இட் கேன் பி செப்பரேட்டட் as ஒன்று ஆல்கேனாகவும் இன்னொன்று ஆல்கீனாகவும் அல்லது ஆல்கீன் அந்த மாதிரி தான் பிரிய முடியும். இட் cannot again ஃபார்ம் அ ஆல்கேன். இதுலேருந்து திரும்ப உனக்கு ஒரு ஆல்கேன் கிடைக்க போகிறது கிடையாது. நீ இந்த பைரோலிசிஸ் புக்கில் பேஜ் நம்பர் 199 எடுத்து பாரு. 190ல் மேலே உனக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பாரு அவங்க ஆல்கேன் எடுத்திருக்காங்க, ஆனால் அவுட்புட்டில் ஒரு ஆல்கீன், ரெண்டுமே என்னது, ஆல்கீன் இருக்குது, ஒரு ஆல்கேன் இருக்குது, 3ஆக பிரிஞ்சிருக்கு. இது எப்படி வேணால் பிரியலாம், இதுக்கு ஆன்சரும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா? இட் கேன் பி எனிதிங். இது திரும்பி இன்னும் ஃபர்தராக பிரிஞ்சிருக்கலாம், இது ஈத்தேன் ப்ரோப்பேனாக மாறி இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தட், ரைட்டா? டிபெண்ட்ஸ் அப்பான் தட், எப்படி வேணால் மாறி இருக்கலாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ப்ரீவியஸில் எப்படி 4H2, இங்கே 14 ஹைட்ரஜன் இருக்குது, பென்சனில் 6 ஹைட்ரஜன் தானே இருக்கும், 6 போக மீதி 8 ஹைட்ரஜனை 4H2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இஸ் தட் கிளியர்? இந்த கொஷின் புரிஞ்சுதா? திஸ் கொஷின் இஸ் தட் கிளியர்? எப்படி சார் நீங்கள் H22 போட்டிங்க டெக்கேனுக்கு? ஆல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னதுப்பா? ஆல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n + 2 தான் ஃபார்முலா.
அப்போ சி வந்து 10 டெக்கேன். அப்போ ஹைட்ரஜன் என்னது 2 × 10 20 + 2 22ன்னு போடுறேன் டெக்கேன். அவ்வளோதான். அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணேன், வேறு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டெக்கேன்னு நான் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணேன். கிளியரா? How will you convert n-butane into isobutane? n-butane என்ன பண்ணுமா நம்ம isobutane மாற்றணுமா, ரைட்டா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் isobutane? அப்போ முதல் உங்களுக்கு isobutane என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். isobutane என்னது? This is called isomerization. Isomers மாற்ற போகிறோம். We are going to make a isomers, ரைட்டா? Isomerization. n-butane எப்படி மாற்றலாம்ப்பா? n-butane isobutane மாற்ற போகிறோம். ஓகேவா? ரைட். n-butane. isobutane என்னது? நல்லா கவனிங்க. isobutane, iso in the sense என்ன அப்படின்னா செகண்ட் லாஸ்ட், ரைட்டா? செகண்ட் லாஸ்ட் கார்பனில். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 கடைசிலேருந்து செகண்ட் கார்பன் எது? இது இதில் ஒரே ஒரு பிரான்ச் இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் isobutane. இதுதான் என்னது? isobutane. லாஸ்ட் கார்பன் ஹேவிங் வித் லாஸ்ட் பிஃபோர் கார்பன், செகண்ட் லாஸ்ட். இது லாஸ்ட்டு, இது செகண்ட் லாஸ்ட், ரைட்டா? லாஸ்ட் கார்பன் கிடையாது, செகண்ட் லாஸ்ட் கார்பன், ரைட்டா? செகண்ட் லாஸ்ட் கார்பனில் ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் இருக்கணும், அல்லது அதில் தான் என்ன பண்ணணும், ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அதுதான் என்னது? ஐசோ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டா? தட் இஸ் கால்ட் ஐசோ. n-hexane ஒரு லாங் செயின். n-butane என்னது? இட் இஸ் அ லாங் செயின், ரைட்டா? லாங் செயின், லாங் செயினில் இருக்க போகுது, ரைட்டா? ரைட். கவனிங்க, அது பிரான்ச்சில் தானே இருக்குது n-butane. அப்போ மீத் ப்ரோ பியூட்டனா 4 CH3 CH2 CH2 CH3. What is the reagent to be used? கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன reagent யூஸ் பண்ணணும் நம்ம? What is the reagent? What is the reagent? என்ன reagent யூஸ் பண்ணணும்? Tell me that. என்ன reagent and என்ன temperature? So it should be AlCl3 or HCl at 298 Kelvin, right? Room temperature approximately 298 Kelvin. AlCl3. ஓகே. ஹரி இல்லையா? ஹரியை காணோம். ஏன்? ஹரி இருந்தானே இல்லையா? ஹரி பேரே எனக்கு காணோம். நேத்ரா, ரோஷினி, ஓகே. கிருத்திகா, ரித்திகா, ஓகே. அச்சுதா, குட். கீர்த்தி. AlCl3 or HCl 298 Kelvin. The answer will be this one. This is the final answer. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்குது, ரைட்டா? இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்குது. கிளியர்? ஓகே. This is going to be the final answer. Is that clear? Is that clear? Clear appa? Okay. Right. Next question பார்க்கலாம். What happens when methane reacts with? What happens when methane reacts with steam at 1273 Kelvin? Steam ஓட methane react பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? steam ஓட react பண்ணுறப்ப என்ன நடக்கும்? Any idea? Any idea what is this reaction? Hydrogen lesson யாருக்கு யாரெல்லாம் படிச்சிங்க? லாஸ்ட் கார்பனில் CH3 தானே வரும். Thank you so much, Tanya. Yes, I just made a mistake. CH3 தான் வரும். CH3 கரெக்டாக மாற்றிட்டேன். எஸ். யார் யாருக்கெல்லாம் ஹைட்ரஜன் லெசன் ஞாபகம் வருது? ஹைட்ரஜன் லெசனில் தான் இதை பற்றி நம்ம பார்த்தோம், ரைட்டா? 298 Kelvin. இட் இஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ரைட்டா? 298ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த டெம்பரேச்சரில் தான் நடக்கும். நீ ஞாபகம் வச்சுக்கணும் கிருத்திகா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். 298 Kelvinல தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். தேட் அண்ட் ஆல் வி ஹவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். அது எல்லாமே சரியா? என்னமோ ஒரு ரியாக்ஷன், என்ன ஆர்த்தோ பேரா மறந்துட்டேன். என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? 1270 1000 டிகிரி செல்சியஸ் 400 டிகிரி செல்சியஸ். இப்போ ஞாபகம் வருதான்னு பாரு. 1000 டிகிரி செல்சியஸ் வரும் ஒரு ரியாக்ஷனில். ஒரு இடத்துல 1000 டிகிரி செல்சியஸ் ஒருத்தவங்களை ஃபார்ம் பண்ணுவோம். என்னது? நிக்கல் CO வா? 11th லெசன்ல அதெல்லாம் படித்தோம். நிக்கல் கோபால்ட்டா? நீ அது கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்கிறியா, கோபால்ட்டுன்னு சொல்கிறியா? சின் கேஸ், ஓகே. வேறு எனி கேசஸ்? சின் கேஸ், ஓகே. சின் கேஸ்னா என்னது? வாட் இஸ் சின் கேஸ்? சின் கேஸ்னா என்னது? கார்பன் மோனாக்சைடா? ஓகே, ரைட். டியூட்ரியம் அந்த மாதிரியா? எஸ், அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ் அது? ஒரு கேஸ் 5வது சாப்டரில் ஒரு கேஸ் படிப்போம். முக்கியமான கொஷின்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் அ கேஸ்? 5th சாப்டரில் வாட்டர் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோமா? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அவன் தான் அவன், ரைட்டா? அது மாதிரி தான் அது கிடையாது. பட் இட் இஸ் லைக் தட். நம்மளுக்கு கிடைக்க போகிறது வாட்டர் கேஸ். ஆனால் நம்ம அங்கே பார்க்குற ரியாக்ஷனில் படி கிடையாது. அங்கே கார்பனோட வாட்டரை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ரைட்டா? டைரெக்டாக பரோட்டா கடை
பரோட்டாக்கள் பார்த்துருக்கோம்ல பரோட்டா ரைட்டா பரோட்டாவில் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டியா கவனி ரைட்டா ஸோ என்னது நம்ம ஒரு கல்லில் கறிக்கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கறிக்கட்டையில் அது வந்து டைரெக்டாக கார்பன் அதில் என்ன பண்ண போகிறோம் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா சவப்பாக அது பாட்டுக்கு கொழுந்து விட்டு கங்காக இருக்கப்ப தண்ணியை ஊற்றினா வரக்கூடிய புகை என்னது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் வரும் தட் இஸ் கால்டு வாட்டர் கேஸ்ன்னு பார்த்தோம் வாட்டர் ப்ளஸ் கேஸ் வாட்டர் கேஸ்னு அதே மாதிரி தான் இங்கேயும் அவுட்புட் இங்கே அதே மாதிரி தான் வரப்போகுது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் என்னது ஹைட்ரஜன் கிடைக்க போகுது எப்போ மீத்தேன் நம்ம மீத்தேன் இருக்குல்ல இந்த CH4 என்ன பண்ணுது ரியாக்ட்ஸ் ரைட்டா ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணுது மீத்தேனை ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணுறேன் ஸ்டீம்னு சொன்னனால இந்த இடத்துல ஒரு கேஸ் போட்டுக்கோங்க போடலனாலும் பெருசாக இருக்காது பட் நம்ம கரெக்டாக எழுதுறோன்றனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அதை போட்டுக்கலாம் இதுக்கும் நீங்கள் கேஸ்லாம் போட்டுக்கலாம் இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர் 1273 கெல்வினில் ரைட்டா 1273 கெல்வினில் நம்மளோட ஆள் வேலை பார்க்குறாங்க அப்போ we are going to get what is water gas CO plus H2 ரைட்டா this is called water gas ன்னு சொல்லுவாங்க ரைட்டா water gas CO plus H2 ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனது ஹைட்ரஜன் கார்பன் 1 இருக்குது ஆக்சிஜன் 1 இருக்குது ஹைட்ரஜன் மட்டும் 6 இருக்குது அப்போ இந்த பக்கம் ஒரு 3 போட்டோன்னா பேலன்ஸ் ஆகிடும் சரியா 3H2 is that clear so this is water gas quiz எல்லாம் இல்லையே இப்போ quiz வந்து நம்ம 1 words பார்க்குறப்ப பார்க்கலாம் ரைட்டா quiz அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பக்கம் என்னது what we will be seeing this side இந்த பக்கம் என்னதுடா யூடியூப்பில் வந்து week quiz like that we will do சரியா மாடல் கொஷின் பேப்பர் I will upload it ரைட்டா நான் மாஸ்டர் PDF அப்லோட் பண்ணுறப்ப மாடல் கொஷின் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன் so I will do it I will give you okay don't worry next போகலாமா what happens when ethene reacts with hydrogen சப்ப கொஷின் ஆனால் இப்படி கேட்டிருக்காங்க பாருங்க ரைட்டா இதை தனியாக இப்போ நம்ம இந்த ஃப்ளோ ஃபுல்லாக இப்போ நம்ம மைண்டு ஆர்கானிக்குள்ளே இருக்குது அதனால இந்த கொஷின் எல்லாமே ஈஸியாக இருக்கும் திடீர்னு கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினில் ஒரு இடத்துல நம்ம திடீர்னு பார்க்குறப்ப ஈத்தீனுக்கு ஃபார்முலா என்னடா ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுதா என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா வெரி ஈஸி சரியா what happens when ethene reacts with hydrogen what is the name of this reaction இந்த ரியாக்ஷன் பேர் என்ன ஈத்தீன் ஃபார்முலா என்ன CH2 double bond CH2 இதானே ஈத்தீன் இதானப்பா ஈத்தீன் CH2 double bond CH2 ஈத்தீன் செபேடியர் சென்டென்ஸ் இது செபேடியர் சென்டென்ஸ் ஓகே செபேடியர் சென்டென்ஸாகவும் வச்சுக்கலாம் எப்போ செபேடியர் சென்டென்ஸாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண போகிற கேட்டலிஸ்ட்டை பொறுத்து if your catalyst is ரைட்டா உங்களோட கேட்டலிஸ்ட்டு என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ரைட்டா ஹைட்ரஜனேஷன் ஜென்ரலாக அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனால ஹைட்ரஜனேஷன் இஸ் த ஜென்ரல் டேர்மு இன்கேஸ் நம்ம நிக்கல் வித் டெம்பரேச்சர் என்ன சொல்லுங்கள் ரைட்டா நிக்கல் வித் டெம்பரேச்சர் என்ன எஸ் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் போட்டோம் அப்படின்னா CH3 it will become ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் நிக்கல் போட்டேன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் அல்லது பிளாட்டினம் ஆர் பலேடியம் நிக்கலுக்கு மட்டும் டெம்பரேச்சர் என்ன இன்னும் ஆன்சர் வரல கேட்ட உடனே வர வேண்டாமா வெரி குட் நிக்கல் வித் 298 கெல்வின் சரியா நிக்கல் வித் 298 கெல்வின் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்க போகுது சூப்பர் தட்ஸ் இட் அப்போ ஈத்தீன் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் what happens when propene reacts with bromine this is the test for unsaturation ரைட்டா இந்த போர்டில் இருக்க கொஷின் இருக்குல்ல இந்த கொஷினுக்கு இப்போ நான் என்ன ஆன்சர் எழுதுறேனோ இது இன்னொரு கொஷின் ரைட்டா இது இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா சான்மேயர்லாம் இருக்குது பின்னாடி கவலையப்படாதீங்க சான்மேயர்லாம் வச்சு செஞ்சுருவோம் அவரெல்லாம் சான்மேயர் அவரோட பிரதர் யார் சான்மேயரோட பிரதர் யார் டு யூ நோ ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் சான்மேயர் நம்ம சான்மேயரோட பிரதர் யாருப்பா யார் நம்ம சான்மேயரோட பிரதர் டக்குனு கீழே போடுங்க பார்க்கலாம் see this can be asked in another term என்ன அப்படின்னா explain any one test for unsaturation unsaturation அல்லது unsaturated compound ரைட்டா
யார் நம்மளோட கேட்டர்மேன் ரைட்டா கேட் சாண்ட்மேயர் அண்ட் கேட்டர்மேன் ஆர் பிரதர்ஸ். அதாவது ஆக்சுவலாக கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கிறதுக்காக அவங்கள ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக அப்படி நம்ம வச்சுக்கலாம். சரியா கவனிங்க. சி ஒன் டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். உங்கள் கையில் சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ஹவ் வில் யூ டிஸ்டிங்யூஷ் இட்? அவங்க 2 பேரும் எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் புரோமின் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். புரோமின் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப புரோமின் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? ப்ரோப்பீன் ரைட்டா, ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் Br. என்ன ஆன்சர் வரும்? Br இல்லை Br2ல ரைட், இட்ஸ் கோயிங் டு Br2 ரைட்டா. Br2 ஆட் பண்ணோன்னா Br2 ஆட் பண்ணுறப்ப வாட் ஹேப்பன்ஸ்? ப்ரோப்பேன் ரியாக்ஷன் வித் ப்ரோமின் பாசிபிள் கிடையாதுல்ல. எப்படி ப்ரோப்பேன்? ஆல்கேன் வந்து மோர் ஸ்டேபிள். ஆல்கேன் வந்து மோர் ஸ்டேபிள். அதான் புக் பேக் கொஷின். இப்போ நான் மேலே எழுதியிருக்கிறது வந்து ஒரு புக் பேக் கொஷினோட ஒரு பார்ட். அன்சாச்சுரேட்டட் சாச்சுரேட்டடையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்றது புக் பேக் கொஷின், அதோட பார்ட் தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் ரைட்டா. இப்படி இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னொரு சேஞ்ச் இருக்குது ரைட்டா. இதுக்கு நான் வெயிட் பண்ணி இது வந்து பாதி தான். இப்போ புரோமினை டேரெக்டாக ஆட் பண்ணுறப்ப இட் வில் பிகம் CH3 CH2 Br CH2 Br ரைட்டா. வாட் இஸ் ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? இதோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? வெரி குட். ப்ரோப்பீன் டீகலரைஸில் ஆன்சர் கரெக்டு தான். நம்ம என்னென்னு பார்க்கலாம் ரைட்டா. நான் தான் இங்கே குழப்பத்தெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன்ல, அதனால் உனக்கு எக்ஸாம் ஹாலில் குழப்பமே வராது. இங்கே எல்லா குழப்பத்தையும் நான் உனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். இப்படிலாம் குழப்பம் இப்படிலாம் வரும்னு நான் உனக்கு சொல்லிடுவேன். அதனால் யூ ஆர் கோயிங் டு பி வெரி கிளியர் இன் யுவர் எக்ஸாம் ஹால் ரைட்டா. எக்ஸாம் ஹாலில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியராக இருக்க போகிற, நோ டவுட் ஆன் திஸ் ரைட்டா. ஓகே சூப்பரா. இப்போது இதில் புரோமின் ஆட் பண்ணாங்க ரைட்டா. நவ் வி ஆர் கோயிங் டு டூ, இதோட நேம் என்னது? 1 2 3 1,2. இட் இஸ் நாட் 2,3. 2,3ல் சப்ஸ்டியூஷனுக்கு தானே நம்பர் கம்மியாக கொடுக்கணும். அப்போ 1 2, அப்போ என்னது? 1,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன், 1,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன், 1,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன். அதான் இது ஆன்சர். இன்கேஸ் இப்போ வந்து தே ஆர் டெல்லிங் தேட் ஆக்சுவலாக இன்னும் நம்ம படிக்கலை, இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம் ரைட்டா. அங்கேயும் திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். வாட் ஹேப்பன்ஸ் when propene reacts with bromine-க்கு பதிலாக ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் as HBr. பார்க்கலாம் யார் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறேன். லெட் மீ செக் இட் அவுட். பார்க்கலாம் யாரெல்லாம் நிஜமாகவே நான் சொல்லித்தரதை படித்து புரிஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கணும் இப்போ தெரிஞ்சிடும். HBரோட ரியாக்ட் பண்ணால் வாட் would be the answer? What is the answer if that propene is reacted with HBr? நிக்கீழே ரியாக்ஷன் எழுதுகிறேன். propene reacts with HBr. என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள்? CH3. கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே ஆன்சர் பண்ணாது, வெறும் ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எதுவுமே ஆன்சர் வேணாம், வெறும் ஆன்சர் மட்டும். வேறு ஹரி மார்கானிக் ஆஃப் சரி மார்கானிக் ஆஃப் ரூல் போட்டு என்ன ஆன்சர் வரும்? எங்கே புரோமின் ஆட் ஆகும், எங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகும் ரைட்டா. put it as 1. I'm just putting it 1. This is 1, this is 2. Where hydrogen will add, where Br will add. Hydrogen எங்கே ஆட் ஆகும், Br எங்கே ஆட் ஆகும்? எஸ் மார்கானிக் ஆஃப். மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் ஆஃப். எனக்கு திடீர்னு எனக்கு தான் இப்போ ஞாபகம் வருது. HBr இருக்குடா. HBrனா ஆன்டி மார்கானிக் ஆஃப் போட வேண்டாம். HBrனா ஆன்டி மார்கானிக் ஆஃப் போடணுமா இல்லை மார்கானிக் ஆஃப் தான் போடணுமா? HBrனா ஆன்டி மார்கானிக் ஆஃப் கிடையாதா? எஸ் ஆர் நோ? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நானே ஆன்சர் எழுதுறேன். என்னது? CH3 CH Br CH3. This is 2 bromo propane. ஆன்டி மார்கானிக் ஆஃப் வராதா? ஆன்டி மார்கானிக் ஆஃப் கண்டிப்பாக வரவே வராது. ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள்ஸ் ஒன்லி வித் HBr வித் H2 ரைட்டா. ஆன்டி இஸ் ஃபார் பெராக்சைட். பெராக்சைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr. கொஷினில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தே வில் கிவ் தேர் இஸ் அனதர் ஒன் ரியாக்ஷன். ஒரு தடவை ஒரு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல HI கொடுத்துட்டாங்க, இங்கே H2O2 கொடுத்துருக்காங்க ரைட்டா, பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. will it undergo marconic off? this will not undergo anti marconic off. இது ஆன்டி மார்கானிக் ஆஃப் போகாது, இது மார்கானிக் ஆஃப் தான். நிறைய பேர் ஆன்சர் என்ன நினச்சிட்டு இருக்க நீனு, பெராக்சைடு இருந்தாலே அது ஆன்டி மார்கானிக் ஆஃப். அப்படி படிக்காதீங்க. HBr with peroxide ஒன்லி ஆன்டி மார்கானிக் ஆஃப்.
பெராக்சைடு இருந்தாலும் இல்லாட்டியும் மார்கானிக் ஆஃப் தான். HBrஓட பெராக்சைடு வந்தால் மட்டும்தான் ஆன்டி மார்கானிக் ஆஃப். திஸ் இஸ் again going to be a மார்கானிக் ஆஃப் even though peroxide's presence, ரைட்டா? பெராக்சைடும் HBrரும் காம்பினேஷனில் இருக்கப்ப மட்டும்தான் we can go the reaction may undergo anti marconic off, otherwise marconic off தான். சரியா? மிஸ் பண்ணிடாத, தப்புடுறது. அப்போ இந்த ஒரு ஸ்லைடில் நம்ம marconic off, anti marconic off, propane reacts with bromine, propane test for saturated, test for unsaturated எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தியரியா ஈக்குவேஷன் எழுத சொன்னால் இது எழுதிடலாம். பட் புக் பேக் கொஷினில் தியரியா இருக்குது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா propane does not change the color, propene decolorize அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? propene decolorize அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. no change in saturated compound. ரைட், வாங்க. ஈத்தீன் டு எத்தனால் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஈத்தீனை எத்தனாலை மாற்ற போகிறோம். டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டில் ஆல்கோஹால் ஆட் பண்ண போகிறோம். we are going to add convert ஈத்தீன் டு எத்தனால். ஈத்தீன் என்ன பண்ண போகிறோம்? எத்தனாலை மாற்ற போகிறோம். ரைட்டா? என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? we have to do something. என்ன பண்ணலாம்? any idea? how will you convert ethene into ethanol? ஈத்தீனை எப்படி எத்தனாலை மாற்றலாம்? ஆன்டி மார்கானிக் ஆஃப் ஒரு ரியாக்ஷன் எழுதுவா. ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு இருங்க. ஆன்டி மார்கானிக் ஆஃப் ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆன்டி மார்கானிக் ஆஃப்க்கு இவன் இதே எக்ஸாம்பிள் எழுதுவோம். இதே எக்ஸாம்பிள் இதே தான், இதே ரியாக்ஷன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 HBr போட்டேன்னா CH3 CH2 CH2Br. இங்கே கனெக்டாக இருக்க Br அங்கே போய்டும், அங்கே கனெக்டாக இருக்க ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் பெராக்சைடு ஆன்டி மார்கானிக் ஆஃப். சரியா? என்னாச்சு வாட் ஹேப்பன்ஸ்? ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனா? ஏன் உனக்கு ஸ்வாட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போலேருந்து நம்ம ஸ்வாட்ஸே சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ஸ்வாட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே ஏன்? எப்பா இங்கே இருக்கிறத ஃபார்முலாவில் எழுதக்கூடாது. என்ன திருசெல்வம்? ஈத்தீனை போட்டு எத்தனால் போடக்கூடாது. வாட் இஸ் த ரியேஜென்ட்டு? ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணணும்? அதுதான் எனக்கு தேவைங்க. ஹூ இஸ் தட் ரியேஜென்ட் டு பி யூஸ்டு? யாரை போட்டால் நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? வாட் இஸ் த ரியேஜென்ட்? ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி அ ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியேஜென்ட் போல். கிரினாட் ரியேஜென்ட்டா? வேறு லெவலில் போயிட்டீங்க போல. ஏன்னா அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடு வேறு ஆசிட் கேட்டலிஸ்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட்டா? கிரினாடெலாம் நம்ம இன்னும் போவோம். ரைட்டா? பேசிக் தானே இதுக்கு ரொம்ப பெருசாலாம் போட தேவையில்லை. ரைட்டா? சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் பண்ணாலே வந்துட போகுது. ரைட்டா? ஆசிடை போட்டு கேட்டலிஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆல்கஹால் கிடச்சிட போகுது. ரைட்டா? ஆசிட் போட்டு கேட்டலிஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆல்கஹால் வில் பி ஃபார்ம்டு. சிம்பிளாக ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஆல்கஹால் அடுத்து நம்ம பார்க்கலாம் இன்னும் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த கொஷின் அடுத்து வரும். நீங்கள் சொன்ன KMnO4 கரெக்டு தான். பேஸ் ரியேஜன் தட் இஸ் ஆல்சோ ரைட்டு. ஆனால் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நம்ம அது என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஈத்தீன். ரைட்டா? ஈத்தீன் CH2 டபுள் பாண்ட் தானே, CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். ரைட்டா? ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் என்னது? H ப்ளஸ் போட்டுக்கலாமா? நான் எழுதியிருக்கிறது கரெக்டாக? Is this right? What I written is right? Is that clear? சொல்லுங்க. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஆசிட் கேட்டலிஸ்ட். ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா this is called acid catalyst hydration. acid catalyst hydration. கரெக்டா? ஒரு twist. Tell me whether it is marconic off or anti-marconic off. Super, good Rose, very good Rose. Okay, tell me whether it is a marconic off or anti-marconic off.
வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் வராது, ஆசிடோடு ஆட் பண்ணணும். ஆசிட் தேவை, வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஆட் வாட்டர். நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக இங்கே வேணால் எழுதிக்கலாம். ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட் தானே, இப்படியே கூட எழுதிக்கோங்க. ரைட்டா? டெல் மீ இட் இஸ் மார்கானிக் ஆஃப் ஆர் ஆன்டி மார்கானிக் ஆஃப். இல்லை, அது ரெண்டுமே கிடையாதா? ரெண்டுமே கிடையாதா? ரெண்டுமே இல்லையா? ஹரி நெஞ்சு வலிக்குது சாருக்கு. ஏன் ரெண்டுமே கிடையாது? மார்கானிக் ஆஃப் வந்து இந்த ஹாலஜன், ஹைட்ரோ ஹாலஜனுக்கு மட்டும் எழுதப்பட்ட ஒரு விதி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HBr, HIக்கு மட்டும் எழுதப்பட்ட ஒரு விதி கிடையாது. மார்கானிக் ஆஃப் ரூல் இஸ் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆடிங் இன் டபுள் பாண்ட். பாசிட்டிவும் நெகட்டிவும் டபுள் பாண்டில் ஆட் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதி தான் மார்கானிக் ஆஃப் விதி. சரியா? இங்கே H2O தானே ஆட் பண்ணுறோம், நம்ம H2O தானே ஆட் பண்ணுறோம். அந்த H2Oவில் H ப்ளஸ் OH மைனஸ். அப்போ மைனஸ் போய் எங்கே ஆட் ஆக போகுது? H ப்ளஸ் எங்கே போய் ஆட் ஆக போகுது? திஸ் இஸ் கிவன் இன் மார்கானிக் ஆஃப். மார்கானிக் ஆஃபில் இருக்குது. மார்கானிக் ஆஃப் ரூலில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்களா? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் மார்கானிக் ஆஃப் ரூலில் எங்கடா கொடுத்துருக்காங்க? ஆல்கஹாலில் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப இருக்குது ரியாக்ஷன். எங்கே இருக்குது? இருக்கா? சரி, ஓகே, அது இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, திஸ் இஸ் மார்கானிக் ஆஃப். மார்கானிக் ஆஃப்னா என்னது? HBr. HBrல இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நீங்கள் BR H ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, ஹாலஜன் H ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் யாரோட போய் அட்டாச் ஆவாங்க, நெகட்டிவ் யாரோட போய் அட்டாச் ஆவாங்க. நெகட்டிவ் ஆல்வேஸ் கோஸ் டு லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், பாசிட்டிவ் கோஸ் டு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், இதில் இது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கின். ஹரி அதனால சொல்லியிருக்கான். ஓகே, ஹரி வந்து ஏன் சொன்னான்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருது. ஹரி ஏன் சொன்னா? ஆனால் நான் அந்த உண்மையிலே உன்னை நம்பி ஒரு பதில் சொல்ல போகிறேன்டா, கவுத்திராத. அதாவது இது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கின், அதனால மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொன்னால் அது அக்செப்டட். ரைட்டா? 194ல் இருக்கா? ரைட். அதாவது சிமெட்ரிக்கல் ஆல்கீன், அதனால மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள் ஆகாதுன்னா ரைட். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2O. ரைட்டா? இப்போ மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள் இல்லை. வாட்டருக்கும் மார்கானிக் ஆஃப் இருக்குது. எந்த புக்கில் இருக்குடா? பேஜ் நம்பர் 194ல் இருக்கா? 194ல் எங்க எனக்கு தெரியலையே. மார்கானிக் ஆஃபில் ஒருவேளை என்னுடைய புத்தகம் பழைய புத்தகத்தில் இல்லையா? என் புக்கில் காட்டவே இல்லை. சரியா? ஸோ அதனால் இது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன், அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் நான் சொல்லி கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ரைட்டா? அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் திஸ்? என்னடா இது? சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் H2O பண்ணுறப்ப எங்கே வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், there is no problem in it. ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன், அதில் H2O போட்டோம் அப்படின்னா we will be getting a ஆன்சர். இதுக்கு என்னது? அடிஷன் ஆஃப் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா இதுக்கு CH3. இங்கே வந்து மார்கானிக் ஆஃப் ரூல் அப்ளிகபிள் ஆக போகுது. லெஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கோஸ் டு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே செகண்ட் பார்ட்டில் OH ஆட் ஆக போகுது, CH3. சரியா? ஓகே. அடிஷன் ஆஃப் தேங்க்யூ ரோஸ், ஐ காட் இட். தானியா பார்த்துறேன். ரைட், எஸ், காட் இட். ரைட்டா? கிளியரா? ரித்திகா, நேத்ரா, எஸ், ஆர் யூ ஆர் கெட்டிங் இட்? கிருத்திகா, யாரெல்லாம் இருக்கீங்க இந்த பக்கத்தில்? யாரெல்லாம் இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லிசனிங்? வினாய், வெரி குட், எஸ், சூப்பர். கிளியரா? ஸோ ஒரு கொஷின்லேயும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சூப்பர். அடுத்து பார்க்கலாம். ரைட். ரக்ஷிதா இருக்கீங்க, குட். தீர்த்தா, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். What happens when propene reacts with HBr? Already இந்த கொஷின் நம்ம பார்த்தாச்சு. கரெக்டாக? இந்த கொஷின் ஆல்ரெடி we have seen it. ரைட்டா? propene reacts with HBr. propene HBரோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? we have seen that already. we know that. டக்குன்னு எழுதுகிறேன் உனக்காக, நீங்கள் எதுவும் சொல்லாமல் நானே எழுதிடுறேன். CH2 plus HBr gives
கரெக்டா? இஸ் திஸ் ரைட்? கரெக்டா? கரெக்டா? இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்? ஆனால் எழுதுறதுக்குள்ள என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங்காக லைவ் கிடையாது. இன்றைக்கி தான் உனக்கு நைட் ஸ்டடி நீ கேட்ட ரொம்ப நாள், அதனால தான் 11:30 வரைக்கும் இன்றைக்கி கிளாஸு. டுமாரோ there is no class, ரைட்டா? திஸ் இஸ் ராங். இது தவறான விடை. இது தவறு, இது தவறு. என்ன பண்ணணும்? 2 bromo. ஆக்சுவலாக 2 bromo வந்திருக்கணும், ரைட்டா? இட் ஷுட் பி 2 bromo. இங்கே வரக்கூடாது. புரோமின் எங்கே வந்திருக்கணும்? புரோமின் ஷுட் கம் ஓவர் ஹியர், ரைட்டா? இங்கே தான் இந்த புரோமின் வந்திருக்கணும். CH, Br, இங்கே CH3 வந்துருக்கணும். சரியா? மார்க்கானிக்காக ஃபாலோ பண்ணணும். கவனம் இருக்கணும்டா, கவனம் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. பல தடவை செஞ்சாலும் எக்ஸாம் ஹாலில் அவசரத்தில் மிஸ்டேக் விட்டுருவோம். ஆர்கானிக் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர். சம்டைம்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்கும் நிறையா வந்துடும். ஈஸியாக நீ மார்க் வாங்க, ரைட்டா? பார்த்துக்கலாம். ரைட், பார்க்கலாம் வாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் ஈத்தேன் ரியாக்ட்ஸ் வித் கோல்டு டைல்யூட் KMnO4? ரைட்டா? இந்த கொஷினுக்கு இன்னொரு என்ன ஆன்சர் அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் பேயர்ஸ் ரியேஜென்ட்டு. பேயர்ஸ் ரியேஜென்ட்டோட பர்பஸ் என்ன, அல்லது பேயர்ஸ் ரியேஜென்ட் மூலமாக நம்ம என்ன க்ரியேட் பண்ண முடியும், நம்ம என்ன உருவாக்க முடியும், இதெல்லாம் ஒரு கொஷின். சரியா? இதெல்லாம் என்னது? ஒரு கொஷின். சரியா? ஓகேவா? கவனிங்க கவனிங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் ஈத்தீன் ரியாக்ட்ஸ் வித் கோல்டு டைல்யூட் KMnO4? கோல்டு டைல்யூட் KMnO4 1 மார்க்கில் என்ன அப்படின்னா, 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்பாங்க. கீழே நிறைய ரியேஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. KMnO4 இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் த பேயர்ஸ் ரியேஜென்ட், ரைட்டா? கொஷின் எழுதிடுறேன், ரைட்டா? இதை தாண்டி அடுத்த இதில் கொஷின் எழுதுறேன், ரைட்டா? How will you prepare glycol, ரைட்டா? How will you prepare glycol, ரைட்டா? இது என்னது? glycol அல்லது or vis-diol, ரைட்டா? vis-diol or டைரக்டாக எத்தேன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? டைரக்டாக எத்தேன்னு கொடுத்துட்டாங்கன்னா எதை வேணால் கொடுக்கலாம், ரைட்டா? ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம புக்கில் இருக்குது, ஆனால் அதுக்கு பல விதமாக கேள்விகள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிற 1 மார்க்குக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4, ரைட்டா? கோல்டு டைல்யூட்டா இல்லை அல்கலைன் இருக்கா? அல்கலைன் இருக்கு, ரைட்டா? கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4, தட் இஸ் தி ஆன்சர். கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4 உன் மைண்டில் ஏற்றிக்கும். அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா they are going to get it. How will you prepare glycol? glycol ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? அப்போ glycolோட ஃபார்முலா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொடுத்துறேன் glycolோட ஃபார்முலா என்னன்னு அப்படின்னு. அடுத்து vis-diol. வாட் இஸ் vis-diol? இட் இஸ் நாட் வினைல் குளோரைட். திருச்செல்வம் வினைல் குளோரைட் கிடையாது. vis-diol அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் vis-diol? vis-diolனா எனக்கு நோட்டில் நான் எழுதி போடுறேன், ரைட்டா? மேக் இட் எஸ் அ நோட். வாட் இஸ் vis-diol? vis-diolனா என்னது? vis-diolனா adjacent கார்பன், ரைட்டா? adjacent, ரைட்டா? அல்லது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பன். கார்பன் இப்படி adjacentல இருக்கவங்களில் ரெண்டுல என்ன பண்ணணும்? OH இருக்கணும், ரைட்டா? adjacent கார்பன், பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், ரைட்டா? பக்கத்தில் இருக்க கார்பனில் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? OH குரூப் 2 இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது? going to be called vicinal diol. அது பேர் தான் என்னது? vicinal diol. அடுத்து எத்தன் 1,2 diol அல்லது ராஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா எத்திலீன் கிளைகால், ரைட்டா? எத்திலீன் கிளைகால் கூட சொல்லுவாங்க, ரைட்டா? எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட், ரைட்டா? இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா how will you prepare? எப்போ எக்ஸாமில் மோஸ்ட்டாக IUPAC நேம் கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா? IUPAC நேம் கொடுக்க மாட்டாங்க. IUPAC பதிலாக காமன் நேம் தான் கொடுத்து கேட்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு. ஸோ அப்போ இதில் நெக்ஸ்ட் என்னது? எத்திலீன், ரைட்டா? எத்திலீன் என்ன ஸ்பெல்லிங்கு எனக்கே அந்த ETHY. தேங்க்யூ ராஷ். எத்தைலீன், ரைட்டா? அதாவது விசினல் டயாலுக்குரிய ஸ்பெல்லிங், ரைட்டா? திஸ் இஸ் நாட் டபுள் பாண்ட். அட்ஜசன்ட் கார்பனில் OH இருக்கிறதுனால எத்திலீன் டைஆல், எத்திலீன் கிளைகால். டைஆல் போடலாம் அல்லது கிளைகால், எத்திலீன் கிளைகால். எஸ், சரியா? இந்த PDF நான் கொடுத்துட்றேன். பெய்டுக்கு உன்னோட டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிடுறேன். யூடியூப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் என்னோட ஐடியிலேருந்து பின் பண்ணிடுறேன், ரைட்டா? எத்திலீன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதலாமா? பாரு, நம்ம
ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷின்லேயே எவ்வளோ பார்த்துருக்கோம் பாரு, ஒரு கொஷின்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. ரைட்டா? What happened when ethene reacts with cold dilute KMnO4? ethene எடுத்துக்கலாமா? Let us take this ethene. ethene எடுத்துக்கலாம் வாங்க. ethene CH2 double bond CH2 என்ன பண்ண போகுது? Going to react with cold dilute alkaline KMnO4. எப்போ இதெல்லாம் மொத்தமாக மேலே இல்லை கீழே தான் எழுதணும், நான் பிரித்து எழுதுற மாதிரி எழுதிடாத, ஒரே இதாக தான் எழுதணும். ரைட்டாக? கோல்டு டைலூட் அல்கலைன் KMnO4னு ஒரே இதாக எழுதணும். டெம்பரேச்சர் 273 கெல்வின் வேறு இருக்குது. ரைட்டா? டெம்பரேச்சராக மறந்துடாதீங்க. ஆன்சர் என்ன வரப்போகுது? இதில் ஒரு OH போடுங்க, இதில் ஒரு OH போடுங்க. தேர் இஸ் இன்டர்மீடியேட் இருக்குது. ரைட்டா? இன்டர்மீடியேட் வேறு இருக்குது. அதாவது திஸ் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் தான். ரைட்டா? இது வாட்டர்லேருந்து தான் OH எடுக்க போகுது. ஏன்னா இது கேட்டலிஸ்ட் தானே, இது அப்படியே தான் இருக்கும். வாட்டரோட தான் ரியாக்ட் பண்ண போகுது. வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் அல்லது வாட்டர் மட்டும் எடுத்திருப்பாங்க. ரைட்டா? வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் அல்லது வாட்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டாலும் தப்பு கிடையாது. இந்த கொஷினுக்கு டைரக்ட் ஆன்சரே போதுமானது. சரியா? இந்த கொஷின் என்ன அப்படின்னா டைரக்ட் ஆன்சரே போதுமானது தான். இல்லை நம்மளுக்கு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க எழுதணும் அப்படின்னா we have to put it out like this. ரைட்டா? இதோட என்ன அப்படின்னா வாட்டர் H2O ஆட் பண்ணுங்கள். This is a oxidation reaction. ரைட்டா? ஆக்சுவலாக KMnO4 is a oxidizing agent. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. KMnO4 என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்னது? ஆக்சிடைஸ் பண்ணுது. அதனால் ப்ளஸ் H2O ப்ளஸ் ஆக்சிஜன் போடுறோம். ஸோ டேரெக்டாக இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இதில் ஒரு OH, இதில் ஒரு OH. இன்னும் முடியலை இந்த கொஷின், இன்னும் முடியலை. இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. சரியா? அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் KMnO4? KMnO4ல் இருக்கக்கூடிய மேங்கனீஸ்க்கு என்ன ஆகும்? மேங்கனீஸ் என்னென்ன மாதிரியான அவுட்புட்டுக்கெலாம் போக போகுது? ஹவு தட் மேங்கனீஸ் வில் சேஞ்ச் இன் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கெலாம் போகும் அப்படிங்கிறத கொஷின் கேட்கலாம். சரியா? இதோட அவுட்புட்டில் பார்த்திங்க அப்படின்னா MnO2 வேறு வரும். MnO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் MnO2? இங்கே இருக்கல MnO2, இந்த MnO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாமி தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. MnO2ல Mnஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? Mnஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? டேய் என்னடா இவ்வளோ நேரமா? மேக் இட் ஃபாஸ்ட் பசங்களா. MnO2வோட Mnஓட ஆக்சிடேஷன் என்னது? +4. ஆக்சிஜன் -2 2 இருக்குது, -4 அப்போ +4. அப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா இனிஷியலாக என்ன ஆகுது? KMnO4. இதில் KMnO4ல் Mnஓட ஆக்சிடேஷன் ஸ்டடி டே இது 11th 12th நீட்டு ஜெஇ நிறைய இடத்துல இந்த KMnO4 கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. KMnO4ல் Mn என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா Mn will be on +7 ஸ்டேட். ரைட்டா? இது என்ன கலரில் இருக்கும்? பிங்க் கலரில் இருக்கும். ரைட்டா? இது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நோட் மாதிரி உன்னோட புக்கில் முன்னாடி பின்னாடிலாம் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரியா? MnO2. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் வில் அண்டர்கோ. ரைட்டா? இது என்ன ஆகும் அப்படின்னா MnO4 மாறப்போகுது. MnO4 தானே. அடுத்து Mn இதுக்கு அடுத்து என்னவா மாறும்? இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பிகம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறிச்சுன்னா, அதாவது இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறிச்சுன்னா இட் வில் பி இன் க்ரீன் கலர். அதே இது இஃப் இட் கோஸ் அஸ் Mn +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட் வில் பிகம் ப்ரௌன் கலர். ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு இது வந்து பர்பிள் கலர் சொல்யூஷன். ரைட்டா? பர்பிள் கலர் சொல்யூஷன் 4 தான். MnO2 இஸ் ப்ரௌன். MnO2 தான் ப்ரௌனு, இது ப்ரௌனு. அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும். +4ல் இருக்கப்போ பிங்காக இருக்கும், +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கப்போ இட் வில் இன் க்ரீன் கலர். MnO4 இருக்கப்போ ப்ரௌன் கலராக மாறிடும். ரைட்டா? எஸ். ஆக்சிடேஷன் ஈஸியாக ட்ரிக் இருக்கா? ஈஸி ட்ரிக்லாம் இல்லை. நீ ரெகுலராக படிச்சுன்னா நீனே ட்ரிக்காக கண்டுபிடிச்சிருவேன். அதாவது ஃபஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்மளோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்லாம் ஒரு சில எலமெண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதை பொறுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரைட்டா?
ஆனால் ராஜ் உனக்கு இருக்க சேட்டாக இருக்கே ஏண்டா ஹாட்டின் விடுறேன் என்ன கலராக பிங்க்கு க்ரீனு ப்ரௌனில் சூப்பர் குட். திஸ் கிவ்ஸ் அ இனிஷியேட்டிவ். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து படிக்கிறப்ப இட் வில் பி ரிமெம்பரிங் எக்ஸாம் ஹாலில். அப்போ இன்கேஸ் உனக்கு மறந்தே போயிட்டாலும் உனக்கு ஞாபகம் வரும். இந்த கலரில் 3 ஹார்ட்டின் இருந்துச்சு, அப்போ ஃபஸ்ட்டு சார் +1 சொன்னார், அடுத்து +6, அடுத்து +4, அப்போ 3வது ப்ரௌன் கலர் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக இதெல்லாம் என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சூப்பர், வெரி குட் வெரி குட். ரைட், எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறது எப்பயுமே என்ன அப்படின்னா ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து போகலாமா? ரைட், நவ் வி வில் கோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். சரியா, இப்போ என்ன பார்த்தோம்ப்பா, நல்லா கவனி. கோல்டு டைலூட் அல்கலைன் KMnO4 எடுத்திருக்கோம். அல்கலைன் என்னது, பேசிக் நேச்சர் இருக்கக்கூடிய KMnO4. ரைட்டா, பேசிக் நேச்சர் இருக்கக்கூடிய KMnO4 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசிடிஃபைடு KMnO4. ரைட்டா, அசிடிஃபைடு KMnO4 எடுத்துக்க போகிறோம். What happens when propane undergoes oxidation with KMnO4 with H+? சார் நீங்கள் எப்படி இதை அசிடிஃபைடுன்னு சொன்னீங்க, எப்படி நீங்கள் இதை வந்து அல்கலைன்னு சொல்கிறீங்க? எதுவுமே கொடுக்கலைன்னா அது அல்கலைன். கோல்டு டைல்யூட் அப்படின்னு கொடுத்தாலே அந்த KMnO4 பேஸ் ரியேஜன். கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4. KMnO4 வந்து நிறைய பேரோட மைண்டில் என்ன அப்படின்னா KMnO4 தான் பேஸ் ரியேஜன்ட்னு கிடையாது. கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4 தான் பேஸ் ரியேஜன். KMnO4 வித் H+னா அசிடிஃபைடு KMnO4. ஆசிடும் KMnO4 ஒன்றா போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். H+னால அசிடிஃபைடு. எஸ், இங்கே H+ கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு நம்ம இதை அசிடிஃபைடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் அசிடிஃபைடு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டாக? ஓகே, ரைட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ கொடூரமான ஆசிடில். ஆசிட் என்ன அப்படின்னா கொடூரமானவன் அடிச்சு துரத்திடுவான். என்ன பண்ணிடுவான், அடிச்சு துரத்த போகிறான். ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு மேக் அ வெரி வெரி பேட் டெசிஷன். ரைட்டா, கோல்டு டைலூட் அல்கலைன், அதான் என்னது, தட் இஸ் கால்ட் பேஸ் ரியேஷன். இப்போ பாருங்கள், ப்ரோப்பீன் இருக்கா, ப்ரோப்பீன் எடுத்துக்கலாமா? ப்ரோப்பீன் எடுத்துட்டோம் அப்படின்னா கவனிங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரியா, this is acidified. It is a strong oxidizing agent. ரைட்டா, it is very strong. கொடூரமானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ், என்ன பண்ண போகுது இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப அசிடிஃபைட் KMnO4. அசிடிஃபைட் KMnO4 KMnO4 with H+. See, it is going to break the bond. Alkaline KMnO4, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல this create a breaking of bond, அதாவது மல்டிபிள் பாண்டை தான் பிரேக் பண்ணாங்க. கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4 மல்டிபிள் பாண்ட்ஸ் தான் பிரேக் பண்ணுச்சு. whereas this acidified KMnO4 இருக்குல்ல, it is going to completely break the bond between கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டையே they are going to break it. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த பாண்டே பிரேக் பண்ண போகிறாங்க. இட் இஸ் கோயிங் டு செப்பரேட் திஸ் டூ ஃபெலோஸ். இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ண போகிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஓசோனாலிசிஸ். நம்ம ஓசோனாலிசிஸ் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஓசோனாலிசிஸ்? அந்த ஓசோனாலிசிஸும் நம்மளும் கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்தில் ஒரே மாதிரி. ஓசோனாலிசிஸில் என்ன பண்ணுவோம், டபுள் பாண்டை பிரேக் பண்ணி வாட் வி வில் டூ இன் ஓசோனாலிசிஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் வி வில் டூ, ஓசோனாலிசிஸில் டபுள் பாண்டை பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ், ரைட். வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவோம், வீடு கட்டி வீடை இடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், ரைட்டா, வீடை கட்டிட்டு வீடை இடிச்சிடுவோம்ல, வீடை இடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், டபுள் பாண்டில் ஆக்சிஜன் ஆட் பண்ணுவோமா? அதே தான் அசிடிஃபைட் KMnO4 என்ன பண்ண போகுது, டபுள் பாண்டை பிரேக் பண்ணி என்ன பண்ண போகுது, அவங்கள ரெண்டு பேரும் ஆக்சிஜனோட சேரப்போகுது. இப்போ பாருங்கள், இவங்களை பிரேக் பண்ணலாமா? இவங்களை பிரேக் பண்ணி இவங்க கூட என்ன பண்ண போகிறேன், ரைட்டா, ஒரு ஆக்சிஜன் போட போகிறேன். சரியா, இப்போ இவங்க கூட பிரேக் பண்ணி ஒரு ஆக்சிஜன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன வருதுன்னு, CH3 CH டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன் ப்ளஸ் CH2 இருக்குல்ல, CH2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், CH2 இருக்குது, அதோட டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன். இது எப்படி எழுதலாம், we cannot write like this, this can be written as HCHO. கரெக்டா? ரைட்டா, HCHO. is that clear? clear-ஆ? is that clear? Is that clear? புரிஞ்சுதா என்னென்ன?
உன் புக்கில் வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், டோன்ட் திங்க் தட் எக்ஸாம்பிள், ரைட்டா? நான் கொடுத்துருக்க கவனிங்க, ரைட்டா? நான் வேறு கொடுத்துருக்கேன், ரைட்டா? நான் ப்ரோப்பீன் எடுத்திருக்கேன். நம்ம புக்கில் 2-மெத்தில் ப்ரோப்பீன் எடுத்திருப்பாங்க, ரைட்டா? நம்ம புக்கில் வேறு ப்ரோப்பீன் எடுத்திருப்பாங்க, நம்ம வேறு ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம், சரியா? நம்ம வந்து என் ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம், அவங்க வந்து ஐசோப்ரோப்பைல் மாதிரி எடுத்திருப்பாங்க, சரியா? அதை விட்டுரு, ஐசோபியூட்டேன் எடுத்திருப்பாங்க, பியூட்டீன். ஓகேவா? சூப்பர். அப்போ KMnO4H+. இன்கேஸ் இதே ஆளோட இப்போ இங்கே அல்கலைன் KMnO4 போட்டால் என்ன இருக்கும்? இன்கேஸ் இங்கே அல்கலைன் KMnO4 போட்டிருந்தோன்னா வாட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு OH, இதில் ஒரு OH ஆட் ஆகிடும். சிம்பிள், ஒரே காம்பவுண்டு தான், ரெண்டுமே ஒரே மாதிரியே கேட்கலாம், சரியா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கலைன் KMnO4 கோல்டு டைல்யூட்டுன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த டைல்யூட்டுங்கிற வார்த்தைக்குள்ள தான் வாட்டர் ஒளிஞ்சிருக்கு, புரியுதா? டைல்யூட்டுங்கிற வார்த்தைக்குள்ள தான் வாட்டர் ஒளிஞ்சிருக்கு. கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4 அப்படின்னாலே உங்கள் மைண்டில் ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, கோல்டு டைல்யூட்னால H2O, ஆக்சிடேஷன் இது இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதனால O, சரியா? இன்னைக்கு தான் புக் எடுத்துகிட்டு இருந்தியா? ஓசோனாலிசிஸ் பாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 2-3 பேஜ் தள்ளி இருக்கு வர. உன் புக்கு புதுசால இருக்கும், உன் புக்கு புதுசாகவே இருக்கும், அதில் எடுத்து நீ தேட போகிற, தேடாத, நம்ம PDF படிச்சிடலாம். தனியாக சொல்கிறாங்களே, ரைட்டா? ஓசோனாலிசிஸ் 198 இருக்கு. ஆமாம், அடுத்த டாபிக் ஓசோனாலிசிஸ் தான், சரியா? அதனால் நம்ம என்ன போடுறோம், கோல்டு டைல்யூட் KMnO4 அல்லது அல்கலைன் KMnO4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அவன் திருந்த மாட்டான் சார், அவன் திருந்தவே மாட்டான். நான் ஹரிப்பை புக்கே எடுத்து சொல்ல மாட்டேங்கிறேன். லைவ் எப்போ முடியுமா? ஏன் திரும்ப போர் அடிக்குதா? லைவ் இல்லை அன்றுகோ அப் டு 9:30 வரைக்கும் இருக்குது லைவ், சரியா? பார்க்கலாம். டே 1 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்காடா. டே 1.5 மணி நேரம் ஆக போதும், 1.25 மணி நேரம் ஆகிடுச்சா? சூப்பரில், டைம் போனதே தெரில. ஹவு மெனி ஆஃப் யூ ஃபெல்ட் தட் 1 hour போயிடுச்சு? நான் இப்போ தான் டைமே பார்க்குறேன், 7:45 ஆகுது. ஓகே, பரவாயில்ல, 1 hour தாண்டிட்டோம், நம்ம கடகரன் தாண்டிட்டோமே 1 hour. கவனிங்க, what happens when propene undergoes ozonolysis? அதே கேள்வியா என்ன அப்படின்னா ஓசோனாலிசிஸில் கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? ரைட், வில் டூ தட். வாட் ஹேப்பன்ஸ் when propene undergo ozonolysis, ரைட்டா? தேங்க்யூ சாரா. என்ன நான் உனக்கு திட்டுறேன்டா? தேங்க்யூ சாருங்கிற. ஓகே, ரைட், பார்க்கலாம் வாங்க. ப்ரோப்பீன் அண்டர்கோ ஓசோனாலிசிஸ். ப்ரோப்பீன் என்னது? ஆக்சுவலாக போன கொஷினும் இந்த கொஷினும் சேம். இந்த மாதிரி இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ப்ரோப்பீன் எடுத்தேன். கொஷினும் சேமு, ஆன்சரும் சேமு, நடுவில் இருக்க கண்டென்ட் மட்டும் மாறப்போகுது, ரைட்டா? இப்போ பார்த்தேன்னா இதே ப்ரோப்பீன், இதே ஆன்சர் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம், சரியா? ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய ரீஏஜென்ட் மட்டும் வேறு, பார்த்தியா? அப்போ உனக்கு புரியுதா? ஆர்கானிக் படிக்க தான் உனக்கு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது புரியும். ஒன்றுமே பண்ணலை, சப்ப கேள்வியாக இருக்குது, ரைட்டா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாரு. புக்கில் இருக்க ஒவ்வொரு ரியாக்ஷனும் நீ இப்போ புக்கில் இருக்கிறத நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் புக்கில் நீ பார்த்தேன்னா உனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் நீ புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டேன், சரியா? இப்போ தான் பார்த்தீங்களா? எஸ் பாருங்கள், எஸ் ரக்ஷிதா, நேத்ரா, ரித்திகா, குட், சூப்பர். கவனிங்க, பார்த்துடலாம், முடிச்சிடலாம். இந்த ஆர்கானிக்லாம் 12th போய் நீ ஆர்கானிக்கில் பயப்படவே கூடாது. 12th ஆர்கானிக்கில் புகுந்த விளாண்டுறோம் நீங்கள், ரைட்டா? ஓகே, சூப்பர். வாங்க, ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ்லாம் போட தேவையில்லை. ஆமாம், ப்ளஸ் O3 போடணும்ல, ஓசோனாலிசிஸ் தானே. O3 போட்டோன்னா ஃபஸ்ட் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் when propene undergoes ozonolysis? இதுக்கு நீ ஃபைனல் ஆன்சர் எழுதினாலும் சரி, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதினாலும் சரி, இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன், ரைட்டா? இட்ஸ் அ பீஸ் ஆஃப் அ கேக், என்ன? ரைட், சப்ப மேட்ரு ஆகிடுச்சு இப்போலாம். ஸோ அப்போ பாருங்கள், திஸ் வி ஹவ் டு ரைட் இட் லைக் திஸ். இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எழுதணும். CH3 CH பாண்டு, சரி CH இங்கே பாண்டு போடக்கூடாதுல்ல, மேலே வீடு கட்டணும்ல. CH2 இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒன்று, இப்படியே எழுதலாம், ரைட்டா? திஸ் வி கேன் டூ இட், ரைட்டா? ரைட், ஓகே. ஓகே, பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எல்லாம் டயலாக் பேசுனீங்களே, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள், இங்கே என்ன வரும் அப்படின்னு. வீடு கட்டியாச்சு, வீடை உடைக்கிறதுக்கு யாரை போடணும்? அதுதான் விஷயம். வீடை உடைக்கிறதுக்கு யாரை போடணும்? வீடை உடைக்கிறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணணும்? வாட் இஸ் த reagent used for breaking the house, நம்மளோட ஹவுஸை?
திருசெல்வம் இப்போ நம்ம படிக்கிறதுலாம் ஜெயில இருக்கா அப்படின்னு அதை படிச்சுட்டே போகலாம். ரைட்டா? 𝐾 பூரா பேர் என் உயிரை வாங்குற. டே என்னடா யூஸ் பண்ணணும்? மறந்துட்டியா அதை மறந்துட்டியா? அவ்வளோதான், கொண்டே மறந்துட்டானுங்க. ஏன்னா வீடை கட்டினானுங்க, வீடை உடைக்கிறதுக்கான பிளானாக பண்ணலை. ரைட்டா? Zn with H2O. ரைட்டா? ஜிங்க் வித் வாட்டரு, ஜிங்க் Zn with H2O, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரைட்டா? இதை போட்டால் நம்ம வீடு என்ன பண்ணும்? தாறுமாறா டமால் டுமின்னு உடஞ்சிரும். பாவம், கஷ்டப்பட்டு வீடை கட்டி வீடு என்ன போகுது? வீடு உடைய போகுது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி உடைய போகுது. ரைட்டா? இவங்க தனியாக வந்துடுவாங்க, இவங்க தனியாக வந்துடுவாங்க, இவங்க தனியாக போயிடுவாங்க. எவ்ரிதிங் வில் கோ லைக் திஸ். அப்போ என்ன வரப்போகுது? ஸோ அப்போ ஆன்சர் CH3CHO. ரைட்டா? CH3CHO ப்ளஸ் CH2O. CH2Oவை நம்ம என்ன பண்ணலாம்? HCHOன்னு எழுதலாம். டே இன்னொன்று, உன்னைய ரொம்ப நம்பி நான் எந்த காம்பவுண்டுக்கும் கீழே பேர் எழுதாமல் இருக்கேன். ஐயூபேக்லாம் உன்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே நான் நினச்சிட்ருக்கேன். அவனை எக்ஸாம் ஹாலில் போட்டு தள்ளிடாத என்னைய. ரைட்டா? பேரெல்லாம் தப்பாக எழுதி விட்டுறாது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் இதோட காமன் நேம் என்ன? இதோட ஐயூபேக் நேம் என்ன? இதை சொல்லு. இதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமானது. ஓசனாலிசிஸில் வீடு கட்டவா? ஓகே, ரைட், கட்டலாம் வாங்க. 2 crore, 2 கோடி. எத்தனை கோடி? 2 கோடி. இப்போ என்ன 2 கோடி செலவு பண்ணி வீடு கட்டினேன்னா என் கிளாஸில் ரிசல்ட் பண்ணால் பூச்சி வருது. ஏன்? ஃபார்மால்டிகைட். வெரி குட், திஸ் இஸ் ஃபார்மால்டிகைட். அதுக்கப்புறம் ஐயூபேக் நேமு மெத்தனேல். வெரி குட். இங்கே பாரு ஆன்சர் எப்படி பண்ணுறானுங்க. யூடியூப்பில் ஃபுல்லாக காமன் நேம் ஆன்சர் பண்ணுறானுங்க, பெய்டு பேட்சில் ஃபுல்லாக ஐயூபேக் நேம் ஆன்சர் பண்ணுறானுங்க. குட். மெத்தனேல். ரைட்டா? ஃபார்மால்டிகைடு, அதுக்கப்புறம் ஐயூபேக் நேமு மெத்தனேல். சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க மகா, நல்லா எழுதிட்டு வாங்க. ரைட்டா? இது வந்து அசிட்டால்டிகைட். ரைட்டா? எத்தனேல், இன்னொன்று என்னது? அசிட்டால்டிகைட். ரைட்டா? எத்தனேல் அல்லது அசிட்டால்டிகைட். தட்ஸ் குட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? ஓசோனாலிசிஸ் லெவலில் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேர் ஆர் சம் ரியாக்ஷன்ஸ். நம்மளோட கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, they will be giving like this: CH2 double bond CH2, this first O3 புக் பேக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? Zn/H2O. What will be the answer? இதோட ஆன்சர் என்னது? What is the answer for this compound? ரைட்டா? What is the answer for this? ஆன்சர் என்ன? இதனுடைய பதிலை மட்டும் சொல்லுங்கள். ஐயூபேக் நேமை மட்டும் சொல்லு, இல்லை ஃபார்முலா மட்டும் சொல்லு. ஐயூபேக் நேம் அல்லது ஃபார்முலா? ஐயூபேக் நேம் அல்லது ஃபார்முலா மட்டும். டக்குன்னு ஆன்சர். என்ன ஆச்சு? ஆன்சர் என்னது? எஸ், ஓகே கீர்த்தி. ஓகே, ரைட். சொல்லுங்கள், என்ன ஆன்சரு? டேய் ஆன்சர் சொல்லுங்கடா. அதுக்குள்ளே பிரேக்கா? ரோஸ் நோ. இதுக்கு ஆன்சர் ஃபார்மால்டிகைடு. எத்தனை ஃபார்மால்டிகைடு? 2 times HCHO. ரைட்டா? வெரி குட். ரைட்டா? 2 times HCHO. 2 HCHO வரப்போகுது. சரியா? என்ன பண்ணணும்? நேத்திர டை ஃபார்மால்டிகைடுன்னு போடக்கூடாது, 2 times ஃபார்மால்டிகைட். ரைட்டா? டைன்னு போட்டிங்கன்னா ஒரே காம்பவுண்டில் 2 இருக்காங்கன்னு அர்த்தம். இட் இஸ் 2 different compounds. ரைட்டா? இட் இஸ் 2 different compound. ரைட்டா? அப்போ என்னது? நம்ம இவனை பிரேக் பண்ண போகிறோம். இதில் டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன், இதில் டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன் போட போகிறோம். தட் இஸ் த ஆன்சர். ரைட்டா? எதுக்கு ராஜ்குமார் தம்பி பெராக்சைடு போட்டிருக்கீங்க? ஆன்சர் அவுட்புட்டில் பெராக்சைடா? எதுக்கு பெராக்சைடு வருது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பெராக்சைடு? தருண் சொல்லுங்கள், என்ன தருண்? நான் அன்மியூட் பண்ணேன்னா யூடியூப்பில் என்னோடய வாய்ஸ் எல்லாம் வெளியே கேட்கும். சரி, வெயிட் பண்ணு. சொல்லு தருண், வாட் இஸ் யர் டவுட்? ஜெய் தருண்,
ஹலோ சொல்லுப்பா. சார் ஹரி உங்ககிட்ட ஏதாவது டவுட் கேட்கணுமா சார்? ஹரி டவுட் கேட்கணுமா? அவனை அங்கேயா உட்காந்துருக்கான், 2 பேரும் ஒன்றாவோட உட்காந்துருக்கீங்க. சொல்லு, என்ன டவுட்டு? வாட் இஸ் அ டவுட்? டேய் டோன்ட் ப்ளே. என்ன டவுட்டு? ஆமாம். சரி நான் சொல்கிறேன். ஓகே ரைட், நான் சொல்கிறேன். டைஃபார்மால்டிகைடு என்னடா பண்ணடி? இது ஓசோனாலிசிஸ் தானடா. இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எக்கோ அடிக்குதா? அதான் அவங்க பேசுகிறதுனால உனக்கு எக்கோ அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இந்த தருணும் ஹரியும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த ஹரி பெய்ட் கிளாஸில் உட்காந்து கவனிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இது என்னடா ஓசோனாலிசிஸ் தானடா. இது டபுள் பாண்ட், இங்கே ஒரு ஓ போடுங்க, இங்கே டபுள் பாண்ட் ஓ போடுங்க. இதில் என்னடா டவுட்டு? அதாவது இதாக பேசணுன்னு வான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இதெல்லாம் டைஃபார்மால்டிகைட்லாம் தெரியும். அவன் ஆன்சரு டைஃபார்மால்டிகைடுன்ற ஆன்சர் நேத்ரா சொன்னாங்க. அந்த ஆன்சரை தூக்கிட்டு வந்து ஃபன் பண்ணிட்டுருக்கான் ஹரி. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் ஈத்தீன் இஸ் பாலிமரைஸ்ட்? ஈத்தீனை பாலிமரைஸ் பண்ண என்ன ஆக போகுது? ரைட்டா? அவன் பெய்டில் இல்லை. ஸோ பாலிமரைசேஷன், ரைட்டா? வாட் ஹேப்பன் வென் ஈத்தீன் இஸ் பாலிமரைஸ்டு? ரைட்டா? பாலிமரைசேஷன் பண்ணுறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஈத்தீன் என்னடா ப்ளூ கலரில் இருக்கா? ரைட், CH2 டபுள் பாண்ட் CH2. பாலிமரைசேஷனுக்கு என்னப்பா ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? ரியேஜென்ட் மட்டும் சொல்லுங்கள். ரைட்டா? ரியேஜென்ட் மட்டும் சொல்லுங்கள். ரியேஜென்ட் என்னது? ரெட் ஹாட் ஐரன் டியூப். என்ன பண்ணணும் நம்ம? ரெட் ஹாட் ஐரன் டியூப். ரைட்டா? ரெட் ஹாட் அயன் டியூப். ரைட்டா? அயன் டியூப். நல்ல பல்லுக்க காய்ச்சினா அயன் டியூப் என்ன பண்ணணும்? எடுத்து நம்ம வச்சுக்கணும். ரைட்டா? 873K. ரைட்டா? 873K. ரைட்டா? பேசுகிறதுனா பேச வேண்டியது. அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் டக்குன்னு பார்த்தோன்னா நான் மைக்கை ஆன் பண்ண மாட்டேன்னு நினச்சிருப்பானுங்க போல். நான் மைக்கை ஆன் பண்ண உடனே என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன கேட்கணுன்னே தெரில போல். ஸோ அதான் விஷயம். டக்குன்னு தே காட் ஸ்ட்ரக். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும்? CH2 ஒரு CH2 தேவையில்லை, நிறைய CH2. ஏன்னா கேள்வி என்னது? பாலிமரைசேஷன் கொடுத்துருக்காங்க. பாலிமரைசேஷன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய எண் போடணும், நிறைய மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும். ரைட்டா? நிறைய மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும். நிறைய மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா CH2 என்ன வரப்போகுது? பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு பி சிங்கிள் பாண்ட். ரைட்டா? CH2 இந்த பக்கம் ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு போட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டு என் போட்டுருங்க. ரைட்டா? இந்த பாண்ட் இப்படி இருக்கணும், ப்ராக்கெட்டுக்கு மேலே பாண்டை போட்டுருங்க. ரைட்டா? அப்படியே கண்டினியூஸாக CH2 பாண்டு சேர்ந்துருப்பாங்க. ரைட்டா? அவங்க தான் என்னது? இவங்க மொத்தமாக சேர்ந்து இந்த மாதிரி n டைம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் என்னது? பாலிஈத்தீன். பாலித்தீன் நம்ம யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவர் இருக்குல்ல, அதுதான் பாலித்தீன், பாலிஈத்தீன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்படி போட்டாலும் சரி, இல்லை கர்வ்டு மாதிரி, கர்வ் சர்ஃபேஸ் மாதிரி. ரைட்டா? கர்வாக, ஏன்னா இது ஒரு காம்பவுண்டு தான் அடுத்தடுத்து செயினில் கனெக்ட் ஆகிருக்க போகுது. இங்கே எண் போடணும், இங்கே எண் போடலைன்னா தப்பாகிடும். ரைட்டா? இங்கே எண் போடலை அப்படின்னா தப்பு. இதெல்லாம் புக்கில் இருக்கு. ஆமாம், புக்கில் இருக்குல்ல, பேஜ் நம்பர் 199 இருக்குது. பேஜ் நம்பர் 199 இது எல்லாமே இருக்குது. சரியா? ரைட், கிளியர். ரைட். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஈத்தீனை எத்தனாலாக மாற்றணும். எப்படிப்பா மாற்றணும்? ஹவு டிட் வி கன்வெர்டட் ஈத்தீன் இன்டு எத்தனால்? ஈத்தீன் எப்படி எத்தனால கன்வெர்ட் பண்ணோம்? ஈத்தீனை எத்தனால எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஈத்தீனை எத்தனால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? எஸ், ஹவ் வில் யூ கன்வெர்ட் ஈத்தீன் டு எத்தனால்? எப்படா கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி? ஏன்னா அது n டைம்ஸ். கிருத்திகா, ஏன் அந்த பாண்டு மேலே ப்ராக்கெட் போடுறோன்னா அது n டைம்ஸ். அந்த காம்பவுண்ட் நிறைய இருக்குது. அந்த காம்பவுண்டு n டைம்ஸ், எக்கச்சக்கமான காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டே நிறைய ஆட் ஆகுது. வெறும் CH2 ஆட் ஆகலை, CH2 நிறைய ஆட் ஆகுது.
இந்த காம்பினேஷன் CH2 காம்பவுண்டு, அதுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு CH2, அதுக்கு பக்கம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு ப்ராக்கெட் போடுறோம் பாண்டு பக்கத்தில், அவ்வளோதான். ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷனா, கோல்டு டைல்யூட் KMnO4 என்ன போடணும், ஈத்தீன் டு எத்தனால், ஒரு OH தான் தேவை, நாட் 2 OH, 2 OH வேணும்னா கோல்டு டைல்யூட் KMnO4 போடலாம். போடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, we just need only 1 OH. அப்போ என்ன பண்ணணும், ஈத்தீன்லேருந்து எத்தனால் போடணும் அப்படின்னா நம்ம மார்கானிக் ஆஃப் ரூல் படி என்னது, H2O என்னது, ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன், ரைட்டா, ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன், ரைட்டா, ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன், H2O with H+, ரைட்டா, H2O with H+, இதானது ஆன்சர். இப்போது எத்தனால்லேருந்து ஈத்தீன் கண்டுபிடிக்கணுமா, எத்தனால்லேருந்து ஈத்தீனா, ஈஸி ரியாக்ஷன், ரைட்டா. நீங்கள் என்ன பண்ணீங்க, வாட்டரை ஆட் பண்ணி எத்தனால் கிரியேட் பண்ணோம், ஒரு டபுள் பாண்டில் வாட்டரை ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு எத்தனால் கிடச்சிது. இப்போது எத்தனாலை ஈத்தீனா மாற்றணும், இட் இஸ் அ ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம we have to do the dehydrogenation. நம்ம இப்போ என்ன பண்ணணும், அப்போ டீஹைட்ரேஷன் பண்ணணுமா, டீஹைட்ரேஷனா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம we have to do the dehydration, கரெக்டாக இல்லையா. என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓகே ரைட். என்ன பண்ணலாம், என்ன ஆன்சர் காணும், பை டீஹைட்ரேஷன் we are going to remove the water, CH ஈத்தீன் ஃபார்முலா, எத்தனால் ஃபார்முலா, எத்தனால் எழுது CH3 CH2 OHன்றதா எத்தனால் ஃபார்முலா, எத்தனால்லேருந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யாராவது சொல்லுங்கள், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் எப்படி டீஹைட்ரேஷன் பண்ணலாம், வாட் இஸ் த டீஹைட்ரேஷன் டெக்னிக், டீஹைட்ரேஷன் டெக்னிக் என்னடா, டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணணும், டீஹைட்ரேஷன் டெக்னிக் என்னது, யாரை யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் பண்ணலாம், யாரை யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் பண்ணலாம் சொல்லுங்கள் டக்குன்னு, வாட் டு பி டன், டீஹைட்ரேஷன் ஓகே, எப்படி யூஸ் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணுவீங்க, எதுக்கு சேம் ஆன்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கேட்குறீங்க, என்ன டவுட் ரோஸ் சொல்லுங்கள், டீஹைட்ரேஷனுக்கு என்னடா யூஸ் பண்ணணும், ரிடக்ஷன் வேறு, சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், ஸ்ரீகா குட்டு, KMnO4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இங்கே நம்ம ரிடக்ஷன் வாட்டரை ரிமூவ் பண்ணணும், வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆன்சரை காணோம், மாட்டினியா, பதில் சொல்லு. ஹை டெம்பரேச்சர் என்ன தீப்ஸ், தட் இஸ் ஆல்சோ குட், ஆனால் அப்படி வராது. இந்த வர ரோஸ் ஒரே ஒரு நிமிஷம். கேட்டலிஸ்ட் அதெல்லாம் ஹைட்ரஜனேஷனில் கேட்டலிஸ்ட் போடுறது, ஆல்கஹாலிக் KOH, ஆன்ஹைட்ரஸ் சால்ட்டு, ஆன்ஹைட்ரஸ் சால்ட்டு வேறு, ஹீட்டு, Cr2O3. இப்போ எவ்வளோ ஆன்சர் பார்த்தியா, உனக்கு என்னெல்லாம் போடலான்னு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா, என்னெல்லாம் போடலான்னு தெரிஞ்சிருக்கு என்ன, எஸ் ட்ரை நான் எதுவும் சொல்ல, இந்த கொஷின் இஸ் கோயிங் டு பி அ கொஷின் மார்க். இதுக்குரிய ஆன்சர் வில் பி டிஸ்கஸ்ட் ஆஃப்டர் த பிரேக் 8:30க்கு அப்புறம் தான். இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது, ரைட்டா, இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ரெண்டுலேயுமே பெய்ட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. அந்த ஆன்சர் என்னன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரியா. ஸோ ஆஃப்டர் த பிரேக் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் திஸ். நீ புக்கில் தேடுவியா நெட்டில் தேடுவியான்னு எனக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் ஹோம்ஒர்க், ரைட்டா, ஷார்ட் டேர்ம் ஹோம்ஒர்க் மாதிரி, ½ அன் ஹவர் ஹோம்ஒர்க் உனக்கு, ரைட்டா. இது ½ அன் ஹவர் ஹோம்ஒர்க் மாதிரி உனக்கு, ஓகேவா, ரைட். இது ஒரு ½ அன் ஹவர் ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு நோட் போட்டு வச்சுக்கலாம். ஆஃப்டர் த பிரேக் 8:30க்கு அப்புறம் பிரேக் வரும். 8:30 இல்லை 9 o'clock I will be giving a dinner break. 9 o'clock அப்புறம் 9 to 9:30 I will give a dinner break. That time we will discuss it. 9:30க்கு அப்புறம், சரியா, ரைட். அதனால் இப்போதைக்கு அதை பற்றின ஆன்சர் உனக்கு சொல்லப்படாது. இதில் ஆன்சர் நான் எழுதிடுவேன், ரைட்டா. ஆன்சர் எழுதிடுறேன். என்னது அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2O, ரைட்டா. இதெல்லாம் ஓகே. டீஹைட்ரேஷன் எல்லாமே ஆன்சர் பண்ணி நம்ம பார்க்கலாம், ரைட்டா. சொல்லு ரோஸ், என்னது
சொல்லுங்கள் ரோஸ், அன்மியூட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நான் மைக் இது பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. எஸ் ரோஸ், யுவர் ஆடியோ இஸ் நாட் ஆடிபிள். யூ ஆர் நாட் ஆடிபிள். அவன் 11வது வந்து இன்றைக்கி தான் புக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஏண்டா 11th வந்து இப்போ தான் புக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரோஷினி, தேர் இஸ் அ டெக்னிக்கல் இஷ்யூ ஃப்ரம் யுவர் சைடு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது கேட்கல. ஸோ நம்ம பிரேக் அப்புறம் திருப்பி பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், we will try to speak. Okay, right now we'll go with the next question. How will you convert 1 bromopropane into propene? 1 bromopropane. உனக்கு பார்த்தியா, have you noticed that இதெல்லாம் என்ன இருக்குன்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஆல்கேனை மாற்றணுமோ, யாரெல்லாம் நம்ம பண்ணோமோ அவங்களெல்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணுறோம். ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். ரைட்டா? நாட் ஆடிபிள் இல்லை சார், இன்ஆடிபிளா? என்னடா சொல்கிறேன் நான், இங்கிலீஷில் தப்பாக சொல்லிட்டேனா? ஒரு வேலை என்ன, நீங்களாம் என்ன விட, நான் தான் ஆல்வேஸ் மை சோல்ஜர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் மீ. அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க என்னை விட. இப்போ நாட் ஆடிபிளா இன்ஆடிபிளா? இட் இஸ் நாட் ஆடிபிள், இட் இஸ் இன்ஆடிபிள். நல்ல விஷயம், ஒரு வித்தியாசமான ஒரு டவுட் என்ன. சரி பார்த்துடலாம். 1 bromopropane. 1 bromopropane என்னது? 1 bromopropane CH3 CH2 CH2Br. ரைட்டா? என்ன பண்ணும், ப்ரொப்பீனாக மாற்றணுமா? யாரை கொடுக்கலாம், யாரை ரியேஜெண்ட்டாக போடணும்? ரைட்டா? ஸோ we have to do reagent. என்ன ரியேஜென்ட் போடணும், என்ன ரியேஜென்ட் போடணும்? இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டா. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? நல்லா கவனிங்க. இது நிறைய தடவை என்ன அப்படின்னா கொஷின் பேப்பரில் வந்திருக்கு இந்த ரியாக்ஷன், திஸ் ரியாக்ஷன், பட் வித் வேறு வேறு காம்பவுண்ட், வேறு காம்பவுண்ட் வச்சு இது நிறைய தடவை வந்திருக்கு. சரியா? அதனால் கவனம் கவனம் கவனம். இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்கள். CH3 CH2 CH2Br. இங்கே என்ன போடணும், இங்கே என்ன போடணும், இங்கே என்ன போடணும்? எஸ், வெரி குட் தீப்ஸ். ரைட்டா? இட் இஸ் ஆல்கஹாலிக் KOH. ரைட்டா? ஆல்கஹாலிக் KOH. டே இதில் 2-3 விஷயம் இருக்குடா பசங்களா, கவனம். அதாவது இது வந்து இப்போ டீஹைட்ரோஹாலஜனேஷன். நல்லா நான் வச்சுக்கோ, டீஹைட்ரோஹாலஜனேஷன். ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஹாலஜனையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஹாலஜனையும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டா? இது ஆல்கஹாலிக் KOH. இன் சம் கேசஸ் இன்னொன்று இருக்குது, அடுத்த ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். அடுத்தது ஆல்கஹாலிக் KOH. ரைட்டா? போட்டோன்னா இதுலேருந்து Br, இதுலேருந்து ஹைட்ரஜன் 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுவாங்க. இட் வில் பி CH3 CH double bond CH2. ரைட்டா? CH3 CH double bond CH2. கிளியர்? கிளியரா? ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னா சூப்பர் குட். ஸோ அப்போ ஆல்கஹாலிக் KOH போட்டால் HBr வெளியே போய்டும். நவ் இன்கேஸ் அடுத்த கொஷின் அது இருக்கா? ரைட், அது இல்லை. இப்போ நான் உனக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். என்ன அப்படின்னா, how will you convert 1,2 dibromo? ரைட்டா? how will you convert 1,2 dibromo propane into propene? ரைட்டா? how will you convert 1,2 dibromo propane into propene இல்லை propine, dibromo propane into எஸ் எஸ் எஸ். இதுக்கு பதில் சொல்லுங்கள். கமான். ரைட். See, this is another one question ரா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. they will be given this question like this. இந்த கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா,
Tell me what is A, what is B, what is C, what is D. Got the answer, ah? Okay. C3H8Br எழுதலாம் திருசெல்வம் எழுதலாம் எஸ் அப்படி எழுதலாம் ஆனால் அதில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படி எழுத நான் இந்த மாதிரி எழுதுறது தான் பெட்டர் டபுள் டிஹைட்ரோ ஹாலஜனேஷன் வேறு லெவல் ஆன்சர் ராஜ் வேறு லெவல் ஆன்சர் மவனே டபுள் டிஹைட்ரோ ஹாலஜனேஷன் தெரியும் எல்லாத்துக்கும் ஆனால் அதுக்கு ரீஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணணும் ஹேமபிரியா ஐ டோன்ட் நோ தட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் வேதாந்து சரியா BBR2 என்ன கிருத்திகா என்ன ஆன்சர் பண்ணணும் காட்சா தெரிஞ்சோம் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் ரைட்டா திருசெல்வம் பேயஸ் ரியேஜென்ட் நம்ம வந்து ஆக்சிஜனை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரைட்டா ஆல்கோஹாலை மாற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் சரியா நார்மலாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு தான் பேயஸ் ரியேஜென்ட் எல்லாம் ரைட்டா 2 times alkaline KOH ஐ திங்க் தீப்ஸ் இஸ் டூயிங் குட் இன்னைக்கு என்ன ஆச்சு மித்தவங்கலாம் 2 times alcoholic KOH அப்படி நம்ம பார்த்துருக்கோமா 2 times alcoholic KOH no first time alcoholic KOH second என்னது it is going to be first alcoholic KOH A வந்து என்னது A is going to be alcoholic KOH ரைட்டா A வந்து என்னது alcoholic KOH ரைட்டா alcoholic KOH ஓகே அடுத்து B alcoholic KOH போட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க இவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா 1 bromo அல்லது 2 bromo ஏதோ ஒன்று வரப்போகுது ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இது எழுதிக்கலாம் CH3 CH Br CH இங்கே டபுள் பாண்ட் சரியா இதுலேருந்து ஹைட்ரஜனும் இந்த இதுலேருந்து ஹைட்ரஜன் போய் ஒரு நிமிஷம் ஐ ஜஸ்ட் மேட் மிஸ்டேக் அப்பா ரைட்டா இதுலேருந்து ஹைட்ரஜனும் இதுலேருந்து ப்ரோமின் போயிருக்கு ரைட்டா இதுலேருந்து ப்ரோமின் போச்சுன்னா இதுலேருந்து ஹைட்ரஜன் போயிடும் இது பி சி என்னது சோடியம் அமைடில் போடணும் நம்ம 2 times போடக்கூடாது சோடா அமைடு ரைட்டா சோடியம் அமைடு NaNH2 NaNH3 இல்லை NaNH2 பட் குட் வெரி குட் ட்ரை கனிஷ் ரைட்டா பரவாயில்ல ராஜ் ஆல்சோ ட்ரைட் அட் லாஸ்ட் குட் வாட் ஹேப்பன் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஆச்சு NaNH2 ரைட்டா NaNH2 போட்டோன்னா ஆப்ஷன் டி வில் பி CH3 இந்த Br இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும் C triple bond CH ரைட்டா C triple bond CH NaNH2 very good you guys got it good ரைட்டா திருசெல்வம் நீங்கள் இன்றைக்கி தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பட் இன்றைக்கி இருக்க மாதிரியே கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே புரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவே பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு A என்ன B என்ன C என்ன D என்னன்னு கேட்பாங்க சரியா கவனிங்க இந்த ரியாக்ஷனில் ஆக்சுவலாக நான் இது இப்படியே கேட்டிருக்கக்கூடாது இங்கே ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ இப்போ இந்த முந்தின ரியாக்ஷன் பார்த்தனால உனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் சரியா ஆல்கஹாலிக் KOH போட்டால் B என்ன வரும் அடுத்து NaNH2 போட்டால் என்ன வரும் ஸோ இந்த மாதிரி 2 ஹாலஜன் காம்பவுண்ட் இருக்கப்ப நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இந்த மாதிரி 2 ஹாலஜன் இருக்கப்ப நம்ம வெளியே எடுக்கிறோம்னா என்ன ஆக போகுது இட் இஸ் கோயிங் டு பி வி ஹேவ் டு யூஸ் 2 times த டீஹைட்ரோஹாலஜனேட்டிங் காம்பவுண்ட் இப்போது A வந்து ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOH போடுறோம் அதுக்கப்புறம் C என்னது NaNH2 அண்ட் ஒன் மோர் கொஷின் நான் உனக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஷின் கேட்குறேன் அவுட் ஆஃப் திஸ் 2 இந்த 2 பேர் இருக்காங்களா A and C which is a strong dehydrohalogenating compound யார் strong dehydrohalogenating compound இவங்க 2 பேரில் யார் ஸ்ட்ராங்கர் ரைட்டா இவங்க 2 பேரில் யார் ஸ்ட்ராங்கர்னு சொல்லுங்க which is a stronger dehydrohalogenating agent A or C super question okay somebody is saying C somebody is saying A which is called C is stronger C தான் stronger ஏன்னா சிங்கிள் பாண்ட்லேருந்து யாரை வேணால் உடைச்சிடலாம் அது பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா எல்லாரும் சிங்கிள் பாண்ட்லேருந்து ஈஸியாக ஹாலஜனையும் ஹைட்ரஜனையும் தூக்கிடலாம் வேறஸ் டபுள் பாண்டோ எலக்ட்ரானை லாஸ் பண்ண அடிப்பட்ட சிங்கத்துக்கு தாண்டா அதோட அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை என்ன அப்படின்னா அது பல பயங்கரமாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி எலக்ட்ரானை இழந்தவனுக்கும் டபுள் பாண்டில் இருக்கவன் ட்ரிபிள் பாண்டில் இருக்கவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பான் அவங்ககிட்ட அடுத்து நீங்கள் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்ககிட்ட அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பிடுங்குறோம் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் ஸ்ட்ராங் எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கெத்தான ஆளா
கொஞ்சம் பெரிய ஆளாக வெயிட்டான ஆளாக இருக்கிறோம் நம்ம ரைட்டா. ஸோ அந்த வெயிட்டான ஆளாக இருக்கிறனால NaNH2 தான் இது. இட்ஸ் லிட்டில் பிட் அ ஹையர் காம்பினேஷன் ரைட்டா. ஸ்ட்ராங் டு ரிமூவ் தீப்ஸ் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ட்ராங் டு ஃபார்ம் இல்லை, ஸ்ட்ராங் டு ரிமூவ் ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் ரைட்டா. ஸ்ட்ராங் டு ரிமூவ் ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் ரைட்டா. காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை பெருசாக இருக்கும் ஏன்னா எஸ் KGFல வருமோ இது ஏன்னா KGFல இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். இது இப்போ தானே பார்த்தோம் எத்தனால் இன்ட்டு ஈத்தீன், இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதனால் பிரச்சனை இல்லை ரைட்டா. right, how will you convert ethane into super question, easy question. இதெல்லாம் நீ ரொம்ப நேரமாக ஒரு ஆன்சர் எதிர்பார்த்துட்டே இருப்பேல, அந்த ஆன்சர் அது மமனே வச்சிருக்கேன் இதில் ட்விஸ்ட்டு. கம்பல்சரி கொஷின் இங்கே இருக்கல இதுதான் வரும், இதில் தான் வரப்போகுது சரியா. கவனி, இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்டோடு இருக்குது, இதில் ஒரு புக் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது, கவனமாக பண்ணு. லாஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் கிளாஸ் தான் சொன்னேன் ரைட்டா. ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, ஆனால் பிக்கப் லைன் மட்டும் தெரியுது என்ன. ஓ ஓகே ரைட். PDF கண்டிப்பாக பின் பண்ணிடுறேன். ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஈத்தைன் ஃபார்முலா என்ன? CH ட்ரிபிள் பாண்ட் CH தான் ஈத்தைன். ஈத்தைனை நீங்கள் எப்படிப்பா ஈத்தீனாக மாற்றுவீங்க? CH2 டபுள் பாண்ட் CH2. இது எப்படிப்பா மாற்றலாம் உனக்கு தெரியும்ப்பா. லெசனோட முத இருக்க ரியாக்ஷனே நம்ம அப்படி தான்ப்பா படிப்போம். நம்ம நேமிங் ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே இதான்ப்பா. யாரைப்பா கொடுக்கணும்? யாரை கொடுக்கணும்? யாரை ஆட் பண்ணணும்? ஏண்டா ரியாக்டன்ட்டையும் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்டேன், யாரை ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கடா. யாரை ஆட் பண்ணணும்? லிண்டலார் கேட்டலிஸ்ட். ராஜ் எங்கேயோ போய் என்னமோ சொல்கிறானே. ஓகே, புக்கில் தான் போட்டிருக்கா லிண்டலார் கேட்டலிஸ்ட்னு. புக்கில் எங்கே இருக்குது? அல்கைன்ஸ் டு அல்கீன்ஸ் எங்கே இருக்குது? எங்கடா லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டிருக்கு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் H2 ரைட்டா. இங்கே H2 போடணும் ரைட்டா. H2 ஓகே ரைட், H2 போடணும் ரைட். ஓகே குட். லிண்டலார் கேட்டலிஸ்ட் எங்கேருந்து நீ போட்ட? லிண்டலார் கேட்டலிஸ்ட் எதுக்கு போட்ட? பேசிக்காகவே படிப்போம், ஏன் கஷ்டப்பட்டு படுறீங்க? புக்கில் எங்கடா இருக்குது லிண்டலார் கேட்டலிஸ்ட்டு? எந்த பேஜில் இருக்குது? எங்கேயாவது இருந்து எதையாவது பார்த்து சொல்லுவானுங்க. நான் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தா உள்ளே புகுந்து இவனுங்க நோட்டில் எழுதி வச்சுருந்தியா? ஓகே குட் குட் குட். அதையும் கேட்பேன் இப்போ, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு டேய் ஹைட்ரஜன் போட்டாச்சு. இப்போ ஹைட்ரஜனை போட்டால் இங்கே என்ன போடணும்? நான் கொஷின் கேட்கல, அதனால் என்ன சாப்டர் 13 புக் பேக்கில் இருக்கா? சரி ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே என்ன போடணும்? இப்போ நான் ஏண்டா கொஷினே தப்பாக இருக்கீங்க, இது ட்ரிபிள் பாண்டில். இதுக்கு பதில் சொல்லு. இப்போ என்ன வரும்? இங்கே என்ன போடணும்? நம்ம பேசிக்காகவே பண்ணுவோம் ரைட்டா. டோன்ட் ஆல்வேஸ் கோ வித் காம்ப்ளிகேஷன். இப்போ இங்கே என்ன ஆட் பண்ணணும்? ஓகே ரைட். ஓகே டேய் இங்கே என்னடா பண்ணும்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆன்சர் வேகமாக பண்ணுங்கடா. மேக் இட் ஃபாஸ்ட் மை டியர் guys. எஸ், பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல் யாராவது ஒருத்தவங்களை போடுங்க ரைட்டா. பிளாட்டினம், பெலேடியம் யாராவது ஒருத்தவங்களை போட்டுக்கோங்க. ஓகே, ஹியர் கம்ஸ் த ட்விஸ்ட். that are you sure that this ethene will definitely form this one? இந்த ethene இதுதான் ஃபார்ம் ஆகுமா? தீப்ஸ் போன கிளாஸ் தான் அட்டன் பண்ண நினைக்கிறேன், வேறு லெவலில். குட். இதோட ஆன்சர் கண்டிப்பாக இதுதான் வருமா? இதோட ஆன்சர் என்னது? ஆக்சுவலாக நான் இந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜனையும் பிளாட்டினம் வித் வெலடியம் போட்டேன்னா த ஆன்சர் வில் பி ஈத்தேன். கரெக்டாக இல்லையா? ஆன்சர் ஈத்தேன் தான் வரும். ஆம் ரைட் ஆர் நாட்? ஆன்சர் ஈத்தேன் தான் வரும். கரெக்டாக இல்லையா? எஸ், த ஆன்சர் வில் பி ஈத்தேன். To avoid the formation of ethane, right? CH3 form ஆகக்கூடாது. To avoid that,
I have to use a catalytic poison. ரைட்டா? இது டபுள் பாண்டில் தானே நிற்கணும். அவங்க கேட்டிருக்கிறது ஈத்தீன் தானே. நான் ஹைட்ரஜன் ஆட் பண்ணேன், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் நான் பண்ணேன்னா எல்லா டபுள் பாண்டும் உடஞ்சி எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் போயிடும். ரைட்டா? தானியா அது 2H2 இல்லை H2 ஏதோ ஒன்று. ரைட்டா? ஜஸ்ட் ஜென்ரலாக. ரைட்டா? இங்கே H2 இருக்குது, நீங்கள் 2H2 போட்டாலும் சரி 8H2 போட்டாலும் சரி. இஃப் திஸ் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ், இஃப் எனி ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ், மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்க இடத்துல ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறீங்க. It is not that one hydrogen, two hydrogen, excess of hydrogen இருக்குன்னு வச்சுக்கலாம். The reaction always goes to the completion by the means of alkene. Reaction என்ன பண்ண எப்பயுமே alkene தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ alkene எனக்கு தேவையில்லை, என்கிட்ட alkene ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. To prepare alkene, ரைட்டா? To prepare alkene, ரைட்டா? எனக்கு என்னது alkene வேணும்னா I have to use a catalytic poison, that calcium carbonate, ரைட்டா? CaCO3. This compound, ரைட்டா? இந்த காம்பவுண்டு இவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ வீரியமாக செயல்பட விட மாட்டான். ரொம்ப கோவப்படாத, பொறுமையாக இரு. நீ என்ன பண்ண, ரொம்ப கோவப்பட்டு எல்லா ஹைட்ரஜனையும் தூக்கி கொடுத்துடாத. நம்ம ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலை, ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஐம் ரைட்? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? புரிஞ்சுதா இல்லையா? லெட் மீ நோ தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். எஸ் ஆர் நோ? டெல் மீ, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? இஸ் தட் கிளியர்? எஸ், இட்ஸ் கிளியர். சரியா? ரைட். அந்த லிண்டலார் கேட்டலிஸ்ட் இருக்குல்ல, அது எங்கே வரப்போகுது? லிண்டலார் கேட்டலிஸ்ட்டு அது ஏதோ ஒன்று சொன்னி, எங்கே இருக்குது? புக்குக்கு பின்னாடி இருக்கா? நான் வரேன். லிக்விட் அமோனியா தான் லிண்டலார் கேட்டலிஸ்ட்டு. ஃபாஸ்ட் ஜென் வரும், இனிமேல் தான் வரும். ஃபாஸ்ட் ஜென் வரப்போ சொல்கிறேன், இப்போ வரல. இல்லை, ஃபாஸ்ட் ஜென் வரப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த லிண்டலார் கேட்டலிஸ்ட்னா யாரு? திஸ் PD with CaCO3, ரைட்டா? பிளாட்டினம் பலேடியம் வித் CaCO3, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லிண்டலார் கேட்டலிஸ்ட். யார் யாரெல்லாம் அப்போதையே லிண்டலார் கேட்டலிஸ்ட் சொன்னியோ அது எல்லாமே கரெக்டு தான். ரைட்டா? யார் யார் லிண்டலார் கேட்டலிஸ்ட் சொன்னியோ அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தேவை? ஒரு ஹைட்ரஜன் தான் தேவை. ரைட்டா? ஒரு ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணணும். நோ ரோஸ், இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு ஆல்கேன், ஆல்கேனாக மாற்றணும்னா தான் 2H2 போடணும். we are forming it as alkene. ரைட்டா? நம்ம அல்கீனாக தான் ஃபார்ம் பண்ணுறோம். அல்கீனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு H2 போட்டால் போதும். ரைட்டா? இவங்ககிட்ட ஒரு ஹைட்ரஜன், இவங்ககிட்ட ஒரு ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் தட் இட் இஸ் H2 is enough. சரியா? லிண்டலார் கேட்டலிஸ்ட். அப்போ 1 மார்க்கில் லிண்டலார் கேட்டலிஸ்ட்னா என்னது? PD with CaCO3. PD with CaCO3. This is called controlled hydrogenation. ஹைட்ரஜனேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கண்ட்ரோல்டு ஹைட்ரஜனேஷன் பண்ணலைன்னா யுவர் ஆன்சர் வில் பி ஆல்கேன். ரைட்டா? கண்ட்ரோல்டு ஹைட்ரஜனேஷன் பண்ணலைன்னா உங்கள் ஆன்சர் என்ன ஆகிடும்? ஆல்கேனாக மாறிடும். சரியா? யுவர் ஆன்சர் வில் பிகம் ஆல்கேன். புரிஞ்சுதா? சி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, we are supplying hydrogen, we are not supplying only 2 moles of hydrogen. இங்கே எத்தனை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நிறைய ஹைட்ரஜன் எடுப்போம். இன்கேஸ் நான் இங்கே 10 moles of ethene எடுத்திருக்கேன். ரோஸ், உங்கள் டவுட் எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா 10 moles of ethene எடுத்திருக்கேன். அப்போ நான் இங்கே எத்தனை எடுக்கணும்? 10 moles of ethene எடுத்தேன் அப்படின்னா 10 moles of H2 எடுக்கணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈத்தீன் மாலிகுல் 10 moles of H2ல இருக்க எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஈத்தேனா கன்வெர்ட் ஆகிடலாம்ல, ஈத்தேனா கன்வெர்ட் ஆகிடலாம்ல ஆல்கேனா. டு அவாய்ட் தட் the reaction is not going to happen between 1 mole பெரிய கண்டெய்னரில் we are going to make it happen. there it should not move out. ரைட்டா? அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அதுக்காக தான். ஆல்கேனை ரெடியூஸ் பண்ணுறீங்களா? நம்ம ஆல்கேன் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்? ஆல்கேன் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஆல்கேன்றது கம்ப்ளீட்டாக எல்லா பாண்டும் ஃபுல் ஆகிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் அது தேவை, நடக்காது ரியாக்ஷன். டே ரோஸ் என்ன புரியுது? நவ் கிளியரா? ஓகே, ரைட் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், how will you convert ethene into ethane? ரைட்டா? ஈத்தீன்லேருந்து ஈத்தேன் எப்படி மாற்றும்? சரியா? how will you convert ethene into ethane? இதுக்கு என்ன பண்ணால் போதும்? டேரெக்டாக நம்மளோட இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்ட டவுட்டே இதுதான். CH நீங்கள் சொன்னது பதில் இதுதான். ட்ரிபிள் பாண்ட் என்ன பண்ணால் போதும்? நம்ம we are going to add hydrogen. ரைட்டா? H2 hydrogenation, platinum or palladium ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா we will get CH3. See, don't think that நீங்கள் 4 போடணும் 2 போடணும்னு.
இட் இஸ் a common we can put we are not able to போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் போடாட்டி ஒன்று தான் தப்பு இல்லை எஸ் ரைட்டா நிக்கல் மட்டும் பிளாட்டினம் பலேடியம் யாரை வேணால் போட்டுக்கலாம் நிக்கல் மட்டும் போட்டோன்னா 298 கெல்வின் அவ்வளோதான் சரியா கிளியர் சூப்பரா முடிஞ்சுது ரைட் நெக்ஸ்ட் கொஷின் what happens when ethine reacts with bromine ethine reacts with bromine ethine bromine ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஈத்தைன் பிடி மட்டும் இல்லை யாரை வேணால் போட்டுக்கலாம் யாரை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அது எனக்கு ஒரு பழக்கத்தில் அப்படியே CH2 வந்துடுது ஓகே CH3 what happen when ethine reacts with bromine ethine bromine ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் ethine எழுதலாமா CH triple bond CH plus Br2 என்னப்பா ரியாக்ஷன் என்ன ஆன்சர்ப்பா what is the answer Markovnikov anti-Markovnikov Markovnikov or anti-Markovnikov Markovnikov or anti-Markovnikov Markovnikov or anti-Markovnikov yes Markovnikov or anti-Markovnikov no Markovnikov no anti-Markovnikov ஏன்னா இது சிமெட்ரிக்கல் ஆல்கீன் சரியா ஆக்சுவலாக மார்கானிகாஃப்னு உங்கள் மைண்ட் யோசிச்சது கரெக்டு ஆனால் இதில் மார்கானிகாஃபும் போட தேவையில்லை ஆன்டி மார்கானிகாஃபும் போட தேவையில்லை ஏன்னா சிமெட்ரிக்கல் ரெண்டு கார்பன் கிட்ட ஒரே மாதிரி தானே ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு கார்பன் கிட்ட ஒரே மாதிரி ஹைட்ரஜன் தானே இருக்குது அதனால் என்னது இட் இஸ் நாட் எய்தர் மார்கானிகாஃப் நார் ஆன்டி மார்கானிகாஃப் இட் இஸ் நார்மல் ரியாக்ஷன் சரியா ஏன்னா இங்கே என்னது சிமெட்ரிக்கல் ஆல்கேன் இப்போ இதே இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா CH3 CH இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் மார்கானிகாஃப் யூஸ் பண்ணலாம் அல்லது ஆன்டி மார்கானிகாஃப் செக் பண்ணலாம் ஏன்னா இதில் பாருங்கள் ஒரு கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது ஒரு கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கூட இருக்குது இங்கே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே ஹைட்ரஜன் வச்சுருக்காங்க அதனால் இதில் போட தேவையில்லை இதில் எப்படி போட்டாலும் காமனாக ஒன்றா தான் இருக்க போகுது CH டபுள் பாண்ட் CH Br சரியா that's it சரியா ஓகே ரைட் சிமெட்ரிக்கல் ஸோ ரெண்டும் கிடையாது வெரி குட் காய்ஸ் வந்துட்டாங்க சரியா அப்படியே ஒவ்வொன்றும் நீ என்னென்னலாம் கேட்குறிய உன்னோட டவுட் எல்லாம் இருக்க மாதிரியே அப்படியே தான் வச்சுருக்கேன் ரைட்டா ஈத்தைன் வித் HBr அப்போ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு ரைட்டா கஷ்டமான கொஷின் இது போன கொஷின்லேருந்து நீங்கள் டவுட்டு கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா அதே தான் என்ன ஆன்சர்ப்பா இப்போ மார்கானிகாஃபா ஆன்டி மார்கானிகாஃபா இந்த லைவ் செஷன் நல்லா இருக்கா ஓகே சூப்பர் ஏன்னா நான் ஆக்சுவலாக நேமிங் ரியாக்ஷன் தான் எடுத்தேன் நான் நேமிங் ரியாக்ஷன் எடுத்தப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த உட்ஸ் ரியாக்ஷன் அந்த ஆர்டர் ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம் நம்ம ரைட்டா இப்போ மார்கானிகாஃபா ஆன்டி மார்கானிகாஃபா ரைட்டா இப்போ மார்கானிகாஃபா அடப்பாவிங்களாடே இப்பயும் மார்கானிகாஃப் கிடையாது ஆன்டி மார்கானிகாஃப் கிடையாது இப்பயும் நோ ஆன்டி மார்கானிகாஃப் நாட் போத் ரைட்டா திஸ் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக்கல் நத்திங் இதுவும் சிமெட்ரிக்கல் லெட்டரில் வச்சேன்னு நினச்சியா மார்கானிகாஃபில் வச்சேன்ற மாதிரி இங்கே ரெண்டு CH தானே இருக்கு நோ ஆன்டி மார்கானிகாஃப் நோ மார்கானிகாஃப் ரைட்டா என்ன ராஜ் கனிஷ்கா சொல்கிற மாதிரி தான் சொல்கிறியா அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த லைவில் நல்லா இல்லைன்னு ஸோ யார்கிட்ட வேணால் நீங்கள் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கோங்க யார்கிட்ட வேணால் நீங்கள் Br ஆட் பண்ணிக்கலாம் எது வேணால் போத் ஆர் கரெக்ட் ரைட்டா ரெண்டுமே கரெக்டு தான் CH with H both are correct ரெண்டுமே இல்லை வெரி குட் சூப்பர் வெரி குட் தெளிவாக சொல்லவா டே என்னடா தெளிவாக சொல்ல என்னாச்சுடா திருசெல்வம் என்னாச்சு ஹரி டுடே யூ ஆர் நாட் குட் இன்னைக்கு சரியில்லை ஹரி என்ன ஆச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னியா ஓகே ரைட் திருசெல்வம் அதாவது என்ன அப்படின்னா இது சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அதாவது மார்கானிகாஃப் ஆன்டி மார்கானிகாஃப் ரூல் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன தேவை உங்களுக்கு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் பார்ட்டையும் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கவங்க கிட்ட நெகட்டிவ் பார்ட்டையும் ஆட் பண்ணுவோம் அதுதான் மார்கானிகாஃப் ரூல்
இங்கே ரெண்டு பேர்கிட்டையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் நீங்கள் யார்கிட்ட வேணால் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணால் பிஆர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்கானிக் ஆஃபும் கிடையாது, ஆன்டி மார்கானிக் ஆஃபும் கிடையாதுன்னு இதில் சொல்கிறேன். அவ்வளோதான். சரியா? இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆன்டி மார்கானிக் ஆஃப் வேணுமா உனக்கு? மார்கானிக் ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடுத்து சொல்கிறேன். சரியா? இப்போ இதில் ஹெச்பிஆர் ஆட் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த பாண்டில் இதில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது, ஹைட்ரஜனே இல்லை, இதில் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த சிஹெச்சில் என்ன பண்ண போகுது? இப்போ இதில் ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகும், இவங்கக்கிட்ட பிஆர் மைனஸ் ஆட் ஆவாங்க. இது மார்கானிக் ஆஃப். இது ஹெச்பிஆரோட பெராக்சைடும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, H2O2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் டைம். ரைட்டா? பெராக்சைடும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது தெரியுமா? தட் டைம் இஃப் பெராக்சைடு இஸ் ஆல்சோ கிவன், H2O2 கொடுத்தாங்கன்னா அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா தட் டைம் ஹியர் H plus will be added, here Br minus will be added. அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். ஆமாடா ரோஸ் என்ன ஆச்சு? இதாண்டா சிமெட்ரிக்கல், இதான் அன்சிமெட்ரிக்கல். மார்கானிக் ஆஃபில் சிமெட்ரிக்கலில் எதுவுமே நடக்காதுன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அன்சிமெட்ரிக்கல் இதாக இருக்கும். சரியா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. நீ இரு, உன்னை பார்த்துக்கிறேன், இரு ஹரியோனைய. அடுத்து வர கொஷினுக்காக ஒழுங்காக ஆன்சர் பண்ணுறேன். சரியா? விளையாட்டில் இருக்கா இன்றைக்கி. அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விளையாட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இரு, உன்னை பார்த்துக்கிறேன். ஈத்தைன் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ தி ஆன்சர். 2 ஆன்சர் எனக்கு தேவை இந்த கொஷினுக்கு. ரைட்டா? இந்த கொஷினுக்கு 2 ஆன்சர். இட் ஃபாலோஸ் மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் ஆஃப். அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் அதை பண்ணுங்கள். நம்பர் 1 போட்டு அந்த ஆன்சர் பண்ணு. நம்பர் 2 என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் த ப்ராடக்ட்? ப்ராடக்டோட ஐயூபேக் நேம் என்ன? ரைட்டா? ப்ராடக்டோட ஐயூபேக் நேம் என்ன? ஓகே ரோஸ், வி வில் டிஸ்கஸ் இட். ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணுங்க? யார் யாருக்கெல்லாம் இப்போ நான் பேசினது கேட்டுச்சு? இப்போ கேட்டுச்சா? இன்றைக்கி எவெல்லாம் ஓட்டு கேட்ட? நேற்று ஒட்டு கேட்டியே, இன்றைக்கி யாரெல்லாம் ஒட்டு கேட்டீங்க? என்ன கேட்கலையா? இன்றைக்கி எவெல்லாச்சும் ஒட்டு கேட்டியாடா? கேட்கலையா? நல்ல வேலை. அப்போ கரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். என்ன கேட்டேன்? ஈத்தீன் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். ஃபஸ்ட்டு அந்த மார்கானிக் ஆஃபா ஆன்டி மார்கானிக் ஆஃபா? ரைட்டா? ரெண்டுமே இது ஃபாலோ பண்ணாது. ரைட்டா? மார்கானிக் ஆஃபும் கிடையாது, ஆன்டி மார்கானிக் ஆஃபும் கிடையாது. ரைட்டா? ஈத்தைன் தானே. ஈத்தைன்னா என்னது? CH ட்ரிபிள் பாண்ட் CH. சரியா? அப்போ என்னது? மார்கானிக் ஆஃபும் கிடையாது, ஆன்டி மார்கானிக் ஆஃபும் கிடையாது, ரெண்டு பைலும் கிடையாது, நாட் போத். செகண்ட் என்னது? வாட் இஸ் த நேம்? நேம் ஆஃப் த காம்பவுண்ட் என்னது? என்ன வரும்? அப்போ ஒருத்தவங்க கிட்ட ஹைட்ரஜனும் இன்னொருத்தவங்க கிட்ட ஆல்கஹாலும் ஆட் ஆகிருப்பாங்க. அப்போ என்னது? இது எத்தனைல். ரைட்டா? எத்தனால். சரியா? எத்தனால். என்ன டவுட்டு பிரவீன்? வாட் இஸ் எ டவுட்? சரியா? எத்தனால்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெய்தர், ரெண்டுமே கிடையாது. ரெண்டாவது வந்து எத்தனால். சரியா? கரெக்டாக? சூப்பர், குட் குட் குட். யூ guys are doing great. சூப்பர். இன்டெப்த்தாக நம்ம இறங்கி அலசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளை யாராலையும் ஆட்டி அசைக்கவே முடியாது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதோட ஹையர் லெவலில் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியா இல்லை வேறு எதுவும் டைம் இருக்கா, மண்டே டியூஸ்டேயில் நம்மளுக்கு டைம் இருந்தால் இதோட ஹையர் லெவலில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ரைட்டா? எத்தனேலா ஆல்கஹால் தானடா, ஆல்கஹாலுக்கு அப்புறம் ஏல் வரும். சரியா? இதோட ஹையர் லெவல். அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்கள தான் கன்வெர்ட் பண்ணுறோம். வி வில் மேக் இட் எஸ் அ கண்டினியூஷன். ரைட்டா? ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து இன்னொருத்தவங்க. ரைட்டா? மாற்றி 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 கன்வெர்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஒருத்தவங்களை ஆரம்பித்து அதுலேருந்து இன்னொருத்தவங்க, அதுலேருந்து இன்னொருத்தவங்கன்னு மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா இட் வில் பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ரைட்டா? 2 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஓகே, வேறு லெவல் பண்ணிட்டோம் போங்க. ஓகே, ரைட். பிரேக்லாம் 9 மணிக்கு தான். 9 o'clock ஒன்லி வில் லீவ் அ பிரேக். 9 மணிக்கு தான் பிரேக். ethane undergoes ozonolysis. This is also super question. 9 to 9:30 will be a dinner break. Right? 9 to 9:30, half an hour. Okay, va? Right. You can go. What will be the answer? What will be the answer for this question? ஆனா கவனமா பண்ணு. This is a little bit critical question, right? என்ன கொஸ்டின் கேட்குறோன்னே மறந்துட்டியா? ஓகே. டேய், திஸ் இஸ் அ லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் கொஷின். கவனம். உனக்கு டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு போட தெரியும், ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு போட தெரியுமா? இதை ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு போடுறது. சரியா? நான் இந்த கொஷின் நான் சொல்லித்தரேன். இதுக்கு அடுத்த கொஷின் நீ என்ன பண்ண போகிற? ரைட்டா? நவ் ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் கொஷின். ரைட்டா? ஃபர்ஸ்ட் அப்போ ஓசோனாலிசிஸோட ரைட்டா ஓசோனோட ரியாக்ட் பண்ணலாம். நம்ம ஓசோனோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னப்பா பண்ணணும்? அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம டபுள் பாண்டை பிரேக் பண்ணி நம்ம போடுவோம். இங்கேயும் அதே டபுள் பாண்டை பிரேக் பண்ணலாம். ரைட்டா? டபுள் பாண்டை பிரேக் பண்ணால் ஆனால் இன்னொரு பாண்ட் இருக்குல்ல. நார்மலாக நம்ம டபுள் பாண்டில் பார்த்தோன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 இருந்துச்சுன்னா இதோட அவுட்புட்டு நம்ம O3 போடுறப்ப CH2O CH2 நம்ம இப்படி போடுவோம். ரைட்டா? we will be doing like this. ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்ணிவிடும். இப்போ இங்கே ரெண்டு பாண்டை பிரேக் பண்ண இன்னொரு பாண்டு மிச்சம் இருக்குது. பார்த்தியா? ரெண்டு பாண்டை பிரேக் பண்ணிவிட்டா இன்னொரு பாண்டு மிச்சமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம we have to keep that. அப்போ என்ன பண்ண, நம்ம ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு பாண்டு இவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வீடு என்ன அப்படின்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி. ரைட்டா? அடுக்குமாடி வீடு மாதிரி, கூரை வச்ச வீடு. அல்லது நம்ம கூரை இருக்கும் பார்த்தியா, கூரை போட்டு கட்டும் இந்த மாதிரி வீடு கட்டுவோம்ல. இவ்வளோ நேரம் நம்ம வீடு கட்டினது இப்படி கட்டிடணும். ரைட்டா? இவ்வளோ நேரம் நம்ம இப்படி வீடு கட்டணும். எப்போ டபுள் பாண்ட் இருந்தா. இப்போ என்ன பண்ண போகிறேன்? நடுவில் இப்படி ஒரு பார்ட்டிஷன் வேறு போட போகிறேன். ரைட்டா? நடுவில் ஒரு பார்ட்டிஷன். இப்போ பார்த்தியா இப்படி ஒன்று போட்டுட்டேன். பார்த்தியா? அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் O, அதுக்கப்புறம் O. இஸ் தட் கிளியர்? இப்போ புரிஞ்சுதா உனக்கு? இப்போ நம்ம வீடை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? ரைட்டா? இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குது பார்த்தியா? CH மிடில் வரும். ரைட்டா? இப்போ பார்த்துட்டியா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அஸ் யூஷுவல். இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் அஸ் யூஷுவல் சேம். ஜிங்க்கு வித் வாட்டரோட போடுறப்ப எப்பயும் போல் நம்ம ஆட்கள் என்ன பண்ண போகிறாங்க? they are going to break down. நம்மால் என்ன பண்ண போகிறாங்க? they are going to break down. நம்மால் உடைய போகிறாங்க. ரைட்டா? as usual we are going to break it up. இல்லை, இங்கே பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா என்னது? இங்கே ஆல்ரெடி இவங்களுக்கு நடுவில் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும்தான் வெளியே போகுது. ரைட்டா? இந்த இடத்துல பிரேக்கிங் கவனி. ஓசோனாலிசிஸ் உன் மைண்டில் நல்ல நச்சுன்னு எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி பதிஞ்சிருக்கும். எதுக்கு? டபுள் பாண்டுக்கு. ட்ரிபிள் பாண்டுக்கு வேறு மாதிரி படிக்கணும். கவனமாக கவனி. ட்ரிபிள் பாண்ட் என்ன அப்படின்னா இந்த பாண்டும் பிரேக் ஆக போகுது. ரைட்டா? இந்த பாண்டும் பிரேக் ஆக போகுது. நல்லா கவனி. ரைட்டா? நல்லா கவனிக்கிறா. திஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட O2 விட இது டிஃப்ரெண்ட்டு. சரியா? அதாவது டபுள் பாண்ட் இருந்ததை விட
இது டிஃபரெண்ட்டாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பிரேக் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பிரேக். ரைட்டா? இந்த வீடு எப்படி உடையுது? கூரை தனியாக நடுவில் தனியாக பிரியுது. ரைட்டா? அப்போ இவங்க 2 பேர் மட்டும் இப்படி வர போகிறாங்க. ரைட்டா? இவங்க 2 பேர் இப்படி வர போகிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்? டபுள் பாண்டில் we have to add a oxygen. டபுள் பாண்டில் we have to add a oxygen. புரியுதா? this is a little bit different equation. இவ்வளோ நேரம் நம்ம ஆல்கீனில் டபுள் பாண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு உனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கைனில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரிபிள் பாண்டில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரிபிள் பாண்டில் ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சுக்கோங்க. ட்ரிபிள் பாண்டுக்கு நான் திருப்பி ஒரு தடவை ரப் பண்ணிட்டு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் வித் அ கம்பேரிசன். நம்மளோட ஆல்கீன், அதாவது ட்ரிபிள் பாண்டுக்கும் ட்ரிபிள் பாண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டா, டபுள் பாண்ட் வித் ஓசோன் நம்ம போடுறப்ப இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த 2 கார்பனும் பிரிஞ்சிருவாங்க. அதனால CH2, அதோட ஆக்சிஜன், அதோட CH2, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்சிஜன், இப்படி வரும். திஸ் இஸ் ஓசோனாலிசிஸ். ரைட்டா? திஸ் இஸ் ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன். ரைட்டா? அல்கீன். இப்போ அதே இது நான் வந்து அல்கைன், ரைட்டா, அல்கைன், ரைட்டா, அல்கைனில் நான் என்ன பண்ணுறேன்? ஓசோனாலிசிஸ் காம்பவுண்ட் பண்ணுறேன். ரைட்டா? அல்கைனில் என்ன பண்ண போகிறேன்? நான் ஓசோனாலிசிஸ் பண்ண போகிறேன். உன் புக்கில் பேஜ் நம்பர் எங்கே அப்படின்னா அல்கைனில் ஓசோனாலிசிஸ் எங்கே இருக்குது? அல்கைன் ஓசோனாலிசிஸ், அல்கைன்ஸில் ஓசோனாலிசிஸ் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 203 எடுங்க. பேஜ் நம்பர் 203. சரியா? புக்கில் பேஜ் நம்பர் 203ல் கவனி. திஸ் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் கவனி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டபுள் பாண்டை பிரேக் பண்ணி தான் ஓசோன் போடணும் நம்ம. அதே மாதிரியே டபுள் பாண்ட் பிரேக் பண்ணுறேன். CH பாண்ட் OCH. நான் டபுள் பாண்டை பிரேக் பண்ணாலும் இவங்களுக்கு நடுவில் என்னது? ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி த ஓசோன் காம்பவுண்ட். இந்த மாதிரி வருது. சரியா? திஸ் இஸ் த ஓசோன் காம்பவுண்ட். நல்லா கவனிங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? ராஜ் பேஜ் நம்பர் சொல்லிட்டேன் என்ன? ஓகே, அது ஆச்சரியம் தான். ராஜ்லாம் பேஜ் நம்பர் சொல்கிறேன்னா அது ஆச்சரியம். சரி, இதுக்கு என்னது? இது O3 போட்டனால. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வரும்ப்பா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம? Z10 with H2O போடுமா வாட்டரோட போடுறப்ப என்ன ஆகும்? we will get 2 times HCHO. ரைட்டா? 2 times HCHO வரும். we know that. ரைட்டா? 2 times HCHO வரும். நம்ம கிளியராக ஆன்சர் போட்டுருவோம். கவனி. ரைட்டா? டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆன்சர் இருக்கும். இங்கே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இட் இஸ் a 2-step ப்ராசஸ். Z10 with H2O இது போடுறப்ப என்ன நடக்குதுன்னா, as usual நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா this one is going to break down. அதே மாதிரி இது பிரேக் டவுன் ஆக போகுது. ஆனால் இவங்களுக்கு நடுவில் இருக்க பாண்டு பிரேக் ஆகலைல. அப்போ என்ன வரப்போகுது இந்த இடத்துல? HOOC. ரைட்டா? இந்த H இந்த O பாண்டை பிரேக் பண்ணாலே we will put டபுள் பாண்டில் O போடுவோம்ல. பாண்டை பிரேக் பண்ண வீடை உடைச்சாலே அந்த வீடை உடைச்சதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக டபுள் பாண்டில் ஆக்சிஜன் கொடுப்போம். அப்போ டபுள் பாண்டில் ஆக்சிஜன் கொடுத்துடும். உனக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா ஆல்ரெடி O இருக்குது, இடமே பற்ற மாட்டேங்குது. சரியா? திஸ் இஸ் த காம்பவுண்ட். ரைட்டா? இந்த காம்பவுண்ட் தான் அங்கே இருக்குது. CHO இப்படி இருக்குது. இதோட என்ன பண்ணுறேன்? இப்போ ஜிங்க் வித் வாட்டர் போடுறேன். ரைட்டா? ஜிங்க் வித் வாட்டர் போடுறேன். ரைட்டா? கவனிங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இங்கே இப்படி இருக்கா? O டபுள் பாண்ட் CH, இங்கே ஒரு O, CH O டபுள் பாண்ட் O.
this is going to come, right? This is going to come. நல்லா கவனிங்க, இதில் இந்த ஓசோனாலிசிஸில் அல்கைனோட ஓசோனாலிசிஸ், அல்கைன் ஓசோனாலிசிஸில் இன்டர்மீடியேட்டாக இதோட அவுட்புட்டில் இன்டர்மீடியேட்டாக என்ன ஃபார்ம் ஆக போதான், we are going to get some peroxides. We are going to get some peroxides. நம்மளுக்கு என்னது இன்டர்மீடியேட்டாக இந்த ரியாக்ஷனோட அவுட்புட்டில் இன்டர்மீடியேட்டாக பெராக்சைடு ஃபார்ம் ஆக போகுது. இந்த பெராக்சைடு சும்மா இருக்க போகிறது கிடையாது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இட் இஸ் கோயிங், இவன் போய் என்ன பண்ணுறான், இந்த கார்பனையும் வம்பெழுக்கிறான். அப்போ இந்த கார்பனை வம்பெழுக்கிறப்ப என்ன ஆகுது, ரைட்டா, இதோட அவுட்புட்டில் இன்டர்மீடியேட்டில் ஃபார்ம் ஆன இந்த பெராக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப 2 times HCOOH ஃபார்ம் ஆகுது, ரைட்டா, 2 times HCHO, ரைட்டா. we are going to add ஹைட்ரஜன் திருப்பி ஆட் ஆக போகுது, ரைட்டா. வாட்டர் வெளியே போய்டும், அதில் இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது, இதில் ஆட் ஆக போகுது, ரைட்டா. ரைட்டா, ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் O3லேருந்து வந்தது, ரைட்டா. ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் O3லேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓசோனாலிசிஸ் எக்ஸஸ் ஆஃப் O தான் இருக்குல்ல, இப்போ நம்மக்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் O இருக்குல்ல, ரைட்டா, மேலே பிரேக் ஆகிறது, ரைட்டா. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரைட்டா, இதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஜனை டபுள் பாண்டில் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பிரேக், ஏன்னா அதில் இப்படி பிரேக் ஆகும், இப்படி பிரேக் ஆகி இவங்க தனியாக போவாங்க, நம்ம பண்ணுவோம். இங்கே இவங்க இப்படி உடையிறாங்க, இவங்க இப்படி உடையிறாங்க. உடைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கார்பன் கிட்டேருந்து இங்கே ஒரு பாண்டு போயிடுச்சு, சரியா. இந்த பாண்ட் என்னது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, 3 பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகுது. சம்திங் ஐ மேட் ராங், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ரோஸ், தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன், ரைட்டா. 2 ஆக்சிஜன் வராது, ஐம் சாரி, 2 ஆக்சிஜன் இப்போ வராது. இந்த பெராக்சைடு போட்டதுக்கப்புறம் தான் 2 ஆக்சிஜன் வரும். இங்கே ஒரு ஆக்சிஜன் தான், பெராக்சைடு போட்டதுக்கப்புறம் தான் 2 ஆக்சிஜன் வரும், சரியா. ஒரு தடவை கோட்டை ஃபுல்லாக அழிச்சிடலாம், ரைட்டா. ஒரு தடவை கோட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து சொல்லித்தரேன், ரைட்டா. ஒரே ஒரு தடவை கோட்டை ஃபுல்லாக அழிச்சிடலாம், ரைட்டா. லெட் அஸ் கோ ஃப்ரம் த பிகினிங், ரைட்டா. இந்த கொஷின் மட்டும் நம்ம ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கலாம், ரைட்டா. ஓசோனாலிசிஸ் ஆஃப் என்னது, யாரை ஓசோனாலிசிஸ் பண்ண போகிறோம், ட்ரிபிள் பாண்டோட ஓசோனாலிசிஸ், ரைட்டா. ட்ரிபிள் பாண்ட் ஓசோனாலிசிஸ் மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் திரும்ப, சரியாப்பா. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், ரைட்டா. ரைட், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். கவனிங்க, ரைட், கவனிங்க. ரைட், கவனிங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம எப்பி பண்ணுற ப்ராசஸ் தான், நான் அடிஷ்னலாக ஒரு ஆக்சிஜனை போட்டுட்டேன், சரியா. அது பெராக்சைடு போட்டதுக்கப்புறம் வர வேண்டியது நான் முன்னாடியே அதை ஆட் பண்ணிட்டேன். CH ட்ரிபிள் பாண்ட் CH. என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு ஓசோனாலிசிஸ் நமக்கு போடுறோம், ரைட்டா. ஓசோனோட ரியாக்ட் பண்ணுறப்ப as usual we know that O, அதுக்கப்புறம் CH, O with CH இப்படி போடுவோம். இதுதான் யூஸ்வலாக நம்ம டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு போடுவோம். இங்கே என்ன அப்படின்னா, அந்த டபுள் பாண்டோட இன்னொரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாண்ட் வில் பி ரிமைன் சேம், ஒரு பாண்ட் என்ன பண்ண போகுது, ரிமைன் சேம், அப்படியே இருக்க போகுது. இதுக்கடுத்து என்ன நடக்கும், நம்ம ரிடக்ஷன் பண்ண போகிறோம், ரைட்டா. ஜிங்க் வித் வாட்டர் போட்டு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸ் பண்ணுறப்ப என்னது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன நடக்கும், இவங்க போயிட்டாங்கன்னா இவங்ககிட்ட என்ன நடக்க போகுது, ஆக்சுவலாக இது பிரேக் ஆக போகுது, இவங்க பாண்டு பிரேக் ஆக போகிறாங்க. அப்போ HC டபுள் பாண்ட் O, CH டபுள் பாண்ட் O, ரைட்டா. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அப்போ இதுவும் பிரேக் ஆகுதுல்ல, கரெக்டாக. இவங்க பிரேக் ஆகிட்டாங்க, அப்போ இவங்க பிரேக் ஆனோன்னு இந்த பாண்டு என்னது, டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகுது, ரைட்டா. ஸோ இது டபுள் பாண்ட், இது டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா, இது வரைக்கும் கிளியரா? CHO, இஸ் தட் கிளியர்? இப்போ வரைக்கும் கிளியரா? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? இஸ் தட் கிளியர்? ஓகே, ரைட். தானியா எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுருக்கீங்க, தட்ஸ் குட், ரைட்டா. இப்போ இது வந்துருச்சு, கிளியரா? ரைட். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப இதோட இன்டர்மீடியேட்டாக என்ன ஃபார்ம் ஆகுதா, பெராக்சைடு ஃபார்ம் ஆகுது, H2O2.
அந்த பெராக்சைடு இவங்களை என்ன பண்ணுது, திரும்ப ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்போது திஸ் இஸ் பிரேக்கிங், இது பிரேக் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா HCOOH ஃபார்ம் ஆகுது. ஆல்டிகைடு இஸ் கோயிங் டு பிகம், ஆல்டிகைடு என்ன பண்ணுது நம்மளுக்கு, ஆல்டிகைடு ஆசிடாக மாறுது. ஆல்டிகைடு என்னவா மாறுது நம்மளுக்கு, ஆசிடாக மாறுது. ஆல்டிகைடு இஸ் சேஞ்சிங் இன்டு ஆசிட், ரைட்டா, H2O2. என்ன ஆச்சு இன்றைக்கி நம்ம ஒரு நம்பராக விட்டுறோம். தேங்க்யூ ஸோ மச், ரைட்டா. பெராக்சைடுன்னு சொல்லிகிட்டே இருந்தப்போ இப்படி ஆயிடுச்சு, ரைட்டா. சரியா, பெராக்சைடு ஜாயின் ஆகிறப்ப, பெராக்சைடு போடுறப்ப இந்த மாதிரி நடக்கும், ரைட்டா, 2HCOOH. ஓகே, நவ் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள், ரைட்டா. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீ அதை என்ன பண்ணு, ட்ரை பண்ணு, ரைட்டா. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீ ஒரு ட்ரை பண்ணு, சரியா. ஓகே. என்ன வரும், இது என்ன வரும், இது என்ன வரும், ரைட்டா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, let us do one thing, சரியா. We will start the session with 2 questions, ரைட்டா. This is the second question, ரைட்டா. இது second question. First question என்னது, we'll go for a dinner break, ரைட்டா. டின்னர் பிரேக் போயிட்டு வந்துடலாம், சரியா. எங்கே அந்த கொஷினு, இந்த இருக்கு, ரைட்டா. என்னடா கொஷின் கேட்டேன், எந்த கொஷின்ரா, ஐ ஜஸ்ட் forgot the question. இந்த இருக்கு. How will you convert ethanol into ethane, ரைட்டா. அதாவது டீஹைட்ரோஹாலஜினேஷனா, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னது, ரைட்டா. வாட் we have to use for dehydration, சரியா. டீஹைட்ரேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷினை கேட்டிருந்தேன், ரைட்டா. I'll just move this question to that place. அதுக்கு பக்கத்தில் மாற்றி வச்சுடுறேன். சரியா, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யார்? ஓகே, ஃபஸ்ட்டுக்கு கான்சன்ட்ரேட்டட் H2SO4. அதான் நீங்கள் தான் சொல்லணும், நான் இப்போ எதுவும் சொல்ல போகிறது இல்லை. யூ ஆர் கோயிங் டு சே இட். ஓகே, ஸோ வி வில் மீட் ஷார்ப் ஆஃப்டர். கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், 9:30 மீட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ டைம் வைக்கணும், இப்போ ஒரு 7 minutes, அதுக்கப்புறம் 37 minutes ஆகிடுது, 40 நிமிஷம் பிரேக்காடா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐயூபேக் நேம் என்ன எனக்கு, ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐயூபேக் நேம் என்ன எனக்கு, ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐயூபேக் நேம், ஃபைனல் ஆன்சர், ரைட்டா. ஃபைனலாக என்ன வரும், என்ன ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா இன்பிட்வீனில் பெராக்ஸ். ஓகே, அப்படி போட்டால் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது உனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறவனே. ஸோ அப்போ இது ஏன்ற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. ஏன் என்ன பண்ணுது, அடுத்து ZnH2 ஓட ரியாக்ட் பண்ணி பீன்ற காம்பவுண்டை கொடுக்குது. B further on reaction with peroxide gives C. Find A, B, C. சரியா, என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன், ரைட்டா. ரைட்டா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், we are going to eat. ஃபர்ஸ்ட் we are going to eat. நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிச்சி ABCD, நான் ABC 3 என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வில் மீட் ஆஃப்டர் அட் 9:30, சரியா. 36 minutes வரும்னு நினைக்கிறேன், ரைட்டா. இட்ஸ் கோயிங் டு பி 36 minutes. ஆயிடுச்சு. வில் கீப் 35 minutes. ஆஃப்டர் 35 minutes, ஓகே, வில் கோ ஃபார் அ டின்னர் பிரேக்.
Okay, we will meet. Bye bye. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 35 minutes பிரேக் விடுறேன்னா ஓகே.
ஹலோ, ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? எங்கே முடிச்சோமோ எங்கே விட்டோமோ அங்கே ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்கள். எல்லோரும் வந்தாச்சா? how many of you are back? yes. ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க யார் யாரெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு. எல்லோரும் வந்தாச்சா? are you guys ready for that? Ready for the session? ஓகே, சூப்பர். எப்போ லைவ் முடியும்? ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் உண்மை ஒன்று தெரியுமா? நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு 13வது சாப்டரே முடிக்கலை. நம்ம இப்போ வரைக்கும் 13வது சாப்டரே முடிக்கல. வெறும் ஆல்கேனோ ஆல்கீன் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இப்போ தான் அல்கைன் பார்த்துட்ருக்கோம். இன்னும் அரோமேட்டிக் இருக்குது 13th சாப்டரில். அது முடித்ததுக்கப்புறம் தான் 14th சாப்டர் வேறு இருக்குது. ஏன்னா கரெக்டா? ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் பிளான்ட் அப் டு 11:30. பார்க்கலாம் என்னென்னு. பெய்டில் 11:30 வரைக்கும் தான் லைவ் வரும். 11:30க்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்படி 11:30க்குள்ளே முடிக்கலைன்னா பெய்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கள், ஜாயின் இன் யூடியூப். 11:30க்கு முடிச்சிடும். என்னன்னாலும் பார்க்கலாம், நம்ம போவோம். எனக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் டயர்ட். ஐ எம் பிரிஸ்க்கு. உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா வி வில் டூ இட். ரைட்டா? சண்டே எதுவும் மேரத்தான் இல்லையா? அதாவது உனக்கே தெரியும் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு தடவை கல்யாணம் ஆகிடுச்சுல்ல. ஸோ சண்டே என்னால் மேரத்தான் போடுறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த மாதிரி டே டைம்லாம் போடுறேன். நாளைக்குமே என்ன அப்படின்னா, நீனும் நைட் ஸ்டடி கேட்குற, 10th ஸ்டாண்டர்டும் நைட் ஸ்டடி கேட்குறான். அதனால தான் உனக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவனுக்கு நாளைக்கு கிளாஸ். உனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதனால தான். ஸோ டுடே யூ ஆர் கோயிங் டு டூ இட். இன்றைக்கி உனக்கு, நாளைக்கு அவனுக்கு, நாளைக்கு சாயங்காலம் தான். ஸோ அதனால் சண்டே லைவ்லாம் இல்லை. அப்கமிங் டேஸில் வைக்கலாம். ரைட்டா? சரி, ஹோம்ஒர்க் என்னது? ஃபர்ஸ்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்? ரைட்டா? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன? ஏதா நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னப்பா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வாட் இஸ் தட்? Al2O3 concentrated H2SO4, வேறு H2SO4 Al2O3. ஓகே, கிங் ஆஃப் ஆசிட். அதுக்கப்புறம் is the first preferences H2SO4 with 443 Kelvin. Right? H2SO4 with 443 Kelvin. Concentrated H2SO4 at 443 Kelvin is the answer. Right? Okay, Ritika, if you are feeling sleepy, you can go, you can watch the replay. சரியா? 12th மேக்ஸ் கிளாஸ் will be updated. அப்டேட் பண்ணுவாங்க, ஜென்ஷன் மேம் அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? Okay, right. Al2O3 also can be used, but first preference is concentrated H2SO4 at 443 Kelvin. இதுதான் perfect. This is a good dehydrating agent. அதனால் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். Now tell me, what is the name of A? இது அந்த கொஸ்டின் அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ ஏயோட நேம் என்ன? ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன? ஏபிசி தான் இருக்கா? 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் யார் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இதோட அவுட்புட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்ப்போ, CH3 CH3 C. இதுக்கு நடுவில் பாண்டு இருக்கும், அது உடையாது. அதுக்கப்புறம் இங்கே சி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே CH3. இதோட ஐயூபேக் நேம் கூட தேவையில்லை. திஸ் இஸ் அல்காக்சைட்னு எழுதிட்டா போதும். ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி கிளையாக்சைல். அந்த மாதிரி கிளையாக்சைல் அந்த மாதிரி. அசிட்டால்டிகைடா. இது எப்படி அசிட்டால்டிகைட் ஆகும்? இது வந்து ஆக்சைல் குரூப். ரைட்டா? ஓசனாய்டு குரூப் ஒரு மாதிரி. இது என்னது? இட் இஸ் கோயிங் டு கிவ் அ ஆக்சைல் குரூப், கார்பனைல் காம்பவுண்ட். ரைட்டா? ஓசனாய்ட்ஸ். இது இஸ் கால்டு ஓசனாய்ட்ஸ். ரைட்டா? ஓசனாய்டு காம்பவுண்ட். ரைட்டா? ஓசோன் இருக்கிறனால திஸ் இஸ் கால்டு ஓசனாய்டு காம்பவுண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு ஐயூபேக் நேம் எழுத முடியாது, ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. திஸ் இஸ் த கார்பாக்சி குரூப், கார்பன் ஆக்சிஜன் இருக்குது. அதனால் இட்ஸ் ஜென்ரலாக வி கேன் லீவ் இட் அஸ் ஓசனாய்டு காம்பவுண்ட். ரைட்டா? ப்ரொப்பன் ஓசனாய்டு பியூட்டன் ஓசனாய்டு காம்பவுண்ட். பியூட்டனோட ஓசனாய்டு காம்பவுண்டில் இருக்குன்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஜிங்க் வித் வாட்டர் போடுறோம். ரைட்டா? Z10 வித் வாட்டர் H2O. அப்போ போட்டால் என்ன ஆக போகுது? வாட் ஐ செட், இட் இஸ் கோயிங் டு பி பாண்ட் பிரேக்கிங் ஆகிட்டு என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு டபுள் பாண்டில் ஆக்சிஜன் வரும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் CH3. இன்பிட்வீனில் என்ன ஃபார்ம் ஆகும்? இதோட இன்டர்மீடியட் ப்ராடக்டாக நம்மளுக்கு பெராக்சைடு ஃபார்ம் ஆகும்.
பெராக்சைடு பாண்டை பிரேக் ஆகிட்டு அங்கே என்ன பண்ண போகுது, கோயிங் டு கன்வெர்டட் இன்டோ ஆசிடாக மாற்றிடும். ரைட்டா, அது என்ன பண்ண போகுது, ஆசிடாக மாற்ற போகுது. அப்போ 2CH3COOHங்கிறது ஆன்சர். ரைட்டா, 2CH3COOHங்கிறது ஆன்சர். ரைட்டா, கிளியரா? இப்போ என்ன டவுட் இருக்குது, இப்போ எதாவது டவுட் இருக்கா? இப்போ உனக்கு டவுட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே என்ன மெத்தடில் வரும்னு பார்த்துட்டோம். ரைட்டா, ஓகே ஓகேவா, கிளியரா? ஓகே, 2CH3COOH, that's it. ஓகே, சரி, ரைட், நம்ம அடுத்து போகலாம், கண்டினியூ பண்ணலாம். ரைட் 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 ஈத்தைனை கவனிச்சா சூப்பரான விஷயம், நல்லா கவனி. ஈத்தைன் பாஸ்டு த்ரூ ரெட் ஹாட் ஐரன் டியூப். ஸோ ஈத்தைன் என்னது, CH ட்ரிபிள் பாண்ட் CH எது வழியாக பாஸ் பண்ணுறாங்க, ரெட் ஹாட் ஐரன் டியூப். இப்போ இந்த ரெட் ஹாட் ஐரன் டியூப் எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ஐசோமரைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட்டா, ரெட் ஹாட் ஐரன் டியூப். இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், ரைட்டா, ரெட் ஹாட் ஐரன் டியூப்பில் என்னவா மாறப்போகுது, ஈத்தைன் என்னவா மாறப்போகுது, எனி ஐடியா வாட் இட் வில் சேஞ்ச் இன்டு, என்னவா மாறும்னு ஐடியா இருக்கா? சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாலிமரைசேஷனா? ஓகே, வேறு பாலிமரைசேஷனா? See, it is not a polymerization, it is a combination of isomerization. இது என்னது, isomerization. ரைட்டா, it is isomerization. It is going to be isomerization. Isomerization அப்போ என்னது, இந்த இடத்துல இது எல்லாமே என்னவா மாறப்போகுது அப்படின்னா, it is going to be 3 times இருக்கனால இதோட அவுட்புட் என்ன வரப்போகுது அப்படின்னா, going to be benzene. ரைட்டா, it is going to be benzene. It's going to be very good, Kanish. Good. யாரெல்லாம் ஆன்சர், ஹரி முன்னாடியே சொல்லியிருக்கான். ஓகே, சூப்பர், குட், வெரி குட். It is going to be isomerization. பாலிமரைசேஷன் இல்லை, ஐசோமரைசேஷன். ரைட்டா, இந்த இடத்துல ஐசோமரைசேஷன் மூலமாக பென்சின் ஃபார்ம் ஆக போகுது. we are going to get பென்சின். சரியா, கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க, எங்கே பென்சின் வரும், எங்கே இதுவும் வரப்போகுது அப்படின்னு. சரியா, ரைட். அதாவது ஏன் நீங்கள் எல்லோரும் பாலிமரைசேஷன் சொன்னீங்க, why you have said polymerization? பாலிமரைசேஷன் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது, நம்ம எதுக்கு பாலிமரைசேஷன் பார்த்தோம், என்னங்க உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை நான் சொல்லிடுறேன். சரியா, ஈத்தீனை பாலிமரைஸ் பண்ணுறப்ப, ஈத்தீன் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிற ரெட் ஹாட் ஐரன் டியூப் 873 கெல்வின் கிரியேட் பண்ணுறப்ப இட் கெட் பாலிமரைசேஷன். அதே இது எத்திலைன், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல ஈத்தீன் வந்து பாலிமரைஸ் ஆகுது. ஈத்தைன் என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பென்சின். கவனம், ஒரே ரியாக்ஷன் தான், ஆனால் என்ன பண்ணுது, பென்சீனாக மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷினை இன்னொன்று கேட்பாங்க. ரைட்டா, இப்போ நான் கொடுத்ததை தாண்டி இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ராஜ் ஆல்ரெடி அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட், இதோட பேர் என்ன அப்படின்னா அசிட்டிலின். கொஷின் என்ன தெரியுமா கேட்பாங்க, how will you convert acetylene into benzene? எப்படி பென்சினை அசிட்டிலின்னு கேட்பாங்க. ரைட்டா, அன்றைக்கி இதை தான் சொன்னீங்க, அன்றைக்கி இல்லைன்னு தான் சொன்னேன்னா என்ன, ரைட். அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா அசிட்டிலின். ரைட்டா, அசிட்டிலின் இருக்குது, அசிட்டிலின்லேருந்து நம்மளுக்கு வருது. ரைட்டா, you have to note it down. ரைட்டா, அசிட்டிலின். இல்லை, ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கேட்டகரி ஆஃப் பாலிமரைசேஷன். அதில் என்ன பாலிமரைசேஷன், சைக்ளிக் பாலிமரைசேஷன். ரைட்டா, ஜென்ரலாக பாலிமரைசேஷன் சொல்ல முடியாது, சைக்ளிக் பாலிமரைசேஷன், we can put it as cyclic polymerization. அதாவது பாலிமரைசேஷனில் சைக்ளிக்கில் மாறுது. ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி அதாவது ஈத்தைன் பார்த்தோம்ல, நம்ம அங்கே பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா லீனியர் பாலிமரைசேஷன், ஸ்ட்ரெயிட் செயினாக போயிட்டே இருக்கும். இது சைக்கிளாக என்னது, இது ஃபார்ம் ஆகிறது, இட் இஸ் அ சைக்ளிக் பாலிமரைசேஷன் அப்படின்னு. அப்போ ஈத்தைனை பாஸ் பண்ணுறப்ப என்னது நம்மளுக்கு வருது, ஈத்தைனோட இன்னொரு பேர் என்னது அசிட்டிலின். they will be asking in your question paperல எப்படி how will you prepare benzene from acetylene, அசிட்டிலின்லேருந்து எப்படி பென்சின் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா ரெட் ஹாட் ஐரன் டியூப் வித் 873 கெல்வின். சரியா, 873 கெல்வின் நம்ம போட்டோன்னா வரப்போகுது. பாலிமரைசேஷன் என்ன, பாலிமரைசேஷன் சைக்ளிக் பாலிமரைசேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஓகே, குட். நெக்ஸ்ட் ஐ திங்க் இதோட பார்த்தியா. ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு
ஈத்தீனை பாலிமரைஸ் பண்ண என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ தனியாக எந்த கொஷின் இருக்குது அந்த கொஷின் இருக்குது சரியா. ரெண்டுமே ஒரே கொஷினுக்குரிய தான் சரியா. ரைட் கவனிங்க. நவ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். டெம்பரேச்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா வூட்ஸ் ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் தெரியும், ஏன்னா அது பல தடவை பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுவும் இனிமேல் போக போக ரெட்டோட ஐரன் டியூபோட டெம்பரேச்சரும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். திரும்ப திரும்ப படிக்கிறது தான், அதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது. எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் யூ பெஸ்ட், அவ்வளோதான். பென்சின் டு நைட்ரோ பென்சின், பென்சின்லேருந்து எப்படி நைட்ரோ பென்சின் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா. பென்சின் டு நைட்ரோ பென்சின் எப்படி மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும், நைட்ரோ பென்சின்ற பேர் வந்தாலே உங்கள் மைண்டில் என்ன வரணும், we have to take 2 acid. என்னென்ன ஆசிட் எடுக்கணும், கான்சன்ட்ரேட்டட் HNO3 வேணும் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், ரெண்டு பேர் வேணும் ரைட்டா. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டு பேருமே வேணும், H2SO4 ரெண்டு பேருமே வேணும் ரைட்டா. அப்போ பார்க்கலாம் வாங்க. பென்சின் இருக்குது, பென்சினோட என்னாச்சு ஏன் தெரியும் எழுத்துல அப்படி புது பென்சின், பென்சினோட கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஃபஸ்ட்டு போடுறேன். கான்சன்ட்ரேட்டட் HNO3 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இது ரெண்டுமே வேணும். யூ வில் கெட் நைட்ரோபென்சன் சரியா. வில் கெட் நைட்ரோபென்சன், we will get nitrobenzene ரைட்டா. ஓகே வில் கெட் நைட்ரோபென்சன் சரியா. ஓகே இப்போ இதுக்கடுத்து என்ன கொஷின் கேட்பேன், இந்த ஐடியா இருக்கா? Do you have any idea what question I will ask next? இப்போ நைட்ரோபென்சன் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கடுத்து என்ன கொஷின் கேட்பேன் உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? என்ன கொஷின் கேட்பேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே ரித்திகா, ரக்ஷிதா யூ கேன் கோ எஸ் யூ கேன் கோ. ரிப்பீட்டு, வந்தா செத்தா சுட்டா, வந்தா சுட்டா செத்தான், வந்தா சுட்டா செத்தான், அந்த மாதிரி என்னது நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் நைட்ரோபென்சன், திருப்பி நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் டைநைட்ரோபென்சன், திருப்பி நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் ட்ரைநைட்ரோபென்சன். இப்போ எங்கிட்ட நைட்ரோபென்சன் இருக்குது ரைட்டா, 1 நைட்ரோபென்சன். இதோட அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் எகெயின் திரும்ப கான்சன்ட்ரேட்டட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் திருப்பி போட்டேன் அப்படின்னா என்ன ஆக போகுது எனக்கு, இட்ஸ் கோயிங் டு பிகம் டைநைட்ரோபென்சின். இங்கே ஒரு NO2 இங்கே ஒரு NO2 வரப்போகுது ஓகேவா. இப்போ அடுத்து இதோட திரும்ப அதே மாதிரியே கான்சன்ட்ரேட்டட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டால் என்ன வரப்போகுது, இட்ஸ் கோயிங் டு பிகம் ட்ரைநைட்ரோபென்சின் NO2 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 ரைட்டா. ஓகே கிளியர். டைநைட்ரோ ட்ரைநைட்ரோபென்சின். இப்போ கேட்பாங்கப்பா, they will be asking how will you convert benzene to trinitropenzene, பென்சன்லேருந்து ட்ரைநைட்ரோபென்சின் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா you have to repeat this process ரைட்டா. you have to repeat this process. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா. that's it. பென்சினை ப்ரோமோ பென்சினை மாற்றணுமா சரியா. பென்சின்லேருந்து ப்ரோமோ பென்சின் மாற்ற போகிறோம். ப்ரோமோ பென்சின் என்னது, இதுதான் ப்ரோமோ பென்சின். அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் போயிட்டு Br வரணும். அப்போ ஹைட்ரஜன் வெளியே போகணுன்னா யார் இருந்தால் ஹைட்ரஜன் வெளியே போகும், யார் இருந்தால் ஹைட்ரஜன் வெளியே போவாங்க, யார் இருந்தால் ஹைட்ரஜன் வெளியே போவாங்க, என்ன பண்ணணும் நம்ம, இன்னொரு Br ரைட்டா. நானும் யோசிச்சு என்ன உன்னை ஆளை காணாமே நினச்சிட்டு இருந்தேன், நீ போய் அங்கே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்ட்ட கிட்ட நானே சொல்லியிருப்பேன்ல CH3 3 டைம்ஸ் இருக்குன்னு, அதை விட்டுட்டியா. ஓகே திரு பாய் திருசெல்வம் போயிட்டாங்க ரைட். பென்சன் இன்ட்டு ப்ரோமோ பென்சன், பென்சனை ப்ரோமோ பென்சனோட பண்ணணும் ரைட்டா. என்ன பண்ணலாம் அப்போ, சிம்பிள் பென்சன் எடுத்துக்கோங்க ரைட்டா, ப்ளஸ் டைரெக்டாக ப்ரோமின் ஆட் பண்ணுங்கள், டைரெக்டாக ஆட் த ப்ரோமின் ரைட்டா, டைரெக்டாக ப்ரோமின் ஆட் பண்ணுங்கள். என்ன ஆகும், ப்ரோமின் வில் பி ஆடட் ஹியர். இந்த இடத்துல இருந்தால் ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் இன்னொரு ப்ரோமினோட சேர்ந்து HBr வெளியே போய்டும், அவ்வளோதான். அது இன்னொரு ஹைட்ரஜனோட போய்ட்டு HBr வெளியே போய்டுது ரைட்டா. சரி ஓகே ரைட் பரவாயில்ல
ரைட்டா HBr ஆட் HBr ஆட் பண்ணக்கூடாது, we have to add Br2. HBr வெளியே எடுக்கணும் சரியா. HBr ஆட் பண்ணக்கூடாது ஹரி, HBr ஆட் பண்ணக்கூடாது. ஹரி இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இப்போ தான் படிக்கணுன்ற தாட் வந்திருக்கு போல். என்ன ஹரி சாயங்காலத்துலேருந்து ஆளே காணும். ஓகேவா ரைட். இப்போ என்னது Br2 அதுக்கப்புறம் Br + HBr கிளியர் சரியா. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் போகலாம். இதில் எதுவும் வித்தியாசமாக இருக்கா? ஓகே தட்ஸ் இட். பென்சின் இன்ட்டு பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் ரைட்டா. பென்சினை எப்படி பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் ஆட் பண்ணுறது? அப்போ என்ன ஆட் பண்ணணும்? பென்சின் சல்ஃபானிக் ஆசிட். அப்போ யாரை ஆட் பண்ணணும் நீயே சொல்லு. பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் வேணும்னா நான் யாரை ஆட் பண்ணணும்? பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் வேணும். அப்போ யாரை ஆட் பண்ணணும்? நான் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் போதும்ல. இஃப் ஐ ஆட் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் வில் பி ஓகே தானே. பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் வேணும்னா பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் போதும்ல. கரெக்டாக இல்லையா? பழைய மாதிரியே இருந்துருக்கியா? குரூப் ஸ்டடி பண்ணான்னு பார்த்தியா செட் ஆகலையா? ரைட் ஓகே. போன கொஸ்டினுக்கு ரீஏஜென்ட்லாம் தேவையில்லை, வெறும் பிஆர் போட்டால் போதும். பிஆர் போட்டாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே போதும். ரைட். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? சல்ஃபியூரிக் ஆசிட். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணணும் சல்ஃபியூரிக் ஆசிடோட. என்ன அப்படின்னா we have to add fuming sulfuric acid ரைட்டா. fuming H2SO4 எழுதிக்கோங்க ரைட்டா. ரைட். fuming sulfuric acid அவ்வளோதான், வாட்டரோட சேர்ந்தது அவ்வளோதான். fuming sulfuric acid அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ பென்சினோட பென்சின் ப்ளஸ் என்ன பண்ணணும்? பென்சினோட யார் ஆட் பண்ணணும்? நம்ம H2SO4 ஆட் பண்ண போகிறோம். H2SO4 ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get பென்சின். என்ன வரும் ஃபார்முலாவில்? பென்சினோட என்ன வரும் ஃபார்முலாவில்? மேலே என்ன ஆட் பண்ணணும்? இங்கே மேலே என்ன ஆட் பண்ணணும்? சல்ஃபானிக் ஆசிட்னா என்ன ஆட் பண்ணணும்? சல்ஃபானிக் ஆசிட்னா என்ன ஆட் பண்ணணும்? எஸ், சல்ஃபானிக் ஆசிட்னா என்ன ஆட் பண்ணணும்? SO3H. வெரி குட் தானியா, குட். SO3H ஆட் பண்ணணும் ரைட்டா. COOH போடுவோமா? கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH போடுவோம், சல்ஃபானிக் ஆசிட்னா SO3H அவ்வளோதான் ரைட்டா. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். CO3னா கார்பாக்சிலிக் ஆசிட், SO3னா சல்ஃபானிக் ஆசிட், COOHனா கார்பாக்சிலிக் ஆசிட், SO3Hனா சல்ஃபானிக் ஆசிட் அவ்வளோதான். அடுத்து how will you convert benzene into toluene? அப்போ முதல்ல டொலுவீனோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. டொலுவீனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். டொலுவீனோட ஃபார்முலா என்னது? பென்சின் மண்டை மேலே என்ன இருக்கணும் எனக்கு ரைட்டா? பென்சின் இருக்கணும். பென்சின் மண்டை மேலே ஒரு CH3 இருக்கணும், அதான் என்னது? டொலுவீன். பென்சின் போட்டு பென்சின் மண்டை மேலே ஒரு CH3 போட்டு அதான் என்னது? டொலுவீன் ரைட்டா. அப்படி போடக்கூடாது, கான்சன்ட்ரேட்டட் தான் போடணும் ரித்திகா. அது வாட்டரோட கன்வெர்ட் ஆகிடுச்சு, அப்படி போடக்கூடாது. அந்த இடத்துல சல்ஃபியூரிக் தான் போடணும், அப்படி தான் போடணும். ஃபியூமிங் தான் போடணும் ரைட்டா. ஃபியூமிங்ன்ற வேர்டு என்ன அப்படின்னா அது புகை மாதிரி வரும்ன்றது சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, இது பேர் ஈவினிங் நைட் ஸ்டடி. இது பேர் நைட் ஸ்டடியில், இது பேர் ஈவினிங் நைட் ஸ்டடி. நாங்கள் ஈவினிங்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ பென்சினோட என்னப்பா பண்ணணும்? டொலுவீன் ஆட் பண்ணுமா? ஓ மை காட், பென்சினோட டொலுவீன் ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்? சரியான கொஷின். முதல் இது என்ன நேமிங் ரியாக்ஷனு? ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் வித் நேமிங் ரியாக்ஷன். இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? இது என்ன நேமிங் ரியாக்ஷனு? இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம? we are going to add CH3Cl. ஏன் சார் CH3Cl ஆட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல CH3 போகணும், இங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளியே போகணும். அதனால் ஹைட்ரஜன் வெளியே போகிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ ஃப்ரீடல் கிராஃப்ட். ஃப்ரீடல் கிராஃப்டில் என்னது? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன். எஸ் சரியா, ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன். அப்போ ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன்னா CH3Cl போட்ட உடனே என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆன்ஹைட்ரஸ் FeCl3 ரைட்டா. ஆன்ஹைட்ரஸ் FeCl3 போடணுமா? ஃப்ரீடல் கிராஃப்ட்னா உங்கள் மைண்டில் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆன்ஹைட்ரஸ் FeCl3, ஆன்ஹைட்ரஸ் AlCl3 FeCl3டா. என்னடா இது? ஆன்ஹைட்ரஸ் AlCl3 FeCl3 FeCl3 தானே? AlCl3 ஓ, ஹாலஜனேஷனுக்கு தான் இது போடணுமா?
AlCl3 ஓகே ரைட். அது FeCl3 வந்து குளோரினேஷன் பண்ணுறப்ப போடணும், குளோரினேஷன் அப்போ. ஓகே ரைட் AlCl3 anhydrous AlCl3 anhydrous AlCl3. கிளாஸ் இன்னும் டைம் இருக்குது, எண்டெல்லாம் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும் அடுத்து இந்த இடத்துல? ராஜ் நீ கேட்ட கொஷின் நான் பார்த்துட்டு இதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுறேன். 2 CH3 இருந்தால் என்னென்னு கேட்டால இந்த வரேன் சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா CH3. அப்போ என்னது? டொலுவின். இது டொலுவின். இப்போது இதில் நிறையா இருக்குது. இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு CH3 இருந்தால் என்ன, 2 CH3 இருந்தால் என்ன அப்படிங்கிறதுல ரைட்டா? ஸோ ஒரு CH3 இருந்தால் டொலுவின், 2 CH3 இருந்தால் அவங்க பேர் என்ன கேட்பாங்க. 2 CH3 இருந்தால் அது பேர் என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா அல்லது இதோட IUPAC நேம். IUPAC நேம் எழுதிடுவேன், இதுக்கு IUPAC எழுதுகிறேன். 1,3 டைமெத்தில் பென்சின் எழுதிடுவேன் கரெக்டாக. 1,3 டைமெத்தில் பென்சின் எழுதிடுவேன். இது பேர் என்னது? ஜைலின் அர்த்தம் ரைட்டா? பென்சின் மாதிரி இது பேர் என்னது? ஜைலின். என்ன ஜைலின்னு? ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கு ரைட்டா, ஓ ஜைலின் ரைட்டா. இது பேர் என்னது? சாரி இது ஆர்த்தோவா மெட்டாவா? இட் இஸ் கோயிங் டு பி மெட்டாசைலின்ல. இது ஆர்த்தோ சைலின்ல, மெட்டாசைலின். மெட்டாசைலின் தானே? 1 and 3 ஆமாம், 1 and 3னா மெட்டாசைலின். இட் இஸ் மெட்டாசைலின். மெட்டாசைலினா ஒன்று விட்டு ஒன்று இருந்தால் மெட்டாசைலின் சரியா? ஒன்று விட்டு அதாவது 1 and 3 பொசிஷன் இருந்தால் 1 and 3 எது ஆர்த்தோ எது பேரான்னு தெரியுமா? எது ஆர்த்தோ எது பேரா எது மெட்டான்னு தெரியுமா? அதில் டவுட் இல்லைல்ல. அதாவது 1 and 3 வந்து என்ன, 1 and 2 1 and 6, 1 and 2வும் 1 and 6ம் பார்த்தீங்க, 1 and 5ம் 1 and 2வும் 1 and 5ம் ஆர்த்தோ, 1 and 3 and 1 and 4 1 and 3யும் இல்லையே தப்பு தான் சாரி 1 and 3யும் 1 and 6ம் 1 and 2 1 and 6 ஆர்த்தோ, 1 and 3 and 1 and 5 வந்து மெட்டா, 1 and 4 is para சரியா? 1 and 4 is para. ரைட் ஓகே குட். 1 3 சரியா? அப்போ என்னது இது? 1 and 3 1 and 3னா மெட்டாசைலின். அதே இது இப்படி இருந்துச்சுன்னா CH3 இங்கேயும் CH3 இங்கே இருந்தால் என்னது இது? இட் இஸ் கோயிங் டு பி பாராசைலின். இது வந்து பாரா. 1 and 4னா பாரா. அதே இது CH3 பக்கத்தில் அடுத்தடுத்ததில் இருந்துச்சுன்னா that is going to be meta. CH3 this is ortho. சரியா? ஆர்த்தோ எது பேரா எது அப்படின்னு ரைட்டா? ஆர்த்தோ எது பேரா எது அப்படிங்கிறத பார்த்துருவேன், புரிஞ்சுட்டு ரைட்டா? ரைட் தட்ஸ் இட். அதான் சைலினை பொறுத்த வரைக்கும். ரைட். இப்போ இது பேர் என்ன? இது பேர் என்ன? திஸ் இஸ் அனதர் ஒன். இது பேர் என்ன? இது பேர் என்ன? புக்கு வச்சுருப்ப பார்த்து கூட சொல்லு, பரவாயில்ல. புக்கு இருந்தால் பார்த்து கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆன்சர் திஸ். இது பேர் என்ன? ஜஸ்ட் ஒரு தடவை முன்னாடி போய்விடுவா. என்னடா போயிட்டு வரேன்னா அப்புறம் என்ன போகல நீ தூங்கியிருப்பேன்னு நினச்சேன். ரைட் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு தடவை வீடியோ முன்னாடி ஃபாலோ பண்ணால் உனக்கு புரிஞ்சிடும். இது பேர் என்னப்பா? கியூமின். திஸ் இஸ் கால்ட் கியூமின் ரைட்டா? திஸ் இஸ் கால்ட் கியூமின் ரைட்டா? ப்ரொபைல் பென்சின் கரெக்டு தான். ஆனால் என்ன ப்ரொபைல்? ஐசோப்ரொபைல் பென்சின். அல்லது இது என்ன பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபைல் பென்சின்றது தான் கரெக்டான IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் 1 ப்ரொபைல் பென்சின் வரப்போகுது ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இந்த காமன் நேமை பொறுத்த வரைக்கும் கியூமின். ஐசோ வேறு சேர்த்துக்கணும். நீங்கள் எழுதுறீங்கன்னா வேறு என்ன எழுதுறீங்கன்னா ஐசோ சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அப்போ இந்த கொஷின் என்னது? பென்சின்லேருந்து டொலுவின் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜைலின் பற்றி என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் சரியா? ரைட் நெக்ஸ்ட் கொஷின் எழுதும். பென்சின் இன்ட்டு அசிட்டோஃபினோன். பென்சின் என்ன பண்ணணுமா? நம்ம அசிட்டோஃபினோனை மாற்ற போகிறோம். How will you convert பென்சின் இன்ட்டு அசிட்டோஃபினோன்? பென்சினை அசிட்டோஃபினோனை மாற்றணுமா? எப்படி பென்சின் அசிட்டோஃபினோனை மாற்றலாம்? அசிட்டோஃபினோன் ஃபார்முலா என்ன? அசிட்டோஃபினோன் ஃபார்முலா என்ன? ஐசோக்யூமின் இல்லை, கியூமின்ங்கிறது காமன் நேம். நீ ப்ரொபைல் எழுதுகிறப்ப தான் ஐசோப்ரொபைல் பியூட்டைன் எழுதணும், ஐசோப்ரொபைல் பென்சின். ப்ரொபைல் போடுறப்ப தான் ஐசோ போடணும். கியூமினுக்கு முன்னாடி ஐசோ போட தேவையில்லை. ஐசோக்யூமின் கிடையாது, கியூமின்ங்கிறது காமன் நேம் சரியா? ஐசோக்யூமின் வராது. கியூமின்ங்கிறது காமன் நேம். ஜைலின், டொலுவின் அந்த மாதிரி கியூமின்ங்கிறது ஒரு பேர்
சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அசிட்டோஃபினோன் ஃபார்முலா என்னது அதாவது ஃபீன் ONE ஒன்று இருக்கா அப்போ கீட்டோன் குரூப் என்னது C6H5COCH3 ரைட்டா இதான் அசிட்டோஃபினோன் CH3 CO C6H5COCH3 சரியா அசிட்டோஃபினோன் அசிட்டோஃபினோன் ஃபார்முலா உனக்கு தெரியும் அசிட்டோஃபினோன் ஃபார்முலா மேபி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது என்ன ரியாக்ஷனு இதோட ரியாக்டன்ட் என்ன அதெல்லாம் உனக்கு தெரியும் பார்க்கலாமா கவனி இது என்ன ரியாக்ஷன் ரைட்டா பாருங்கள் என்னென்ன C6H6 ரைட்டா பென்சின் எடுத்துக்கணும் ரைட்டா C6H6 எடுத்துக்கணும் C6H6 இவங்க யாரோட ஆட் ஆகுறாங்கன்னா CH3COCl வாட் இஸ் திஸ் நேம்பா இது பேர் என்ன அசிட்டைல் குளோரைடு அசிட்டைல் குளோரைடு என்னது அசைல் குரூப்பு அப்போ அசைல் குரூப்பை ஆட் பண்ணுறோன்னா இட் இஸ் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அல்கலைசேஷனா RX அசைல் குரூப் ஆட் பண்ண என்னது ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் வெரி குட் தானியா இட் இஸ் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்போ என்ன பண்ணணும் ஆன்ஹைட்ரஸ் AlCl3 ஆன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டுருங்க அப்போ என்ன வரப்போகுது பென்சின் ரிங்கு பென்சின் மண்டை மேலே COCH3 வரப்போகுது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பென்சினில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட Cl வெளியே போயிடும் COவும் CH3 ஆட் ஆயிடும் திஸ் இஸ் அசிட்டோஃபினோன் நீ 12th ஸ்டாண்டர்ட் போனேன்னா உன்னோட ப்ராக்டிக்கலில் அசிட்டோஃபினோன் பென்சோஃபினோன் இதெல்லாம் கொடுப்பாங்க நீ அதெல்லாம் என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ரைட்டா ரைட் அசிட்டைல் குளோரைடு எஸ் அசிட்டைல் குளோரைடும் கரெக்ட் தான் அசிட்டைல் குளோரைடு இஸ் கரெக்ட் அசிட்டைல் குளோரைடு ரைட்டா அசிட்டைல் குளோரைடு போட போகிறோம் அசைல் பென்சின் எஸ் திஸ் இஸ் அசைல் பென்சின் ஓகே ரைட் பென்சின் டு அசிட்டோஃபினோன் வேறு கொஷின் இருக்குது வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு இது மட்டும்தான் ரைட் ஃபீனால் இன்ட்டு பென்சின் ஃபீனால்லேருந்து பென்சின் மாற்றணும் ரைட்டா யூ ஹவ் டு கன்வெர்ட் ஃபீனால் இன்ட்டு பென்சின் என்ன பண்ண போகிறோம் ஃபீனால் இன்ட்டு பென்சின் ஃபீனாலை பென்சினாக கன்வெர்ட் பண்ணும் சரியா BHC இருக்குது அதெல்லாம் வர ரைட்டாக BHC இருக்குது பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடுன்னு வரும் ஃபீனால் டு பென்சின் ஃபீனால் டு பென்சினா ஃபீனால் ஃபார்முலா என்னது ஃபீனால் ஃபார்முலா பென்சின் போட்டு பென்சின் மண்டை மேலே என்னது ஒரு OH போட போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த OHஐ வெளியே எடுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் பென்சின்லேருந்து ஆல்கஹால்லேருந்து என்ன பண்ணணும் அப்போ யாரை ரியாக்ட் பண்ண வைக்கணும் வாட் டு பி டன் வாட் ஷுட் பி டன் டு ரிமூவ் திஸ் இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம் வாட் கேன் பி டன் என்ன பண்ண இவங்க வெளியே போவாங்க எஸ் ஆட் ஜிங்க் ஆட் பண்ணால் ZNO அதாவது நம்மளுக்கு என்ன தேவை பென்சினில் ஹைட்ரஜன் உள்ளே போகணும் ஆக்சிஜன் மட்டும்தான் வெளியே வேணும் அப்போ ஜிங்கை போட்டோன்னா ஜிங்கில் என்ன ஆக போகுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜன் உள்ளே போய் உட்காந்துரும் நம்மளுக்கு வெறும் ZNO வந்து ரைட்டா ஜிங்க் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ரைட்டா ஆடிங் ஜிங்க் ரைட்டா ஜிங்கை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ப்ளஸ் ZN போட்டால் போதும் சரியா ZNOH இல்லை தாங்கியா என்ன ஆச்சு ZNOH எப்படி வரும் ஜிங்க் மட்டும்தான் நான் பார்த்துட்டேன் நீ அனுப்பிச்ச மெசேஜை ரைட் ஜிங்க் மட்டும் போட்டால் போதும் ரைட்டா ZNO ஆன்சரில் வந்து ரைட் நெக்ஸ்ட் how will you convert sodium benzoate ரைட்டா sodium benzoate into benzene இப்போ முதல் இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு யாராவது சொல்ல முடியுமா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பென்சோயேட்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு எஸ் பென்சோயேட்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு பென்சோயேட்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் எஸ் ரித்திகா குட் பெய்டில் யாரெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க ரித்திகா இருக்கீங்க வேறு யார் இருக்கா ரித்திகா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுறாங்க I don't find others to be answered. Tirtha, Bhuvi, Achuda, Kanishka, Netra, Jai Hind, Ahmed, Shrutika, Ajay, Dhaneshri. Good. ரோஸ் இருக்கியா ரோஸ் என்ன ரோஸ் ரொம்ப அமைதியாகிட்டீங்க சாப்பிட்டுட்டு இருக்கியா என்ன சவுண்டே காணாம என்ன ஆளே காணோம் இட் இஸ் அ எஸ்டர் குரூப் ரைட்டா 8 என்னது இட் இஸ் எஸ்டர் ரைட்டா சிஸ்டர்ஸ் 2 O இருக்குமா அதுதான் என்னது 8 ரைட்டா ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு கேட்டால் அதுக்கு பதிலாக காணும் என்னடி ஃபங்க்ஷனல் குரூப் என்னது எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் எஸ்டர் COO ரைட்டா ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் COOன்றது எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் COO இருக்கணும் சோடியம் பென்சோயிட் எப்படி சோடியம் பென்சோயிட் எழுதுனா சோடியம் பென்சோயிட் என்னது பென்சின் C6H5 8 என்னது COO போடணும் சோடியம் பென்சோயேட்டு அதனால என்ன ரைட்டா சோடியம் பென்சோயேட் ரைட்டா அப்படி பிரித்து படிங்க ரைட்டா சோடியம் பென்சோயேட் இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரைட்டா
ஓகே ரைட். ஓ இங்கே வந்துட்டியா? ஓகே ரைட். இங்கே இருக்கவங்க எங்கேயாவது ஒரு தடவை இருந்தீங்கன்னா ஓகே தான். ரைட், சரியா? கிளியரா? ரைட். சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட்லேருந்து பென்சின் ப்ரிப்பேர் பண்ணணுமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம யாரை போடலாம்? இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம். வாட் இஸ் தட் ரியாக்ஷன்? இதே மாதிரி ரியாக்ஷன், ரைட்டா? இதே ரியாக்ஷன், இதே காம்பவுண்டு எல்லாத்தையும் நம்ம அங்கே போட்டோம். அங்கே என்ன போட்டோம் நம்ம? வாட் இஸ் தட் ஆன்சர்? இதே NaOH அங்கேயும் போட்டோம், ரைட்டா? NaOH போடணும். த ஆன்சர் வில் பிகம் C6H6 ப்ளஸ் Na2CO3 வரும், ரைட்டா? Na2CO3. நான் இப்படி ஷேட்லாம் கூட பண்ணேன். அந்த கொஷினில் தான் கடைசியாக ஷேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேட் பண்ணவே இல்லை, ரைட்டா? இந்த ஹைட்ரஜன் இவங்களோட போய் சேர்ந்துருவாங்க. இந்த COONEFல என்ன பண்ண போகுது? இவங்க எல்லாம் இந்த COONA இந்த NaOவோட சேர போகிறாங்க. அதுவா வாட் இஸ் த நேம்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், ரைட்டா? டீகார்பாக்சிலேஷன். 1 mole 2 mole நோ ராஜ், அது வந்து 2 moles இருக்கப்ப, ரைட்டா? அது 2 moles இருக்கப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? we will be taking NaOH with அதாவது ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறப்ப தான் கோல்ஸ். நோ தானியா, அப்போ நீ தான் ரைட் ஆன்சர் பண்ண. தானியா தான் அப்போ ரைட் ஆன்சர் பண்ணி, இப்போ தானியா தான் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க. கோல்ஸ் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து 2 moles எடுக்கிறப்ப 1 mole தான் கொடுத்துருக்காங்க. 1 mole கொடுத்துருக்கப்ப டீகார்பாக்சிலேஷன் பார்த்தோமா? 1 mole கொடுத்துருக்கப்ப டீகார்பாக்சிலேஷன் நம்ம பார்த்தோம், சரியா? டைரெக்டாக டீகார்பாக்சிலேஷன் சோடியம் கார்பனேட் ஆன்சரை வர மாதிரி பார்த்தோம் நம்ம. ஓகேவா? ரைட், சூப்பர், குட். இப்போயும் தானே அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே ரைட், ஐ கேன் சி தட் டீகார்பாக்சிலேஷன், சரியா? ஸோ அப்போ பென்சோயேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் NaOH போட்டு நம்ம ஆன்சர் போட்டால் ஆன்சர் கிடச்சிட போகுது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், what happens when bromobenzene reacts with iodomethane? ரைட்டா? bromobenzene reacts with iodomethane, ரைட்டா? bromobenzene reacts with iodomethane, சரியா? ஜிங்க் போட்டிங்களா, அதுக்கு பதிலாக H2 போடலாமா? H2 போடலாம், ஆனால் ஆக்சிஜன் வெளியே வராதுல்ல. இதில் தானே கேட்குற ராஜு, இதில் H2 போடலாமான்னு கேட்குற, கரெக்டாக? இதில் H2 போட்டால் வருமா அப்படின்னு. இதில் H2 போட்டால் ஆக்சிஜன் வெளியே வரணும்ல. ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவை பார்க்குறப்ப தான் ஆக்சிஜன் வெளியே வரும், ரைட்டா? அதனால சொல்கிறேன், இதுக்கு பண்ணுறப்ப வெளியே வரும், அப்போ தான் வரும். நீ H2 போட H2, அதான் ஹைட்ரஜனை விட ஜிங்க்கு கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஜிங்க் இஸ் மோர் ஸ்டேபிள், ரைட்டா? நிறைய எலக்ட்ரான் வச்சுருக்கு. நீ H2 போடுறது கரெக்டு தான், பட் அதை விட எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் இதுக்கு இருக்கனால இதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா பென்சின்லேருந்து எடுக்க முடியாது. பென்சினில் அது எப்படி இருக்குது ஆக்சுவலாக? பென்சினில் திஸ் OH இஸ் ஆல்வேஸ் இல்லை பார்ஷியல் டபுள் பாண்ட், கரெக்டாக இல்லையா? OH எப்படி இருக்கீங்க நார்மலாக? நீ சொல்கிற மாதிரி ரிமூவ் பண்ண முடியும். whereas if it is a single bond we can do, it is partial double bondல இருக்குது. பிகாஸ் ஆஃப் என்னடா அது பேர் என்னடா? ஐயோ, aromatization, because of the aromatic nature. அதை விட எப்படி சொல்கிறது? aromatic nature தானே. ஹக்கிள்ஸ் ரூல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹியூக்கல் ரூல் அல்லது ஹக்கிள் ரூல்ஸ் இருக்குல்ல, ஹக்கிள்ஸ் ரூல் படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 லோன் பேர் எலக்ட்ரானும் உள்ளே இன்ஃபியூஸ் ஆகிடும். அது என்ன? ரெசனன்ஸ் எஃபெக்ட், பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ், ரைட்டா? ரெசனன்ஸ் இதுதான் அப்பயும் கேட்டியா? ஓகே, நான் கவனிக்கல, ரைட்டா? ரெசனன்ஸ், பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் திஸ் பாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டோட அது டபுள் பாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதை பிரேக் பண்ணணும்னா we have to give a strong agent. அப்போ அந்த ஸ்ட்ராங் ஏஜென்ட் தான் ஜிங்க். வாட்டர் தான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா ஹைட்ரஜனால் ஆக்சிஜனெல்லாம் பிடிச்சி இழுக்க முடியாது. வேறு ஜிங்க் இருக்கப்போ இட் கேன் டேக் இட் அவுட், பிகாஸ் இட் இஸ் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தேன் ஹைட்ரஜன். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்ஷியல் டபுள் பாண்டை ஈஸியாக பிரேக் பண்ண முடியும், சரியா? குட் கொஷின். நெக்ஸ்ட், ப்ரோமோபென்சின் என்னது? பென்சின் இருக்குது, பென்சின் மண்டை மேலே ஒரு ப்ரோமின். இது என்ன பண்ணணுமா? நான் ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டூ அயோடோ மீத்தேனை கன்வெர்ட் பண்ணணுமா? அயோடோ மீத்தேனா? ஓ மை காட், டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்காங்க. சாரி, ப்ரோமோபென்சின் ரியாக்ட்ஸ் வித் அயோடோ மீத்தேன். அவுட்புட் இல்லை, ரியாக்ட் பண்ணுது, ரைட்டா? H2க்கு எங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குன்னா கரெக்டு தான், ரைட்.
ரியாக்ட்ஸ் வித் சாரி தீப்ஸ் தேங்க்யூ நான் இப்போ தான் பார்த்தேன் ரியாக்ட்ஸ் வித் என்னது CH3 ஐயோட ரியாக்ட் பண்ணுது ரைட்டா CH3 ஐயோட ரியாக்ட் பண்ணுது அப்போ இது என்ன ரியாக்ஷனு வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இது இஸ் நத்திங் பட் இதை பார்த்தாலே உனக்கு என்ன தெரியுது காட் தி ஆன்சரா இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் பாரு என்ன அப்படின்னு ஆக்சுவலாக இது இப்படி எழுதுனா இப்படி எழுதுனா உனக்கு என்ன புரியும் இப்படி எழுதுனா புரியும் C6H5Br ரைட்டா இது ஒரு அல்கைல் இது ஒரு ARX இது ஒரு RX ARX RX அப்போ என்னது இது ஒரு ARX இது ஒரு RX இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது என்ன நேமிங் ரியாக்ஷன் இது என்ன நேமிங் ரியாக்ஷன் ஒரு நேமிங் ரியாக்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாமல் இருக்கு கிரினாட் ரியாக்ஷன் இல்லை மொக்க ரியாக்ஷன் இட் இஸ் மொக்க ரியாக்ஷன் வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன் இட் இஸ் வுட்ஸ் வெறும் அல்கைல் குரூப் சேர்ந்தா என்னது அது வுட்ஸ் இது என்னது RX ARX சேர்ந்தா என்னது இட் இஸ் கோயிங் டு பி அ வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன் வுட்ஸ் ஆஃப் ஃபிட்டிகோ இது ஃபிட்டிக்கு இது வுட்ஸ் ஃபிட்டிக் அப்போ இங்கே யார் வரணும் அப்போ இவங்க கூட யார் ஆட் பண்ணணும் அப்போ இன்னும் ஒருத்தவங்க வேணும் யார் ரியாக்டன்ட்டில் இன்னும் ஒருத்தவங்க வேணும் ஹூ இஸ் தட் ரியாக்டன்ட்டில் இன்னும் ஒருத்தவங்க வேணும் உனக்கு ஏன் தெரியுமா நான் இப்படி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன் தெரியுமா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து அதாவது இது இந்த ரியாக்ஷன் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் வுட்ஸ் ஃபிட்டிங் உனக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த கொஸ்டின் தான் வுட்ஸ் ஃபிட்டிங்கிறது உனக்கு தெரியணும்ல அது இனிமேல் உனக்கு புரிஞ்சிடும் இனிமேல் அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீ ஐடென்டிஃபை பண்ணுறப்ப இது ARX இது RX அப்படின்னு நீ கண்டிப்பாக புரிஞ்சிடும் அப்போ 2Na அடுத்து இங்கே என்ன இருக்கணும் நம்ம பயபில் ட்ரை ஈத்தர் இருந்தே ஆகணும் ரைட்டா ட்ரை ஈத்தர் இருக்கணும் அப்போ என்ன நடக்கும் யாரோட சேருவா யாரோட சேர போகிறா இவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க என்ன ஆகும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்க போகுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா பென்சன் மண்டை மேலே CH3 வந்து உட்காந்துரும் கரெக்டா ப்ளஸ் NaBrI கரெக்டா இது ரைட்டா NaBrI கரெக்டா 12 வெரி குட் இட் இஸ் 12 சரியா NaBr ப்ளஸ் NaI ரெண்டு Na இருக்குல்ல ஒவ்வொருத்தவங்க கூட போயிடுவாங்க ரைட்டா NaBr ப்ளஸ் NaI கிளியரா ஓகே ரைட் ரைட் வெறும் 13th சாப்டர் மட்டுமா இல்லை முடிக்க போகிறோம் முடிச்சிடலாம் ரைட்டா முடிச்சிடலாம் என்ன டவுட்ரா ஹரி சொல்கிறா என்ன டவுட்டுன்னு வெரி குட் ரித்திகா அண்ட் தர்ஷினி வெரி குட் சரியா now we are going to do halogenation of benzene halogenation of benzene என்னது halogenation of benzene moist ether போட்டால் ரியாக்ஷன் நடக்காது என்ன ஆகும் சோடியம் என்ன பண்ணும் நீங்கள் மாய்ஸ்ட் ஈத்தர் போட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணிடும் NaOH மாறிடும் மாய்ஸ்சர்னா அது வாட்டர் கண்டென்ட் தானே NaOH மாறிடும் Na என்ன பண்ணணும் நம்ம Naவோட வேலை என்னது Naவோட வேலை த பர்பஸ் ஆஃப் என்ன பிகாஸ் சூப்பர்டா ஹரி இந்த கொஷின் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேட்கலாம் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்கலாம் வை இட் இஸ் ட்ரை கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் ட்ரையாக போடலைன்னா திஸ் இஸ் கால்டு ஹைக்ரோஸ்கோபிக் 10th ஸ்டாண்டர்டில் ஹைக்ரோஸ்கோபிக்னு படித்த ஞாபகம் இருக்கா ஹைக்ரோஸ்கோபிக்னு அப்போ அந்த ஹைக்ரோஸ்கோபிக்னு என்ன அர்த்தம் ஜஸ்ட் அப்சர்வ் த வாட்டர் நேச்சரில் மாறாது வாட்டர் அப்சர்வ் பண்ணணும் Na வாட்டரோட ரியாக்ட் பண்ணி NaOH மாறிடும் Na will react with water it form NaOH எனக்கு என்ன தேவை இது போய் இவங்ககிட்ட இருந்து ஹாலஜனை ரிமூவ் பண்ணணும் அது என்ன ஆகிடும் NaOH ஃபார்ம் ஆகிடும் விச் இஸ் நாட் நெசசரி ஓவர் என்னோட ரியாக்ஷனில் தேவையில்லை பிகாஸ் சோடியம் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் வாட்டர் எங்கே இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிவிடும் அதனால தான் அது விஷயம் சரியா இட் வில் டூ தட்ஸ் த திங் அதனால் அப்படி போடக்கூடாது we have to put ட்ரை எப்பயுமே ட்ரை கண்டிஷனில் தான் போடணும் இங்கே என்னது ஹாலஜினேஷன் ஆஃப் பென்சனில் ஹாலஜினேஷன் ஆஃப் பென்சன் என்னது எஸ் we have to put a கண்டிஷன் இங்கே ஒரே ஒரு முக்கியம் இந்த கண்டிஷன் ரைட்டா இது என்னது C6H5 ஹாலஜினேட் பென்சின் தானே
C6H6 plus Cl2 in presence of என்னது யார் முன்னிலையில் இதுக்கு தான் FeCl3 ரைட்டா FeCl3 இங்கே Cl2 போட்டால் FeCl3 Br2 போட்டால் FeBr3 ரைட்டா I2 போட்டால் FeI3 சரியா என்ன போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் சரியா நோ 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 அந்த இடத்துல மட்டும் அந்த ரியாக்ஷனோட பர்பஸ் நம்மளுக்கு சோடியம் ஹேஸ் டு ரியாக்ட் வித் ஹாலஜன் சோடியம் ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணணும் அதனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் போடாமல் ட்ரை கண்டிஷனில் வச்சுருக்கோம் மித்த இடத்துல நம்மளுக்கு OHோட ரியாக்ட் பண்ணால் அங்கே வச்சுக்கலாம் ரைட்டா எஸ் அது டிஃப்ரென்ஸ் கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் அதுதான் ரைட் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் ரைட் ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்க போது யாராக இருந்தாலும் ரியேஜன் FeCl3 தான் FeCl3 போட்டோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது பென்சினை போடுங்க பென்சின் மண்டை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகுது இது Cl வந்துடும் ரைட்டா ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் C6H5Cl யூ கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ எப்படி வேணால் எழுதிக்கலாம் ரைட்டா எப்படி வேணால் எழுதிக்கலாம் ரைட் FeCl3 வெரி குட் தர்ஷினி ரைட் வெரி குட் Right, now we are going to do halogenation of benzene. Benzene la halogen add panna enna varumpa. Now we are going to do hydrogenation of benzene. We are going to add hydrogen to the benzene. Benzene oda hydrogenation, right? Hydrogenation of benzene. Hydrogenation of benzene. Benzene oda hydrogen add பண்ணனும். Hydrogenation நால என்னென்னப்பா பண்ணனும்? Hydrogenation நால what are the reagents? ரைட்டா? Nickel 298 Kelvin or platinum or palladium is going to become என்ன output? யாருக்கு இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கு? இந்த क्वेश्चन யார் கேட்டா? இந்த क्वेश्चन this question ஹரியா ராஜான்னு தெரியல. அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டாங்கனடா. பியில் ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்களே யாரா பிபியா பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கியா நீ பிக் பாஸ் தான் சொல்லிட்டு இருக்கியா இட் இஸ் கோயிங் டு பி சைக்ளோஹெக்சேன் ரைட்டா இட் இஸ் கோயிங் டு பி சைக்ளோஹெக்சேன் சரியா இட்ஸ் கோயிங் டு பி சைக்ளோஹெக்சேன் ஓகேவா நீங்கள் 2 பேர் தான் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தான் என்ன ரைட் ஓகே சரியா ஓகே இது வந்து என்னது ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சன் சரியா இப்போ அடுத்து நம்ம இதோட அவுட்புட்டில் என்ன ஒரு ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சன் இதோட C6H12 ரைட்டா C6H12ன்றத ஃபார்முலா அதான் வரப்போகுது ரைட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குளோரினேஷன் ஆஃப் பென்சன் ரைட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் குளோரினேஷன் ஆஃப் பென்சன் பென்சனோட குளோரின் ஆட் பண்ண போகிறோம் ரைட்டா பென்சனோட குளோரினேஷன் ரைட் இந்த ரியாக்ஷனோட பேர் என்னன்னு சொல்ல குளோரினேஷன் ஆஃப் பென்சின்க்கு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட திருச்செல்வம் கேட்டான் ரைட்டா how will you prepare BHC அல்லது வாட் இஸ் BHC ரைட்டா BHCனா என்ன அப்படின்றத கேட்பாங்க ரைட்டா காமா ஹெக்சேனா எதிராக காமா ஹெக்சேனா திடீர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான் இங்கே இப்போ நம்ம ரைட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறது ரைட்டா பென்சினை எடுத்து 3 times Cl2ஓட போடுறோம் 6 குளோரினோட போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குளோரின் போட்டால் Cl2 போட்டால் குளோரோபென்சின் அதே இது எக்கச்சக்கமாக குளோரின் வித் யூவி லைட்டு என்ன ஆக போகுது ஃபுல்லாக தாறுமாறா பென்சினை சுற்றி படம் எடுத்துருவானுங்க பென்சினை சுற்றி படம் எடுத்துருவானுங்க பென்சினை சுற்றி படம் எடுத்துட்டாங்கன்னா உள்ளே ஒன்றும் வராதுல்ல உள்ளே சிஎல் வர உள்ளே முட்டை போடக்கூடாது உள்ளே முட்டை போடக்கூடாது மறந்துடாத ஏப்பா சாமி தங்கப்பில் உள்ளே முட்டை போடக்கூடாது உள்ளே இருக்க முட்டைக்கு பதிலாக தான் எனது வெளியே குளோரின் ஆட் ஆகிருக்கு இஸ் தட் கிளியர் உள்ளே முட்டை போடக்கூடாது ரைட்டா உள்ளே முட்டை போடக்கூடாது ரைட்டா உள்ளே முட்டை போடக்கூடாது
சரியா? ஸோ பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு, இது பேர் என்னது? பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு. அதுக்கப்புறம் என்னது? காமா ஹெக்சேன் ஆர் லிண்டேன், பவர்ஃபுல் இன்செக்டிசைட்ஸ். இதுக்கு பேரில் என்னென்ன இருக்குன்னு பாரு, புக்கில் கொடுத்துருக்காங்க. காமா லிண்டைன், இது எல்லாமே சரியா? பவர்ஃபுல் இன்செக்டிசைட். ஓகேவா? ரைட். ஓகே ரைட். ஓகே ரித்திகா, தர்ஷினி அண்ட் ரித்திகா இஸ் ஆன் ஃபயர். குட். ஆப் சாட்டில் யாருமே இல்லையா? ஓகே ரைட். ஓகே, ஹைட்ரஜனை வெளியே போடுவோம், அப்போ தான் லுக்காக இருக்குமா? இல்லை, இப்போ நான் என்ன ட்ராயிங் காம்படிஷனாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஏண்டா ஹைட்ரஜனே வெளியே போடுங்க, லுக்காக இருக்கும். ஹைட்ரஜனை போடுறோன்னா இப்படி வரையக்கூடாதுல்ல, அப்போ அதுக்கு வேறு மாதிரி வரையணும். என்ன அம்மாள் வேறு அப்பப்போ தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாப்புல. இது லுக்காக இருக்குது. ஏண்டா கொசமுசன்னு இருக்குது, இது உனக்கு லுக்காக இருக்குண்ணா? சரி, ஓகே, லுக்காக தான் இருக்குது. இதில் பார்க்குறோட இப்படி பார்க்குறப்ப லுக்காக தான் இருக்குது. ஆமாம், நெட்டெல்லாம் திருடி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து இன்னும் இருக்குது, இந்த மாதத்தோட இன்னும் அடுத்து இருக்குது 15 நாள்லலாம் நிறைய இன்டர்நெட் தேவைப்படாதான். இப்போ தான் நல்லா இருக்கா? ஓகே, போர்டுக்கு தூக்கம் வருதுன்னா அப்பப்போ நம்மால் தூங்கிடுறாப்புல. சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். பென்சின் ஆக்சிடேஷன் பண்ண என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஆஃப் பென்சின். ஆக்சிடேஷன் ஆஃப் பென்சினை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ரைட்டா? பென்சினோட O2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு V2O5. ரைட்டா? வெனேடியம் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, V2O5. டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 773 கெல்வின். இது பாரு, இது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க போகுது ரியாக்ஷன். சரியா? மேலிக் ஆசிட் வருமா? நல்லா புக்கை பார்த்துட்ருக்கீங்கன்னா ரைட்டா இல்லையா? இதை பார்த்து சொல்கிறீங்க. இப்படி இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா? ஓகே ரைட். சரியா? ரைட். 5G சார். சரி, ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். என்ன நடக்க போகுது? ஒரு 6 கார்பன் இருக்குது. என்ன திரு போய்ட்டு நினச்சா திரு அப்பப்போ வரானே. ஓகே, புக்கா? ஓகே, கவனிங்க. மேலிக் ஆசிட் எதுக்கு? இது வரைக்கும் படிக்கவே இல்லை நம்ம இந்த ரியாக்ஷன், அதனால தான் சொல்கிறேன். கவனிங்க, 6 கார்பன் இருக்கிறதுல இட் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் 2 கார்பன் காணாமல் போயிடும். சரியா? only 4 carbon is going to come. ரைட்டா? only 4 carbon. நல்லா கவனிச்சுக்கோ. CH double bond CH COOH COOH. சரியா? it's going to be like this. we are going to get like this. சரியா? கவனி, it is a different with the elimination of carbon. இதுவும் decarboxylation மாதிரி தான். 6 கார்பன்லேருந்து 2 கார்பன் வெளியே போய்டும். ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப 2 கார்பன் வெளியே போய்ட்டு 4 கார்பன் மட்டும் இந்த மாதிரி என்னது ஒரு பாண்டு ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க. சரியா? சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க போயிட்டாங்கன்னா அப்போ என்னது? இது எல்லாமே போயிடுமா? இதுவும் போய்டும், இது எல்லாமே போய்டும். இந்த பாதி அப்படியே போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்குது, அது அப்படியே இருக்குது. இவங்க கூட மட்டும் என்ன அப்படின்னா OH ஆட் ஆகிருக்கு. இவங்க கூட ஒரு OH, இவங்க கூட ஒரு OH ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? 2 OOH ஆட் ஆகிருக்கு, COOH ஆட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ரைட்டா? யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட் லைக் தட். சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். புக்கெல்லாம் இல்லைன்னா ப்ளஸ் என்ன அப்படின்னா இதோட we are going to remove. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணல. இந்த மேலிக் ஆசிட் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதாவது என்ன ஆகுது? டீஹைட்ரேஷன் என்ன ஆகுது? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹை டெம்பரேச்சர் இது உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகுது. டீஹைட்ரேஷன் ஆனது டீஹைட்ரேஷனாக ரிமூவல் ஆஃப் வாட்டர். இதுக்குள்ளே இருந்து என்ன அப்படின்னா வாட்டர் வில் பி ரிமூவ். இதில் என்ன பண்ணுது? வாட்டர் ரிமூவ். ஆன்ஹைட்ரஸ் அல்லது டீஹைட்ரேஷன் சொல்லுவோம்ல, ஆன்ஹைட்ரஸ் அல்லது டீஹைட்ரேஷன்.
அந்த மாதிரி என்ன அப்படின்னா ரிமூவ் ஆக போகுது. ஆன்ஹைட்ரஸ் அல்லது டீஹைட்ரேஷன். CH COOH இதுலேருந்து H2O வெளியே போடும். H2O வெளியே போனதுக்கப்புறம் இது என்னவோ மாறுதுன்னா CH டபுள் பாண்ட் CH CO CO இந்த ஆக்சிஜன் இதுக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுது ரைட்டா. the oxygen will become common. Oxygen will become common. சரியா? ஓகே. அடிஷன் பண்ணக்கூடாதா? என்ன அடிஷன் பண்ணக்கூடாது? அதுக்கடுத்து ரைட் அதுக்கடுத்து ஆட் பண்ண மாற்றிட்டேன். நான் தான் சொன்னேன் இட் இஸ் அ டீகார்பாக்சிலேஷன் மாதிரி 2 கார்பன் வெளியே போயிடும். ரிமூவல் ஆஃப் 2 கார்பன் தான். ரைட்டா? அவ்வளோதான். இதே வீடு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இட் இஸ் லைக் வீடு கட்டுறது. பென்சாயிக் ஆசிட்னா பென்சின் மேலே CO வகிச்சிருக்கு தான் பென்சாயிக் ஆசிட். இது பென்சின் மேலே கிடையாது. பென்சின் மேலே CO வகிச்சிருந்தா அது பென்சாயிக் ஆசிட். இது பென்சின் மேலே இல்லையே. பென்சினே மொத்தமாக உடஞ்சிருச்சு. ரைட்டா? நம்ம பையன் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கான் போல். 10 மணி தாண்டிடுச்சுல, அதனால் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கான். அப்படியே மணி 10:30 போகுதுடா. என்னடா இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோ பயங்கரமாக போய்ட்டு. ஒருவேளை இந்த ஹரி வாய் வச்ச மாதிரி என்ன அப்படின்னா ஒருவேளை கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பிகம் என்ன அப்படின்னா வெறும் 13th சாப்டராக தான் இருக்குமோ. ஹரியா தானியாவை யார் சொன்னீங்க? வெறும் 13th சாப்டராக தான் இருக்கும் போல. ஏன்னா 13th சாப்டர் மட்டும்தான் இருக்கும் போல. ஏன்னா ரைட்டா? ஐயூபேக் அண்டு காமன் நேம்னா என்னவா? ஐயூபேக் நேம்னா என்ன, காமன் நேம் என்னன்னு கேட்குறீங்களா? இல்லை இதுக்கு என்னென்னு கேட்குறீங்க? இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு இதுக்கு மேலிக் ஆசிடு. இது மேலிக் ஆசிட். மேலிக் ஆசிட்லேருந்து வாட்டர் போயிடுச்சுல. மேலிக் ஆசிட்லேருந்து வாட்டர் போனதுக்கப்புறம் மேலிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் அல்லது மேலிக் ஆன்ஹைட்ரேட். மேலிக் ஆசிடில் வாட்டர் போயிடுச்சு, அப்போ ஆன்ஹைட்ரேட். அப்போ மேலிக் ஆன்ஹைட்ரேட் இது பேர். ஐயூபேக் நேம் வேணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட். இது வந்து ஃபியூரான் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆக்சிஜன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் ஃபியூரான். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருந்து அதில் ஆக்சிஜன் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் ஃபியூரான். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃபியூரான். அப்போ ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபியூரான் 2,5 டயான். ஃபியூரானில் செகண்ட் கார்பன். ரைட்டா? 1 2 3 4 1 2 3 4ல் 2ல் டை இருக்கா? டைன்னு இருக்குது. அதில் ஃபியூரான் 2,5 டை ONE ஒரு கீட்டோன். யாரா இது நைட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க? ஃப்ரியான் இல்லை, ஃபியூரான். ரைட்டா? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் JEE. நீங்கள் இப்படி ஸ்பேம் பண்ணாமல் படிச்சிங்கன்னா JEE ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்பேம் பண்ணாமல் படிக்கணும், இப்படி ஸ்பேம் பண்ணக்கூடாது. ரைட், நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. இத்துடன் இந்த பாடம் முடிந்தது நினைக்கிறேன். ஆமாம், இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் 14th சாப்டர். 14th சாப்டரில் பூரா பாதி நேமிங் ரியாக்ஷனாக தானே இருக்கும். இப்போ முடிச்சிட்டோம்ப்பா. கம்ப்ளீட்டட் இட்ப்பா. பிரிட்ஜ் நேமிங் ரியாக்ஷனில் அதனால் பிரிட்ஜை விட்டுட்டேன். சரி, பிரிட்ஜ் பார்த்துடலாம். பிரிட்ஜ் ஒன்று தானே, அது ஒரு பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா? பிரிட்ஜ் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியல. பிரிட்ஜ் ரியாக்ஷன் சோடியம் வித் லிக்விட் அமோனியா போடணும், அவ்வளோதானே. பென்சினோட என்ன பண்ண போகிறோம் நம்ம? அதாவது சோடியம் வித் லிக்விட் அமோனியா. கரெக்டு தானே? பிரிட்ஜ் ரிடக்ஷன் தானே. பென்சினோட என்ன பண்ண போகிறோம் நம்ம? சோடியம் Na வித் லிக்விட் அமோனியா. என்ன கிடைக்குது? சோடியம் வித் லிக்விட் அமோனியா போட்டோன்னா இதோட ஆல்கோஹால் வேறு போடணும். ஏதாவது ஒரு ஆல்கோஹால். ஒரு கொஷின் பேப்பரில் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? இப்படி கொடுக்காம பென்சின், இது அப்படியே எழுதி வச்சுக்கோ புக்கில். பென்சின் ரியாக்ட்ஸ் வித் மெத்தனால்
in presence of sodium and இப்படி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஃபைண்ட் த ப்ராடக்டா. பிரிட்ஜ் ரிடக்ஷன் கொடுக்க மாட்டாங்களாம். பிரிட்ஜ் ரிடக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு என்ன அப்படின்னா கஷ்டமா. பிரிட்ஜ் ரிடக்ஷன் கொடுக்காம அதை லிக்விட் அமோனியான்னு கூட கொடுக்கல பாரு. லிக்விட் அமோனியான்னு கொடுக்குறப்ப கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். NH3L ரைட்டா. ரைட்டா. நான் கொடுத்த நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் தான் இருக்கா. இன்றைக்கி இந்த பிடிஎஃப் வச்சுக்கோ. இது அதை விட அல்டிமேட். இதை நீ பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் ரைட்டா. எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் நான் நிறையா பார்த்துட்டே இருக்க வேண்டியது வேறு என்ன பண்ணுறது. எதாவது பார்த்துட்டே இருக்க வேண்டியது. நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். ஸ்கூல் கொஷின் பேப்பர்லாம் ஒரு சிலதெல்லாம் அனுப்புவாங்க. டீச்சர்ஸ் குரூப்பில் இருக்கனால நான் டீச்சராக ஒர்க் பண்ணலை. அதனால் என்ன அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸே எனக்கு தெரியும். அவங்கவுங்க ஸ்கூலில் எடுக்கிற கொஷின், ஒவ்வொரு டீச்சர் அவங்கவுங்க ஸ்கூலில் எடுக்கிற கொஷினெல்லாம் கொஞ்சம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிறது, அதெல்லாம் பார்க்குறது. அவ்வளோதான். நான் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன். ஆனால் நான் இவ்வளோ மோசமாக எடுக்க மாட்டேன். அதான் கஷ்டமாக எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில மெத்தடாலஜி. இவ்வளோ கஷ்டமாலாம் எடுக்க மாட்டேன். ஆக்சுவலாக இது இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ நீங்கள் எழுதுகிற நீ அவ்வளோ நாள் கிளாஸ் கவனிக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ஓரளவு ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுறீங்க. ஆர்கானிக்கை பார்த்து பயமே இல்லாத ஒருத்தவங்களாம் இருக்கீங்க. ஆர்கானிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறவங்கலாம் பிரிட்ஜ் ரிடக்ஷன்னா என்னென்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இது இப்படி கேட்டாங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ரிடக்ஷன் அவன் படிச்சுட்டு போயும் இப்படி கேட்டு அவனால் எழுத முடியலன்னா அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். பசங்க வெக்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் ஆர்கானிக் பக்கம் வரவே மாட்டான். அதனால் ஐ டோன்ட் மேக் தம் டு டூ தட். ஆர்கானிக்கில் அதுவும் இந்த மாதிரி விளையாடவே கூடாது. ஆர்கானிக்லாம் கொஞ்சம் டேரெக்டாக கேட்டுடலாம். அதை படிக்காதவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆர்கானிக்கை தொடவே மாட்டான். நிறைய பேர் என்ன அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸில் நான் பார்த்துருக்கேன், இந்த 5 சாப்டரை தொடவே மாட்டாங்க. ஈவன் உங்கள் ஸ்கூலில் யார் யார் ஸ்கூலில் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த 5 சாப்டரை தொடவே மாட்டாங்க. 11, 12, 13, 14, 15 எப்பயுமே எந்த ஸ்கூல் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் இருக்கவே இருக்காது. அதுதான் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும். சாரோட ஹாபி கொஸ்டின் பேப்பர் ரீடிங். எனக்கு பிடிக்காத வேலையே அதுதான். ஆனால் என் வேலையே அதுதானே. நான் என் காலேஜில் என் பசங்கிட்டலாம் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரைட்டா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறப்ப என் வாழ்க்கையில் ஏன்னா நான் மெரைன் இன்ஜினியரிங் படித்தப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லுவேன், டேய் சத்தியமாக இதுக்கு மேலே படிக்கவே கூடாதுடா வாழ்க்கையில். நான் காலேஜ் படிக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறேன், நான் MBA பண்ண போகிறேன்னு, ஒருத்தர் MS பண்ண போகிறேன்னுவா, நான் ME பண்ண போகிறேன்னா சொல்லுவான். நான் சொல்லுவேன், போடா படித்தோமா வேலைக்கு போனோமான்னு இருக்கணும். ஆனால் என் கரகம் நான் பார்க்குற வேலையே தினம் படிக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி படிக்க வேண்டியதாக இருக்குது ரைட்டா. எங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் ஆர்கனைஸ் நடத்த மாட்டாங்களா? நடத்துவாங்க, ஆனால் புரியாது. ஏன்னா உங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் ஸ்கூலில் பார்த்தியா? எஸ், சி தட். என் கரகம் என்ன அப்படின்னா இப்படி மாட்டிக்கிட்டேன். உங்கள் ஸ்கூலில் அப்படி கொஞ்சம் கேஸ் இருக்காங்களா? எஸ், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கதான் விஷயம். தண்ணி கடியில் போயிருக்கீங்களா? அதெல்லாம் போயிருக்கேனே. எஸ், கண்டுபிடிச்சாச்சு. எஸ், என்ன சூப்பர். நான் ஏன் டீச்சர் ஆனேன்? தெரியாதனமாக டீச்சர் ஆகிட்டேன். ஏன்னா 10th படிக்கிறப்ப எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு. அப்புறம் 11th 12th முடித்த உடனே எங்கள் வீட்டில் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொன்னனால ஒரு ஆசை மெரைன் இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் படித்து ஷிப்புக்கெலாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வீட்லேயும் ஹெல்த் இஷ்யூ நிறைய பேருக்கு இருந்துச்சா, சரி நான் அதை குவிட் பண்ணிவிட்டு நானாக ஓனாக என்ன அப்படின்னா டியூஷன் ரன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டியூஷன் சென்டர்லேருந்து ஒரு ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூல்லையே என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி எடுக்க கூப்பிட்டாங்க. அங்கே போய் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சில நான் எஜுகேஷன் சேனல்ஸ் இருக்குது நிறைய. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா அதனால நிறைய சேனல்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு பேன் இண்டியா கம்பெனியில் ஃபஸ்ட்டு வேலை, அந்த கம்பெனிலேருந்து அப்புறம் வேதாந்து வந்தாச்சு. அப்படியே போயாச்சு. அவ்வளோதான். கடந்த 10 12 வருஷத்துக்கு நடந்த கதை இதுதான் ரைட்டா. என்ன மாதிரி யாரும் நடத்த மாட்டாங்களா? ஓகே, என்னையோட பெஸ்ட்டாக நடத்துகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. பேசிக்ஸ்லாம் சொல்லாமல் டேரெக்டாக ஸ்கியூபா டைவிங். எஸ், அந்தமான் டூர் போயிருந்தோமா, காலேஜ்லேயே கூப்பிட்டு போனாங்க. அப்பயே ஸ்கியூபா டைவிங் பண்ணியாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட்.
மேக்ஸ் டீச்சரும் கூட இல்லை மேக்ஸ் வந்து ஒரு காலத்தில் நான் டியூஷன் எடுத்தப்போ நான் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்த மாட்டேன். இந்த 4மே நானே ஹேண்டில் பண்ணிடுவேன். என்னோடய டியூஷனில் இருந்த பசங்க எல்லாத்துக்கும் 12th 11th 12th ஃபுல்லாக நானே ஹேண்டில் பண்ணுவேன். நானே ஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்துரு. ஆனால் 2020க்கு அப்புறம் நான் ஒரு 18 19 ஸ்கூலுக்கு போன ஆரம்பிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி. அதனால தான் நான் பிஎட்லாம் முடிக்கலை. பிஎட்லாம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் படித்த ஸ்கூலே தானே. அதனால் 11th 12th அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். அதனால் அவங்க விருப்பப்பட்ட டீச்சர் போட்டுக்கலாம். பிடிஎஃப் வந்து எண்டில் பின் பண்ணுறேன். ரைட்டா? ப்ரெஷர் ரொம்ப இருக்காதா? ஸ்கியூபா டைவிங் வந்து நம்ம அவ்வளோ ஆழத்துக்குலாம் போக மாட்டோம். ரைட்டா? அவ்வளோ ஆழத்துக்குலாம் ஓரளவு தான். அதாவது மூச்சை பிடிச்சிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். ஃபிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு, கோரல் ரீஃப்ஸ் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போவானுங்க. அவ்வளோதான். கீர்த்தி என்ன தனியாக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடது என்ன? அவ்வளோ டீப்புக்கெலாம் அவ்வளோ டீப்புக்கு போனால் நம்ம ப்ரெஷரைஸ்டு ஷூட்லாம் போட்டுட்டு போகணும். அவ்வளோ டீப்புக்கு யார்டா போவா? அவ்வளோ டீப்புக்கெலாம் போக போகிறது இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு சும்மா அந்த மானில் அப்படியே சும்மா கூப்பிட்டு போவானுங்க. அதுக்கு வந்து பக்கத்தில் அப்படியே போகலாம். அவ்வளோதான். லைவெல்லாம் ஓவர் ஆகலை. ஐயோ இன்னும் ஒரு லெசன் இருக்குது. 4 மணி நேரம் ஆயிடுச்சா? we have completed 4. we have successfully completed 4 hours நினைக்கிறேன். 4 hours வந்துருச்சு. எஸ். ஸோ நம்ம 13th சாப்டரில் ஒரு ரியாக்ஷன் விடாமல் எல்லா ரியாக்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 14th சாப்டருக்கு இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வரலையே. ஓகே ரித்திகா, ஓகே குட். how many members active? ரைட்டா? உங்கள் ஸ்கூல்லாம் எம்சி சுத்தமாக புரியாது. உங்களுக்கு சொல்லித்தரதான் எங்களுக்குமா? டைட்டானிக் பார்க்க போறியா? சரி போய் பார்த்துட்டு வா போ. சரியா? ஓகே. டைம் போனதே தெரில. என்ன திரும்ப வரமாட்டேன். ஏற்கனவே டைட்டானிக் பார்க்க போனவங்க வரல தெரியும்ல. ஓஷன் கேப்சூலாக ஏதோ ஒன்று இருந்துச்சு. பசிபிக் ஓஷனா பசிபிக் ஏதோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது அண்டர் வாட்டர் ட்ரோனா அது பேர் என்னமோன்னு சொல்லுவாங்க. அண்டர் வாட்டர் ரிமோட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஆர்ஓவி. ஒரு ஆர்ஓவியில் போய் காணாம போனாங்களே அந்த மாதிரி காணாம போயிடாதுடா. அமைதியாரு. உங்களுக்கு சொல்லித்தரது எனக்கு கரகம் கிடையாது. நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து படிக்கவே கூடாதுன்னு நினச்சா. ஆனால் நான் படிக்கிறதுக்கு வந்துட்டு படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. டெய்லி தினம் காலைல எழுந்திரிச்சிலேருந்து திருப்பி கிளாஸ் முடிச்சு போடுறதுக்கு புக்கோடு தான் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நான் வந்தால் போவேன். நீங்கள் ஓகே. பேசிக்ஸ் தெரிஞ்சால் அங்கே சொல்லித்தரது புரியும். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பேக் டு கிளாஸ் போகலாம் வாங்க. கிளாஸில் என்ன பார்க்கலாம்? எஸ் வாங்க. என்னடா பார்க்கலாம் இப்போ? வாட் வி வில் டூ நவ்? இப்போ 13th சாப்டர் முடிச்சாச்சு. 14th சாப்டரில் பாதி நேமிங் ரியாக்ஷன் தான். நம்ம நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் எடுத்துருவோமா? நம்ம நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் எடுத்தால் தான் வரப்போகுது. சைடு கேப்பில் கலாச்சிட்டேடா. 14th சாப்டரில் பூரா நேமிங் ரியாக்ஷன் தானே இருக்குது. வரிசை நேமிங் ரியாக்ஷன் தான். அப்படியே நேமிங் ரியாக்ஷனை பார்த்துடலாமா? கடன்னு அப்படி தான் இருக்குது. நம்ம பிடிஎஃப் எடுத்தோன்னா நேமிங் ரியாக்ஷன். இது நான் வேறு ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்குது. நான் அதில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண அது தான் நான் ஆக்சுவலாக பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு பார்த்துட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் பாதி முடிச்சிடும். நம்ம செபேட்டியர், கோல்பு, வூட்ஸு, கோரி ஹவுஸ் பார்த்துட்டோமா? கோரி ஹவுஸ் பார்க்கவே இல்லை. கோரி ஹவுஸ் மெக்கானிசம் என்ன பாரு. அதில் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். கோரி ஹவுஸ் மெக்கானிசம் 13th சாப்டரில் இருக்குது. கோரி ஹவுஸ் என்ன பண்ணணும்? கோரி ஹவுஸ்னால் என்ன ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன். கோரி ஹவுஸ்னால் என்ன ஞாபகம் வரணும்? வாட் ஷுட் யூ ரிமெம்பர் வென் யூ கெட் கோரி ஹவுஸ்னால் என்ன ஞாபகம் வரணும் உனக்கு? கோரி ஹவுஸ்னால் என்ன ஞாபகம் வரணும்? எங்கடா பூச்சி கோரி ஹவுஸு? டேய் கோரி ஹவுஸ் இங்கே வாங்க வா.
கோரி ஹவுஸ்னாலே அதோட ரீஏஜென்ட் ரைட்டா. கோரி ஹவுஸ்னாலே என்ன ரீஏஜென்ட்டு? டை அல்கைல் லித்தியம் குரூப்ரைட் ரைட்டா. டை அல்கைல் R2LiCu டை அல்கைல் லித்தியம் குப்ரைட்டுங்கிறது தான் ஞாபகம் வரணும் ரைட்டா. லித்தியம் டை அல்கைல் அதுதான் ஞாபகம் வரணும். 13th சாப்டரில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். என்கிட்ட புக்கு இல்லை, நான் என்னோடய பழைய PDF ஒன்று வச்சுருக்கேன், அதனால் அதில் பேஜ் நம்பர் இருக்காது. நீங்கள் யாராவது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பரை பார்த்து சொல்லுங்கள் ரைட்டா. தானியா எப்பயுமே டிஃப்ரெண்ட் தான். தானியா யார் அவங்க தானியான்னு பேர் போட்டு மெசேஜ் பண்ணால் தான் தானியா ரிப்ளை பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இல்லை நான் படிக்க போகிறேன்றாங்க. மற்றபடி நோ தே வில் டோன்ட் இட் ரைட்டா. இந்த தேவையா ராஜு நீ சொன்னல உனக்கு தான் பேஜ் நம்பர் சொல்லுமா, அவனே உனக்கு தான் கேட்குறாங்க சொல்லு. ஓகே திருசெல்வம் போயிட்டாங்க ரைட் போயிட்டாங்க. இங்கே இருக்காங்க மித்த வேணாம் பார்க்கலாம். என்ன பண்ணணும் கோரி ஹவுஸ்க்கு? RX சரியா. கோரி ஹவுஸ்னா என்னது? RX + R2LiCu gives RR கரெக்டா. RR என்ன பண்ணும்? இதில் யாரோட ரியாக்ட் பண்ணுவா? யாரோட ரியாக்ட் பண்ண போகிறாங்க? Cu என்ன பண்ண போகுது? ஓ மை காட், Cu வந்து R2ல் இருக்க ஒரு 2ஓட ரியாக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. X என்ன பண்ண போகுது? Liயும் Xும் ஒன்றா சேர்ந்துறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று எழுதலாமா? இதுதான் ஷார்ட்கட். எக்ஸாம்பிள் ஒன்று எழுதலாம் பாருங்கள். CH3Cl + CH3 that twice lithium Cu என்ன வரும்? CH3யும் ஒரு CH3 ஒன்றா சேர்ந்துடும். அப்போ இட் வில் பிகம் ஈத்தேன். CH3 + LiClோட சேர்ந்துருவாங்க. LiCl + Cu இன்னொரு CH3யோட சேர்ந்துடும். சரியா ரைட். இஸ் தட் கிளியர்? ஓகேவா? சூப்பர் குட் ரைட்டா. ஓகே இந்த ரியாக்ஷன். அடுத்து குளோரினேஷன் பார்த்துட்டோம், நம்ம அரோமடைசேஷன் பார்த்தாச்சு. ஓகே மார்கானிகாஃப் ரூல், ஆன்டி மார்கானிகாஃப், பெராக்சைடு எஃபெக்ட்டு. இப்போ ரோஸ் ஒரு நாள் எனக்கு திடீர்னு மெசேஜ் பண்ணி என்ன தெரியுமா கேட்டாங்க? இது கேட்டாங்க, சார் வாட் இஸ் காரஷ் அடிஷன் அப்படின்னு. நத்திங் பட் மார்கானிகாஃப் ரூல் தான் ரைட்டா. காரஷ் ரைட்டா. காராஷ் அடிஷன் ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரைட்டா. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு இது சரியா. காரஷ் அடிஷன் அப்படின்னா என்னென்னு? காரஷ் அடிஷன் பேஜ் நம்பர் என்ன? மார்கானிகாஃப் ஆன்டி மார்கானிகாஃபில் இருக்கும் சரியா. அது ராஜ் பிச்சு போடுவேன், கொட்டாய விட்டுட்டு இருக்கியா நீ? படிக்கலாம் வா படிக்கலாம். பேஸ் ரியேஜன் ஓசோனாலஜிஸ் படித்தாச்சு. ஆமாம் ஆன்டி மார்கானிகாஃப். ஐம் சாரி, திஸ் இஸ் ஆன்டி மார்கானிகாஃப். மார்கானிகாஃப் இல்லை, ஆன்டி மார்க் ரைட்டா. ஆன்டி மார்க். கீர்த்தி இங்கே தான் தோல் போட முடியும், அதில் தான் கொட்டடிக்கிறதெல்லாம் பெய்ட் பேட்சில் தான் அடிக்க முடியும். இங்கே எப்படி கொட்டடிக்கிறது? ரைட்டா. ஓகே பென்சீன் ஃப்ரம் அசிட்டிலின் பார்த்துட்டோம். டீகார்பாக்சிலேஷன் பார்த்துட்டோம். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு பென்சீன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு பென்சீன் பார்த்தோமா? பார்த்தியா, இது ஒரு ரியாக்ஷன் பார்க்கல நம்ம போன சாப்டரில் இருந்துச்சு, அதில் மிஸ் பண்ணிட்டோம். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு பென்சீன், அதுக்கு ஒரு ரியேஜென்ட் இருக்குது ரைட்டா. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு பென்சீன். இப்போ இதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்ப்பா? எனி ஐடியா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு பென்சீன், பென்சீனோட ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும் ரைட்டா. பென்சீனோட நம்ம ஒன்று பார்த்தோம், ஹைட்ரஜனேஷன் ஒன்று, நிக்கல் பிளாட்டினம் பெலேடியம் பார்த்தோம். அது இல்லாமல் வேறு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, என்னது ரைட்டா? 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். ரானே நிக்கல்னு ஒன்று இருக்குது ரைட்டா. அதே தான், அதில் ரானே நிக்கல் எப்படி செபேட்டியருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கு என்னது ரானே நிக்கல் ரைட்டா. இதுக்கு என்னது ரானே நிக்கல்னு ஒன்று இருக்குது. சைக்ளோஹெக்சேன் தான். இல்லை பிளாட்டினம் பெலேடியம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக நம்மளோட ஹைட்ரஜனேஷன், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். இதுவும் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் தான்,
ஸ்பெசிஃபிக்காக நிக்கல் கேட்டலிஸ்ட். என்ன நிக்கல்? ரானே நிக்கல். ஏன் ரானே நிக்கல்? இந்த நிக்கலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ரான் என்ற சயின்டிஸ்ட்டு, அதனால் ரானே நிக்கல். அவுட்புட்டு சைக்ளோஹெக்சேன். அவுட்புட் என்னது? சைக்ளோஹெக்சேன். ரைட்டா? அவுட்புட்டு சைக்ளோஹெக்சேன். வேறு என்ன? ரானே நிக்கல் பார்த்துட்டோம். அடுத்து சோடியம் பென்சோயிட்டோட பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பென்சன் ஃப்ரம் ஃபீனால் பார்த்துட்டோம். வுட்ஸ்பிட்டிக் பார்த்துட்டோம். ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கலைசேஷன், நைட்ரேஷன் பார்த்துட்டோம். ஹாலஜனேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன், ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சன் பார்த்துட்டோம். பென்சன் ஹெக்ஸாக்ளோரைடு BHC பார்த்தாச்சு. பிரிட்ஜ் ரிடக்ஷன், லூகாஸ் ரியேஜன். ரைட்டா? என்ன கொஸ்டின்ரா கேட்டேன்? நான் பார்க்கவே இல்லையே. CH triple bond C CH3 plus H2 platinic answer. CH triple bond C CH3 plus H2 with platinum. ரைட்டா? ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் நான் தான் சொன்னேன் ஆல்கேனை கன்வெர்ட் ஆகிடும். இது என்னவோ மாறும் அப்போ? CH3 CH2 CH3ன்னு வந்துடும். இன்கேஸ் இவங்க இந்த இடத்துல CaCO3 கொடுத்துருந்தாங்கன்னா இது CH2 டபுள் பாண்ட் CH3ன்னு வந்திருக்கும். இஃப் இட் ப்ரெசன்ட் திஸ் வில் பி. வெறும் பிடினா இந்த ஆன்சர். வெறும் பிடினா மேலே இருக்க ஆன்சர். சரியா? வெறும் பிடி இருந்தால் மேலே இருக்க ஆன்சர், பிடி இல்லைன்னா இந்த ஆன்சர். ரைட்டா? இஸ் தட் கிளியர்? கிளியரா? திரும்பவும் பிடி போடவா? இதில் திரும்ப பிடி போடவா? எங்கடா பிடி போட சொல்லு? இப்போ இது ஏல பிடி போடணுமா பியில் பிடி போட சொல்கிறியா? ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஏ வந்திருக்கு. இதுதான் ஏ. இது ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இதோட அவுட்புட்டு ஃபஸ்ட்டு இது தான். இதோட அவுட்புட் இது தான். ஏ தான் வரும். ஆனால் ஃபர்தராக என்ன அப்படின்னா இது வெறும் பிடி மட்டும் இருந்தால் இட் வில் பிகம் CH3 CH2 CH3 மாறிடும். வெறும் பிடி மட்டும் இருந்தால். இன்கேஸ் CaCO3 இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டாப் ஹியர். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். யா ஓகே 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 கீர்த்தி. ஓகே ஓகே ரித்திகா. ஓகே ரித்திகா யூ கேன் மூவ். எஸ். சாப்டர் 30ல் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் பேஜ் நம்பர் 204. இந்த இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். H2 போட்டு பிடி போட்டால் இது வரப்போகுது. ரைட்டா? அவங்க இது எதுவுமே கொடுக்கல. அப்போ திருப்பி இங்கே டேரெக்டாக ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணுறாங்க. வெறும் ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணுறாங்க. இதான் ஆன்சர். CH3 CH2 இதான் ஆன்சர். சரியா? ரைட். ஓகே. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ரோஸ் என்ன கேட்டுட்ருக்கா? பென்சன் டு கையில் புக் இருக்கனால இதெல்லாம் தெரியுதா? ஆப்பில் இருக்கவே நான் எங்கே இருக்கீங்களா? சரி ஓகே. அதாவது ரோஸ் கேட்ட கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் தான் 1,3 டையினாக தான் மாறும். 1,3 சைக்ளோ டையின் இருக்குல்ல, நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம்ல. ரைட்டா? இந்த கொஷின் ஒன்று பார்த்தோம்ல 1,3 சைக்ளோ டையின். அந்த ஒரு ரியாக்ஷனே பார்க்கல. பிரிட்ஜ் ரிடக்ஷன் இருக்குல்ல, பிரிட்ஜ் எங்கடா? பிரிட்ஜ் தான் அதோட ஆன்சர்.
இதுக்கு ஆன்சர் எழுத முடியல. இதான் ஆன்சர், சைக்ளிக் டையீன், சைக்ளிக் ஹெக்ஸாடையீன். ரோஸ் நீ கேட்டால் அதுக்கு இதுதான் ஆன்சர். சரியா? ஹெக்ஸீன் எப்படி வரும்? சைக்ளோஹெக்ஸீன். திஸ் இஸ் சைக்ளோஹெக்ஸீன். ஆனால் இது 1,3 என்ன போட்டுருப்போம் நம்ம? சைக்ளோஹெக்ஸீன். 1,4 சைக்ளோஹெக்ஸீன். அவ்வளோதான். அடுத்த கொஷின் என்னது? அடுத்த கொஷின் இங்கே 14th சாப்டரில் இரு டார்சன் ஹாலஜனேஷன். டார்சன்ஸ் ரியாக்ஷன், லூகாஸ் ரியேஜன் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்குள்ளே மாற்றி எங்கேயோ போயிட்டோம் பாரு. லூகாஸ்லேருந்து வேறு எங்கேயோ போயிட்டோம். லூகாஸ் ரியேஜன் என்னது? 12th ஸ்டாண்டர்டில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ரா. லூகாஸ் ரியேஜன். லூகாஸ் ரியேஜன் இது ஏய் 214ல் இருக்குது. அதெல்லாம் எது ரியேஜென்ட்டு, எது எலக்ட்ரோஃபைல், ஓவரால் ரியாக்ஷன், அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்ருக்க? அதெல்லாம் கன்சிடர் பண்ணாத. ஆனால் நல்லா தெரியுதா, இன்றைக்கி தான் புக்கே படிக்கிறேன். ஏண்டா இன்றைக்கி தான் புக்கே பார்க்குறேன். ஏண்டா மவனே. சரியா? லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா உன் மைண்டில் என்ன தெரியுமா வரணும்? கான்சன்ட்ரேட்டட் ஜிங்க் ZnCl2, ரைட்டா? ZnCl2 வித் கான்சன்ட்ரேட்டட் HCl. இது ரெண்டுமே காம்பினேஷன் இருக்கணும், ரைட்டா? ZnCl2 வித் anhydrous AlCl2. அதான் என்னடா அந்த ஒரு ரைமிங் மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். anhydrous ZnCl2 with concentrated HCl, ரைட்டா? anhydrous ZnCl2 with con HCl. சரியா? anhydrous AlCl2 with concentrated HCl. இதான் இது ஆக்சுவலாக கண்டிஷன். இதுதான் என்ன பண்ணணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். anhydrous AlCl2 with concentrated HCl. கிளியரா? ஓகே. ஓகேவாடா? சைக்ளோஹெக்ஸைனா? ஓ, ட்ரிபிள் பாண்டில் கேட்குறீங்களா? கிளாஸில் என்ன பண்ணுவா அதான் தெரில. என்ன கிளாஸில் என்ன பண்ணுவானே தெரியல. இப்போ நான் பார்த்து லூகாஸ் வந்து 13th சாப்டரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லூகாஸ் வந்து எங்கேயோ பார்த்தேன் 13th தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 14th இருந்துச்சு. ஒரே நிமிஷம் பேஜ் நம்பர் மட்டும் பார்த்து சொல்கிறேன். இது பேஜ் நம்பர் 230, 14th சாப்டர். ரோஸ் சைக்ளோஹெக்ஸின்ங்கிறது சைக்ளோஹெக்ஸைன். ஹெக்ஸைன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வர டபுள் பாண்ட் இங்கே வர போகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் தான், பொசிஷனை பொறுத்து தான். சைக்ளோஹெக்ஸைன்ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ரைட்டா? இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது இந்த மாதிரி பென்சின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்க போது அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அதுதான் சைக்ளோஹெக்ஸைன், வேறு எதுவும் கிடையாது. தான் சைக்ளோஹெக்ஸைன். சரியா? நம்ம புக்கில் அது இல்லை, அதனால் அதை பேரை பார்க்க தேவையில்லை, ரைட்டா? சரியா? ஓகே. டேய் வாங்கடா பார்ப்போம். லூகாஸ் ரியேஜன் வந்து பார்த்துடலாம்டா. லூகாஸ் பார்த்துடலாம். சரியா? டயர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கரெக்டாக 11 மணிக்கு கிளாஸ் முடிச்சிடலாம் இன்றைக்கி. சரியா? ரைட். நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பி அடுத்து பார்ட் 2ல் சந்திக்கலாம். சரியா? ஸோ anhydrous ZnCl2 போட்டால் என்ன ஆக போகுது? ஆல்கஹால் இஸ் கோயிங் டு கன்வெர்டட் இன்டூ ஆல்கஹைட். அதாவது லூகாஸ் ரியேஜன்ட் எதுக்கு அப்படின்னா டு கன்வெர்ட் ஆல்கஹால் டு RX, ரைட்டா? 14th சாப்டரில். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 CH2OH, ரைட்டா? CH3 CH2OH என்ன பண்ண போகுது? இதோட
I am going to add concentrated HCl with ZnCl2. என்ன ZnCl2? anhydrous ZnCl2. போட்டால் என்ன ஆக போகுது எனக்கு? CH3 CH2 Cl, ரைட்டா? CH3 CH2 Cl இதான் இது வரப்போகுது, ரைட்டா? ஸோ குளோரோஈத்தேன் அதான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, ப்ளஸ் H2 சரியா? வேறு என்ன இருக்குது? ஒரு சாப்டர் பார்த்தாலும் முழுசாக முடிச்சாச்சு, அதனால் அதில் நம்ம எடுத்து பார்க்கலாம். டார்சன் ரியாக்ஷன்லாம் 14th சாப்டரில் டார்சனோட, ஃபிங்கல்ஸ்டெயின் 14th சாப்டர், ஸ்வாட்ச் 14th ரியாக்ஷன், அன்ஸ்டிகர் 14, எத்தில் புரோமைடு இதெல்லாம் 14th சாப்டர். 14th சாப்டரில் இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குடா, தட் வி வில் டூ. சூப்பராக இருக்குது. 14th சாப்டர் வேறு லெவலில் இருக்குது. ஓகே மதி, தேங்க்யூ சூப்பர். நாளைக்கு முடிஞ்சால் ஒன்றாரா? சைக்ளோஹெக்சேனுக்கு ரியாக்ஷன் கிடையாது நம்ம புக்கில், அதனால் பிரச்சனை இல்லை. ஜெம் டைஹாலைட்னா என்ன காம்பவுண்ட்? இந்த மாதிரி ஜென்ரல் டவுட்டு கீழே ஒரு 10 minutes வர டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஜெம் டைஹாலைட்னா என்னது? CH3 CH Cl Cl இதான் ஜெம் டைஹாலைட், ரைட்டா? அதாவது ஒரே கார்பனில் 2 ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஜெம் டைஹாலைட். பக்கத்து கார்பனில் கனெக்டாக இருந்தால் பிசினல் டைஹாலைட். அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் போடுவேன் நான், ஃபிசிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. மேலே கீழே இருக்கிறதுன்றதை விட ஒரே கார்பனில் இருக்கிறதுன்றதான் கரெக்ட் ஆன்சர். இல்லை ஐசோலேட் எனக்குமே கொஞ்சம் இருக்குது, ரைட்டா? எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அது இட் இஸ் அ சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் வர்றதுக்கான சிம்டம்ஸ். தீப்ஸ், வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? நீங்கள் பாயா கேர்ளா? விசினல் டைஹாலைட்னா பக்கத்தில் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பே பார்த்தோமே ராஜ, Cl இது விசினல் டையால், இது விசினல். என்ன டவுட்டு? ரியாக்ஷன் நேம் அதெல்லாம் கீர்த்தி அதெல்லாம் படிச்சிடலாம். இன்னும் 2-3 தடவை படிக்கிறப்ப படிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, ரைட்டா? அதெல்லாம் பார்த்துடலாம். நீங்கள் 11th ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பாருங்கள் மதி. 11th ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே, அப்படி 11th ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டோட ஸ்டாவனி மேம் வீடியோஸ்லாம் பாருங்கள். யூ வில் பி கெட்டிங் குட், ரைட்டா? போர்டு தெரியல, கொஞ்சம் நகரவா? இல்லை போர்டு தெரியாமல் டவுட்டா? ஓகே தீப்ஷிகா, ஓகே குட். ரோஸ் என்ன ரிப்ளை பண்ண? ரோஸோட கொஷின் என்ன பண்ணிட்டேன்? ரோஸ் கொஷினை நான் எப்படி பார்க்க மாட்டேன்? என்ன கொஷினு? ரோஸ் 10 தடவை ரிப்ளை பண்ணுங்க நினச்சிருக்கீங்க. ரியாக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ரோஸ். அதுக்கு ஆன்சரு சைக்ளோஹெக்சேனுக்கு ரியாக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு இல்லை அப்படின்னு கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படியே ஒரு ஃப்ளோவில் கேட்டியா? ஓகே ரைட். அடுத்து கெமிஸ்ட்ரி யார் கண்டுபிடிச்சா இவ்வளோ இருக்கா? நீ இந்த கெமிஸ்ட்ரி படிக்கவே கஷ்டப்படுறேன். நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போனால் என்ன பண்ணுவேன்? அங்கெல்லாம் ஆர்கானிக் புகுந்து விளையாடும், வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆர்கானிக் இஸ் நாட் அ ஹார்ட். ஆர்கானிக் ஹார்டு கிடையாது. நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ இங்கே அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களே எவ்வளோ பேர் பேசுகிறான். நைட்டு 11 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஆர்கானிக் கஷ்டம்னா இவெல்லாம் இருக்கவே மாட்டான். ஆர்கானிக் கஷ்டம் இல்லாதனால தான் இப்படி இருக்காங்க. அதுக்கு போனால் தானே என்ன? ஓகே. குளோரோஃபார்ம் ஐடோஃபார்ம்லாம் மயக்க மருந்து. CCl3 CHCl3 ரைட்டா? CHCl3 குளோரோஃபார்மு. CHI3ங்கிறது ஐடோஃபார்மு. குளோரோஃபார்ம் ஐடோஃபார்ம்லாம் அனஸ்தீஷியா, அனஸ்தட்டிக் காம்பவுண்ட். இதெல்லாமே அனஸ்தட்டிக். அப்போயே உங்கள்கிட்ட தான் டீச் பண்ண சொல்லுவீங்களா? ஓகே, அதுக்கு போனேன். ஆனால் டிபெண்ட்ஸ் அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் டியூஷனில் படித்தவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போனதுக்கப்புறம்லாம்
ஒழுங்காக 12ஆவதே நீங்கள் சொல்கிறப்ப படிச்சிருக்கலாம் சார் 11th 12th. அப்போ படிக்காமல் இப்போ போனால் எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியாரும் எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சரும் அசிங்கமாக கேட்குறாங்க 11th 12th நீ என்ன பண்ணேன்னு அப்படின்னு. நீ 11th 12th படிக்கிறது உன்னோட காலேஜோட டோட்டல் பேசிக். அது நீ என்ன குரூப் எடுத்தாலும் சரி, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் நீ ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் 3 செமஸ்டர் தாண்டவே முடியாது. 5 பேப்பர் இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உனக்கு மேக்ஸ் பேப்பர் இருக்குது. மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 அப்படின்னு. ஃபிசிக்ஸ் நீ வந்து மெக்கானிக்ஸ் ரோபோட்டிக் எது எடுத்தாலும் ஃபிசிக்ஸ் வேறு வரும், ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ் வரும். அதனால் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் கொஷின் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. we will do it by next class. இன்னும் ஒரு 5 minutes நம்ம கொஞ்சம் வெட்டிக்கதை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகலாம். அப்பயும் என்கிட்ட தான் டீச் பண்ண சொல்லுவியா? ரோஸ் கிட்ட வேறு என் நம்பர் இருக்குது, ரோஸ் பாட்டுக்கு எனக்கு கால் பண்ணி இதை சொல்லித்தாங்கன்னு சொல்லிடுறாங்கன்னா 246 இருக்க டீஹைட்ரோஆலஜினேஷனா? 246னா அது 14th சாப்டர்லடா. அதில் என்ன உனக்கு நடத்தணும்? ஆப்போசிட்டாக ரிமூவ் ஆக போகுது, அவ்வளோதானே. டீஹைட்ரோஆலஜினேஷன் குளோரினும் ஹைட்ரஜனும் போகுது சொன்னேன்ல. டீஹைட்ரோஆலஜினேஷனு அந்த கொஷின் பார்த்தோம்ல. போர்டில் என்ன இருக்குது நீ போர்டில் பார்க்க போகிறீங்க, போர்டு தரலன்னு இருக்காங்க. என்ன டெய்லி மார்னிங் லைவா? இப்போ அடுத்து எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால் இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல. ரைட்டா? கிறிஸ்டல் மெத் பண்ண தெரியுமா? அதெல்லாம் இல்லை. வேண்டாம், நானே ஆல் லெசன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்குடா மோனி நீ எப்போ வர? கிளாஸ் முடிகிற இடத்துக்கு வர, காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பிரசாத்தெல்லாம் பாரு எங்கே போனானே தெரியல. SN1 SN2லாம் 14th சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறப்ப பார்க்கலாம். சரியா? நாளைக்கு கிளாஸ் இல்லை. கேலண்டர் எழுதி வச்சுக்கவா? ஓகே. MVSAT எக்ஸாம் எழுத வந்தப்போ நேரில் வாங்கிட்டு போனாங்க அவங்க, அவ்வளோதான். ஓ புக்கை திருப்பிட்டு இருக்க, எது பெருசாக இருக்கோ அதை சொல்கிறியா? ஓகே. காரஷ் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ஆல்ரெடி இது எடுத்தாச்சு. அனுஷா அது ஆல்ரெடி எடுத்தாச்சு. நீங்கள் வீடியோ முன்னாடி திருப்பி பாருங்கள் இருக்கும். SN1 SN2லாம் பெரிய கடல்ரா, அது ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் பார்க்கலாம். ரைட்டா? யாரா அவன் கொக்கேன் எப்படி பண்ணுறது, மெத்தஃபெமின் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஓகே. ரெடியூசிங் ஏஜென்ட் LaLH4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டாபோரேட் NaH4, இதெல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட். சரி, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அன்வான்ட் மூட்டைப்பூச்சிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ போயிடலாம். ரைட்டா? ஹைசன்பர்க் தெரியும் எனக்கு ஹைசன்பர்க்லாம் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். மூட்டைப்பூச்சியெல்லாம் வந்து கொஞ்சம் பேடாக பேச ஆரம்பிச்சிடும். ஸோ வி வில் கோ. ரைட்டா? நம்ம போய் தூங்கலாம். டாடா பபாய், சி யூ. வெரி குட் செஷன். கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 minutesல இந்த PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன், எடுத்து படித்து வச்சுக்கோ. சரியா? ரைட்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா பபாய், சி யூ. குட் ரைட்.